வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா இன்றைக்கி கிளாஸ் போகிறதுக்கு? ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் நடத்துங்க சார், ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியல அப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி அந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் ரெடியா? வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? வாய்ஸ் கிளியராக இருக்கா? ரிப்ளை பண்ணுங்கள். ஆடிபிளாக இருக்கா? எஸ். ஹாய் ஹாய் ஹாய். ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள், எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் கம்மியாக இருக்குது, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் கம்மியாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள். கமான் கமான் ஃபாஸ்ட். ஃபயரை போட்டு விடுங்க, ஃபயரை தட்டி விடுங்க எல்லோரும். ஃபாஸ்ட்டாக ஃபயரை போடுங்க, லைக் போட்டுகிட்டே இருங்க. புதுசாக யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ரைட், கமான் ஃபாஸ்ட். என்ன எனர்ஜி கம்மியாக இருக்குது? வாங்க வாங்க ஃபாஸ்ட்டாக போடுங்க. என்ன மார்னிங்கே ரொம்ப ஆக்டிவாக இருங்க. எக்ஸாம் நெருங்கிறது. இன்னும் 2 டேஸில் எக்ஸாம் எழுத போகிறோம். ஆக்டிவாக இருக்கணும். எஸ், வெரி குட் வெரி குட். கேஸ் ஸ்டடி பயமாக இருக்கா? இன்றைக்கி பார்ப்போம், நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டடி பார்ப்போம். இந்த சாப்டர் ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டு ஆல்ரெடி ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கும்போது அவர் மேக்ஸில் எல்லா சாப்டரும் ஸ்ட்ராங்காக இருந்தார், இந்த ஒரு சாப்டர் மட்டும் ரொம்ப ட்ரையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் மட்டும் நான் நல்லா போட்டு சென்டம் ஆகிடும் சார், அந்த ஒரு சாப்டர் எப்படி படித்தாலும் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எஸ், கமான். அதுக்கப்புறம் அந்த சாப்டர் அவருக்கு 3 டேஸ் அந்த சாப்டருக்கு மட்டுமே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணார். போர்டு எக்ஸாம் டைமில் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதும்போது ஈஸி சாப்டர் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டார். அதாவது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனை ரிவிஷன் பண்ணாமல் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டாரு. ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஈஸி கொஸ்டின்ஸை மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டார். அதனால் சென்டம் மிஸ் ஆகி 98 தான் வாங்கியிருந்தார். ஸோ அதனால் இந்த சாப்டர் பார்த்தாலே எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஞாபகம் அடிக்கடி வரும். ரைட். எஸ், இந்த சாப்டர் ஆக்சுவலாக இட் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் சாப்டர். இந்த சாப்டர் அப்ளிகேஷன் ஓரியன்ட் சாப்டர். நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம், மற்ற சாப்டர்லாம் ஃபார்முலாவை போட்டால் ஆன்சர் ஓடி வந்துடும். இந்த கேஸுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி இல்லை இன்டகிரேஷனோ டிஃப்ரென்ஷியேஷனோ இல்லை மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட்டோ எந்த சாப்டர் இருந்தாலும் அது ஃபார்முலாவை போட்டால் டக்குன்னு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் இந்த சாப்டரில் என்னென்னா இதில் நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரியணும், மேக்ஸிமம் மினிமம்னா என்ன சொல்ல வராங்க, எந்த ஷேப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும். கிட்டத்தட்ட பாதி ஃபிசிக்ஸ் படிக்கிற மாதிரி தான் இது. ரைட், சரியா? அதனால் இந்த சாப்டர் ஜென்ரலாகவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான், வேறு எதுவுமே ரீசன் கிடையாது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர் தான் இதுவுமே. இதில் கரெக்டாக எப்படி அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சு படிச்சிங்கன்னா அது ஈஸி தான். எந்த சப்ஜெக்ட்டுக்குமே அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது இல்லையா, அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அந்த வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பர்டிகுலராக டாபிக் இந்த டாப்பிக்குமே உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும், ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் வரி, ஃபாஸ்ட்டாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டாபிக் எப்படி இருக்கும், இன்க்ரீஸிங்னா என்ன, டிக்ரீஸிங்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு, மேக்ஸிமானா என்ன, மினிமானா என்ன, அதுக்கான கண்டிஷன் என்ன, எப்போ மேக்ஸிமம் சொல்லணும், எப்போ மினிமம் சொல்லணும், டபுள் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்ன, அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்ன, ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்ன, இதனால் இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த கேஸுக்கு இதை அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலராக லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது அந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் பாயிண்ட், அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பிக் கொஷினில் உங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். சரியா? பிக் கொஷின் என்னன்னு சொல்கிறது தெரியுதா? என்ன ஜாமெட்ரிக்கல் கொஷின்னா ஷேப்னா ஏரியா ஆஃப் த ஸ்பியர், சிலிண்டர், கோன், அதனுடைய வால்யூம் ஃபார்முலா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதெல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது எல்லாம் திரும்பவும் கண்டிப்பாக இப்போ தேவைப்படும். இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் போடணும். சரியா? ரைட். ரைட். ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின் எடுத்துருக்கிறேன். இந்த கொஷின் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிட்டாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுருவீங்க. சரியா? ரைட். மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி ஏரியா அண்டர் கர்வ்ஸ் வேணும் சார். எதில்? ரைட். இதுலையா இன்டகிரேஷன் இல்லையா, அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் கேட்குறீங்களா? ரைட். எஸ்.
எஸ் தெரியுது நிறைய பேர் நீங்கள் அந்த சாப்டர் கஷ்டம் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சது. அது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இது காமனாக ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக் தான். இது மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக் வந்துட்டு இந்த ஒரு சாப்டர் மட்டும் நல்லா பண்ணிட்டாலே நான் எல்லாத்தையும் நல்லா பண்ணிவிடுவோம் சார். இன்டகிரேஷன் கூட அவ்வளோ சாப்டர் அவ்வளோ எக்ஸசைஸ் இருந்து அவ்வளோ ஃபார்முலா இருக்கும்போது கூட நாங்கள் அவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணல. ஆனால் இந்த ஒரு சாப்டர் கம்மியாக தான் இருக்குது, ஆனாலும் என்னமோ பிரச்சனையாக இருக்குது இந்த சாப்டரில். அது இந்த வேர்ட் ப்ராப்ளம் பார்த்தாலே தலை சுற்றுது, கிருன்னு வருது. என்ன தான் கேட்குறாங்க, என்ன தான் சொல்ல வராங்க, வால்யூம்ன்றாங்க, ஏரியான்றாங்க, எதுக்கு புதுசாக ஒரு ஃபார்முலா எடுக்கிறாங்க, மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அப்புறம் எதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, மறுபடியும் டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது சார். எஸ் இன்டகிரேஷன் ஈஸியாக தான் சார் இருக்கா, அதுதான் அந்த பிரச்சனை தான். இது காமனாக இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஃபேஸ் பண்ணது தான் இது. ஐ நோ தட். அதனால் இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியும், அதை எப்படி டீச் பண்ணணுன்றதும் எனக்கு தெரியும். சரியா? உங்களுக்கு அதை ஈஸியாக எப்படி புரிய வைக்கணும், அதுலேருந்து எப்படி நீங்கள் ஈஸியாக கொஷின்ஸ் இனிமேல் அப்ரோச் பண்ணணுன்றது நான் இதில் முடிச்சுடுவேன். நான் ஆக்சுவலாக ஃபுல் செஷனாக இதை எடுத்துனா ரொம்ப டீட்டெயிலாக ஸ்லோவாக கம்ப்ளீட்டாக இந்த சாப்டர்னா என்ன எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது ரொம்ப டீட்டெயிலாக நடத்துவேன். அது உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி ஃபிசிக்ஸையும் படித்த மாதிரி ஆகிடும். அதில் அவ்வளோ கான்செப்ட் அது உள்ளே ஓடி வந்துடும். ஏன்னா அது ரிலேட்டட் தான் அது. சரியா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், அதனால் விஜய் சார் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. மேக்ஸ் எக்ஸாமில் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருவேன். சரியா? அது எவ்வளோ டஃப்பான ட்ரையான சாப்டராக இருந்தாலும் அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணுமோ அந்த மெத்தடில் சொல்லி வச்சு உங்களை படிக்க வச்சுருவேன். டோன்ட் வரி. சரியா? அதனால் உங்களுக்காகவே உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எனக்கு எப்படி புரியுமோ அப்படி நான் டீச் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எப்படி புரியணுமோ அப்படி தான் டீச் பண்ணுவேன். உங்கள் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு புரியணும், அதுதான் என்னுடைய எய்ம். ஓகேவா? எனக்கு அது புரிஞ்சிடும். எஸ், கமான் வாங்க. நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்க. ரைட், யார்? நட்டார் செல்வம். எஸ், அவங்க ஏஓடி கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் நடத்துங்கன்னு சொல்லிட்டு 2 நாளாகவே ஆக்டிவாக இருந்தாங்க. நேற்று செஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை என்ன கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரைட், ஸோ அதனால் டோன்ட் வரி, இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ், கமான் ஃபாஸ்ட்டு, நிறைய ஃபயர் போட்டுகிட்டே இருங்க. ரைட், இந்த சாப்டரை ஃபஸ்ட்டு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் ஒரு சில ஐடியா கொடுத்துட்றேன். சரியா? இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் அப்படின்ற வேர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வில் யூஸ் ஒன் டெக்னிக் வேர்டு. என்ன அப்படின்னா, இங்கே நிறைய டெக்னிக் வேர்டு நான் கொடுக்க போகிறேன். ஒரு 4-5 வேர்டு மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மோனோடோனிக், மோனோடோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். கேள்விப்படலைனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இதை பற்றி நான் டீட்டெயிலாலாம் படிக்க போகிறதில்ல. அந்த இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி இதனுடைய மீனிங் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த மோனோடோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா ஒன்று அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக மட்டும்தான் இருக்கும். எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டிங்கனாலும் அந்த கிராஃப் எப்படி தான் இருக்கும்? லீனியராக இன்க்ரீஸ் ஆகலாம், வாட் எவர் த ஷேப், ஒன்லி இன்க்ரீஸிங் மட்டும்தான் இருக்கும். இல்லை டிக்ரீஸிங்காக இருந்தால் ஒன்லி டிக்ரீஸிங்காக தான் இருக்கும். ஒன்லி இன்க்ரீஸிங் ஒன்லி டிக்ரீஸிங்காக இருக்கக்கூடிய நேச்சர் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது? மோனோடோனிக் ஃபங்க்ஷன். மோனோனா என்ன அர்த்தம்? சிங்கிள். ஓகேவா? மோனோடோனிக் ஃபங்க்ஷன் அப்போ என்ன அர்த்தம்? ஒரே நேச்சர் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஒரே நேச்சர்னால் என்ன? ஒன்லி இன்க்ரீஸிங் ஆர் ஒன்லி டிக்ரீஸிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய கிராஃப் வரைய போகிறேங்க. கிராஃப் வரைஞ்சால் தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரது புரியும். என்ன தான் ஈக்குவேஷனாக கொடுத்தாலும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர். அதை அவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரைட், இங்கே பாருங்கள். இப்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் பேசிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் எப்படி இருக்கும்? இதுக்கு எப்படி கிராஃப் வரைவீங்க? இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃபு எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் எப்படி போகும்? கரெக்ட், இப்படி தானே இருக்கும். ஸோ இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னவாக தான் மட்டும்தான் இருக்கும்? இன்க்ரீஸிங்காக மட்டும்தான் இருக்கும். ஏன்? எக்ஸுக்கு 1 போட்டால் 1, எக்ஸுக்கு 0 போட்டால் 0, எக்ஸுக்கு 2 போட்டால் 2. நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டிங்கனாலும் இந்த கிராஃபை பிளாட் பண்ணிங்க, இந்த கிராஃப் என்ன ஆகிட்டே போகும்? எந்த பாயிண்ட் போட்டிங்கனாலும். தட் இஸ் கால்டு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். அதுக்கு பேர் என்னது? இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். எந்த வேல்யூ போட்டாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தட் இஸ் மோனோடோனிக்கில் ஒரு கேஸ். இதில் இன்க்ரீஸிங் மட்டும்தான் இருக்குது. எது கிடையாது இந்த கேஸில்? இந்த கேஸில் டிக்ரீஸிங் கிடையாது. இது வந்துட்டு ஒன்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். இது வந்துட்டு என்னது? இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்.
ஒன்லி இன்க்ரீஸிங் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? எந்தெந்த வேல்யூக்கெல்லாம் இது இன்க்ரீஸ் ஆகுது? எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் இது இன்க்ரீஸ், லிமிட் எந்த வேல்யூ போட்டாலும் இன்க்ரீஸ். சரியா? வாய்ஸ் ஸ்லோவாக இருக்கா, ஆடிபிளாக இருக்கா, வாய்ஸ் மாறுதா? ரைட், ஓகே, 1 செகண்ட். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு நாய்ஸாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். ரைட், எஸ், கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம் இன்றைக்கி, கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்ப்போம். பர்டிகுலராக கேஸ் ஸ்டடி எப்படி வரும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அதையும் நான் சொல்லிடுறேன். ரைட், இது என்னன்னு சொல்லுவோம்? இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது ஒன்லி இன்க்ரீஸிங் மட்டும்தான் இருக்குது. இதனுடைய லிமிட்டை ஜென்ரலாக எப்படி எழுதுவீங்க? எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் இது என்னது இன்க்ரீஸிங்னா இந்த லிமிட்டை எப்படி எழுதணும்? மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. நான் ஒரு பேசிக் ஃபங்க்ஷனை மட்டும்தான் இப்போ எடுத்துருக்கிறேன். சரியா? மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிலாம் போடும்போது இங்கே ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். ப்ராக்கெட்டில் 2 டைப் ஆஃப் ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட், இன்னொன்று என்னது இந்த மாதிரி கவுடு ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், கவுடு ப்ராக்கெட். இந்த மாதிரி போடும்போது இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவோம்? க்ளோஸ்டு இன்டர்வல். எது? இந்த மாதிரி இன்டர்வல் போட்டால் அதுக்கு வந்து 2 பக்கமும் போட்டால் க்ளோஸ்டு இன்டர்வல், ஒரு சைடு போட்டால் ஒரு சைடு க்ளோஸ்டு, இன்னொரு பக்கம் ஓப்பன் அர்த்தம். சரியா? இந்த மாதிரி போட்டால் இங்கே போகிற சப்போஸ் நீங்கள் 2ன்ற வேல்யூ போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த கேஸில் 2 ஆல்சோ இன்க்ளூடிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த 2 டைப் ஆஃப் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில கேஸை காமிக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் 2,4 அப்படின்னு போடுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனில் அதோட மீனிங் என்ன? 2 less than or equal to x less than or equal to 4. இந்த r ஈக்குவல்ன்றது எது டிசைட் பண்ணும்? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். 2 இன்க்ளூடிங், 2க்கும் 4க்கு நடுவில் இருக்க வேல்யூ மட்டும் கிடையாது, 2 ஆல்சோ வி கேன் டேக், 2 ஆல்சோ 4 ரெண்டுமே எடுக்க போகிறோன்னு அர்த்தம். இதுதான் என்னது? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட மீனிங். இதுவே கர்வ்டு ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா இதோட மீனிங் என்ன? 2 less than x less than 4. எதை எடுக்கக்கூடாது? 2வும் 4 எடுக்கக்கூடாது. பிட்வீன் 2 and 4 எந்த வேல்யூ வேணாலும் பிட்வீன் 2 and 4 எடுக்கலாமே தவிர நீங்கள் எழுதக்கூடாது 2, 4 ரெண்டுமே எடுக்கக்கூடாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுதான் இந்த ப்ராக்கெட்டோடைய மீனிங். இன்ஃபினிட்டி எப்போ யூஸ் பண்ணாலும், இன்ஃபினிட்டி சப்போஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 4னு ஒரு கேஸ் எடுக்கிறீங்கன்னா எந்த சுச்சுவேஷனில் இன்ஃபினிட்டிக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடக்கூடாது. இன்ஃபினிட்டி இஸ் நாட் எ நம்பர். இன்ஃபினிட்டி நம்பர் கிடையாது. சரியா? இன்ஃபினிட்டின்றது அது எவ்வளோ எண்டே ஆகாத வேல்யூ, எங்குமே முடியல அது. அதனால் நம்பராக இருந்தால் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். இது நம்பர் இல்லைன்றதுனால எண்ட் ஆகாமல் எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதோட மீனிங் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னு அர்த்தம். டோன்ட் யூஸ் ஆர் ஈக்குவல் ஃபார் ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் சரி, மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் சரி. சொன்னது புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் என்னது? இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்னென்னா டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் நான் ஜென்ரலாக சும்மா ஒரு ரஃபாக ஒரு கிராஃப் போட்டுறேன். அது எனி ஃபங்க்ஷன் எது வேணாலும் இருக்கலாம். சரி, அப்போ நான் இன்னொரு கேஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராஃப் வந்துட்டு லைக் திஸ் இந்த மாதிரி போகுது. இது என்னது? டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். இப்படி போச்சுன்னா என்ன அர்த்தம்? டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன், டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன், 2 கேஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் என்னது? இதில் ஒன்லி டிக்ரீஸிங் மட்டும்தான் இருக்குது, என்ன கிடையாது? இங்கேயுமே இங்கே இன்க்ரீஸிங் கிடையாது. இதுதான் என்னது? ஒன்லி இன்க்ரீஸிங், ஒன்லி டிக்ரீஸிங்னு வரும். இதுதான் என்னது? மோனோட்டோனிக் ஃபங்க்ஷன்றது. ஒன்று அந்த ஃபங்க்ஷன் ஒன்று இன்க்ரீஸிங்காக இருக்கும், இல்லை டிக்ரீஸிங்காக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ரைட். அப்போது இன்னொரு டயக்ராம் நான் போடுறேன். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் இன்னொரு கேஸ் எடுக்கிறேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு கர்வ் எடுத்துருக்கிறேன். இப்போ இது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனா இல்லை டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு கேட்டால் இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக என்ன கிடையாது? இன்க்ரீஸிங் கிடையாது, டிக்ரீஸிங் கிடையாது. இந்த இன்டர்வல் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் அது இன்க்ரீஸிங். சொல்கிறது புரியுதா? இது வரைக்கும் அது என்னது? இன்க்ரீஸிங். இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இன்க்ரீஸிங். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்னது? இங்கே என்ன ஆகுது? டிக்ரீஸிங் ஆகுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இன்க்ரீஸிங், மறுபடியும் டிக்ரீஸிங். இதுக்கு பேர் தான் இன்பிட்வீனில் வரக்கூடிய இன்டர்வல். இந்த பாயிண்டெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஏ, பி, சி, டி, இ. நான் சும்மா ரஃபாக எடுத்துருக்கிறேன். சரியா? இந்த பர்டிகுலர் கேஸில் ஏவும் இ என்னது? ஸ்டார்டிங் லிமிட்டு, எண்டிங் லிமிட். இங்கே ஆரம்பித்து அந்த லிமிட் இங்கே முடியுது. ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நான் ஒரு வேல்யூ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு லைக் இதை 1, இதை 4, இதை 6, லைக் இதை வந்துட்டு 12. ஒரு எக்ஸாம்பிள் நான் சும்மா போட்டிருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 15 எடுத்துடுறேன், இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூவை.
இதோட லிமிட் வந்துட்டு எவ்வளோ 1,15. நான் என்ன கொடுத்துருக்குறேன் 1,15. இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்கல, சம் எக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்துட்டு சம் ஃபங்க்ஷன் f(x)ல் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்குது, எக்ஸ் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணால். இந்த பர்டிகுலர் கேஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கான்னு கேட்டால் இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது, நெய்தர் இன்க்ரீஸிங் நார் டிக்ரீஸிங், இன்க்ரீஸிங்கும் கிடையாது டிக்ரீஸிங்கும் கிடையாது. ஏன்? இப்போ போன கேஸை பாருங்கள், இதில் ஃபங்க்ஷன் ஒன்லி இன்க்ரீஸிங். கரெக்டாக? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்ததில்ல, எங்கேயுமே என்ன ஆகலை, ஃபங்க்ஷன் கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகலை, டிக்ரீஸ் எங்கேயுமே ஆகலை. தட் இஸ் ஒன்லி இன்க்ரீஸிங். இது ஒன்லி டிக்ரீஸிங். ஆனால் இந்த என்டையர் ஃபங்க்ஷனும் கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு கேட்டால் என்ன சொல்ல முடியாது, இன்க்ரீஸிங்னு சொல்ல முடியாது, டிக்ரீஸிங்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதை நீங்கள் எப்படி சொல்லணும், நெய்தர் இன்க்ரீஸிங் நார் டிக்ரீஸிங். சொன்னது புரியுதா? ஏன்? ஒரு ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எல்லாம் மாறி மாறி இருக்கிறதுனால ஒரே மோனோட்டோனிக் நேச்சர் இதில் கிடையாது. மோனோட்டோனிக் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒரே நேச்சர் இருக்கக்கூடிய கிராஃபாக இருக்கான்னு பார்க்கணும். அது கிவன் லிமிட்டில் ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு வரைக்கும் அந்த கிராஃப் எப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஒன்லி இன்க்ரீஸிங்கா ஒன்லி டிக்ரீஸிங்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்லி இன்க்ரீஸிங் அப்படின்னா இப்போ முன்னாடி பார்த்த கிராஃப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதில் எங்கேயுமே டிக்ரீஸ் ஆகாது, எந்த லிமிட்லையும் சேஞ்ச் ஆகாது, ஒன்லி டிக்ரீஸிங். ஆனால் இது இந்த மாதிரி ஷேப்பில் என்ன கிடையாது, டிக்ரீஸிங் கிடையாது, இன்க்ரீஸிங் கிடையாது, நெய்தர் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் நீங்கள் இன்க்ரீஸிங் பார்க்க முடியும், ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் டிக்ரீஸிங்கை பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சில் இன்க்ரீஸிங், இந்த ரேஞ்சில் டிக்ரீஸிங், மறுபடியும் இன்க்ரீஸிங், மறுபடியும் டிக்ரீஸிங். அப்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. எந்த பாயிண்டில் சேஞ்சஸ் வருதோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ன்றது ஒரு வேல்யூ தான் வரணுமான்னு கேட்டால் கிடையாது. அந்த ரேஞ்சுக்கு இன்பிட்வீனில் எத்தனை வேல்யூ வேணாலும் வரலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷன். அவங்க என்ன மாதிரி வேல்யூ, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்தது. என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இன்பிட்வீனில் கிடைக்கும். சரியா? இப்போ இதுவும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான், இதுவும் என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட், இதுவும் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அதே மாதிரி இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடையாது, இது வந்து ஸ்டார்டிங் லிமிட் எண்டிங் லிமிட். சரியா? இது லிமிட்டோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். இதுக்கு பிட்வீனில் வரக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது, கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிவன் லிமிட்டுக்குள்ளே எந்தெந்த பாயிண்டில் வந்துட்டு நமக்கு சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஸ்லோப்பு 0 ஆகிடும். அந்த பாயிண்டில் இங்கே என்ன நடக்குது பாருங்கள், இங்கே ஸ்லோப் 0 ஆகும். இந்த கேஸ்லாம் எல்லா கேஸுக்கும் அது மாதிரி இருக்காது, இந்த கேஸில் பர்டிகுலராக இங்கே 0. சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த ரேஞ்சு வரைக்கும் 1 to 4 இன்க்ரீஸிங், 1 to 4 வந்து இன்க்ரீஸிங், 4 to 6 டிக்ரீஸிங், 6 to 4 இன்க்ரீஸிங், 12 to 15 மறுபடியும் என்னது டிக்ரீஸிங். அந்த மாதிரி இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் நீங்கள் என்ன சொல்ல முடியும், இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் சொல்ல முடியுமே தவிர த ஹோல் ஃபங்க்ஷன் யூ cannot say the function is increasing or not அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னொரு அடுத்த முக்கியமான பாயிண்ட், இப்போ இதை எங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம், எந்த சுச்சுவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா f(x) = sin x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். இது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனா, லிமிட் கொடுத்துட்டேன். லிமிட் என்ன கொடுக்குறேன்னா 0 to 2π. சரியா? நான் சொல்கிறது கான்செப்ட், மொத்த கான்செப்ட் இங்கே புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதில் கேட்குற எல்லா கேஸுக்கும் அப்ளை பண்ண முடியும். இன்க்ரீஸிங்கோ டிக்ரீஸிங்கோ இல்லை ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் நம்ம எல்லாமே பார்ப்போம். மேக்ஸிமம்னா என்ன, மினிமம்னா என்ன, அதுக்கான கண்டிஷன் என்ன, எவ்ரிதிங் வில் டிஸ்கஸ். சொல்கிறது புரியுதா? f(x) = sin x. sin x உடைய கிராஃப் எப்படி இருக்குது, லிமிட் இது 0 to π. ஸோ அப்போ இதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், லைக் திஸ். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போது கிராஃப் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், 0 π, இது 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு, இது என்னது π/2, இது வந்துட்டு 3π/2. கரெக்டாக? 1 கம்ப்ளீட் சைக்கிளுடைய சைன் வேவ் இது. இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல முடியாது, இன்க்ரீஸிங்கும் சொல்ல முடியாது, டிக்ரீஸிங்கும் சொல்ல முடியாது. ஏன் 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 அப்படின்னா இங்கே 0லேருந்து π/2 இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு டிக்ரீஸ் ஆகுது, மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்ச் என்ன இருக்குது, ரெண்டுமே கலந்துருக்குது, ஒரே நேச்சர் கிடையாது. மோனோடோனிக் நேச்சர் கம்ப்ளீட் டியூரேஷன் கிடையாதுன்னா இதை நீங்கள் என்னன்னு சொல்லணும், 0 to 2π ரேஞ்சில் இது என்ன கிடையாது, நெய்தர் இன்க்ரீஸிங்
நார் டிக்ரீசிங் எது சைன் ஃபங்க்ஷன் புரியுதா 0 to 2π ஈவன் காஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் எடுத்திருந்தாலும் கம்ப்ளீட்டாக கொஷினை படிக்கும்போது அவங்க எந்த இன்டர்வல் கேட்குறாங்கன்றது ரொம்ப 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 முக்கியம் பர்டிகுலர் இன்டர்வலை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம் அந்த ரேஞ்சில் அது இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் கொடுத்துக்கிற கேஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் 0 to 2π என்ற அந்த கம்ப்ளீட் இன்டர்வலுக்கு த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஆர் நாட் இல்லை டிக்ரீசிங்காக இன்க்ரீசிங்காக அப்படின்னு கேட்டால் அது என்ன கிடையாது சொல்கிறது புரியுதா இன்க்ரீசிங் கிடையாது டிக்ரீசிங் கிடையாது இன்னும் வாய்ஸ் கிளியரா இல்லையா வாய்ஸ் லெஸ்ஸாக இருக்கா வாய்ஸ் ஆடியபிளா இல்லையா ரைட் ஓகே இப்போ பாருங்க 0 to இப்போ நான் இன்னொரு லிமிட் எடுக்கிறேன் இந்த பர்டிகுலர் கேஸில் 0 to π/2க்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன் 0 to π/2 0 to 2πன்றது 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 0 to π/2க்கு மட்டும் கேட்டால் இப்போ நான் என்னன்னு சொல்ல முடியும் இன்க்ரீசிங்னு சொல்ல முடியும் ஸோ இங்கே லிமிட்டு தான் டிசைட் பண்ண போது அந்த ரேஞ்சில் அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக இல்லை அந்த ஹோல் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் இன்க்ரீசிங் இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க எந்த ரேஞ்சில் கேட்குறாங்க அதை வச்சு மட்டும் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்போது 0 to π இன்க்ரீசிங் அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் 0 to π/2 π/2 to π என்ன வரும் π/2 to π எடுத்திங்கன்னா என்ன வரும் டிக்ரீசிங் சொல்கிறது புரியுதா அப்போது 0 to 2π அந்த என்டையர் இன்டர்வலுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அது மோனோடோனிக்காக இல்லையான்னு அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இல்லைன்றது செக் பண்ணி பார்க்கணும் 0 to π/2க்கு இன்க்ரீசிங் π/2 to πக்கு டிக்ரீசிங் ஆனால் கம்ப்ளீட் 0 to π கேட்டிருந்தாங்கன்னா 0 to 2πக்கு இன்க்ரீஸ் கிடையாது 0 to π கேட்டிருந்தாங்கன்னா அதுவும் என்ன கிடையாது இதே கேஸில் 0 to π இன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு கேட்டிருந்தாங்கன்னா திஸ் ஆல்சோ வாட் நெய்தர் அது சிம்பிள் இப்படி போட்டுருக்கு நெய்தர் இன்க்ரீஸ் நார் டிக்ரீஸ் சொல்கிறது புரியுதா ஸ்பேஸ் இல்லாதனால நெய்தர் இன்க்ரீஸ் நார் டிக்ரீஸ் இப்படி தான் அந்த ஃபங்க்ஷனை நாம் டிசைட் பண்ணுவோம் சொல்கிறது புரிஞ்சுதா கிளியர் அதே மாதிரி ஒரு லிமிட்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா 1 to 15 அப்படின்னு நம்ம ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபங்க்ஷனில் இன்பிட்வீனில் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டே கிடைக்கல அந்த ரேஞ்சில் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டே கிடைக்கல அந்த கிவன் ஃபங்க்ஷனுக்கு இந்த இன்டர்வலில் இஃப் தேர் இஸ் நோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போம் f'(x) யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டே கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எய்தர் ஒன்லி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்காக மட்டும்தான் இருக்கும் சொல்கிறது புரியுதா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிட்டா செக் பண்ணணும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிட்டா என்ன பண்ணணும் செக் பண்ணணும் ரைட் இந்த பாயிண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நான் இன்னொரு கேஸ் போடுறேன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னா என்ன ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஓகேவா இப்போது நான் ஒரு கேஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் எடுப்போம் ஓகே இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேரபோலிக் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன் f(x) = x² ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதனுடைய லிமிட் நான் ஒரு கேஸுக்கு சும்மா நான் எடுக்கிறேன் ரஃபாக இது எந்த லிமிட் வேணும் இருந்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு 4 to இல்லை -4 கூட எடுத்துக்கலாம் -4லேருந்து +4க்கு லிமிட் எடுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ரஃபாக எடுக்கிறேன் சரியா இது -∞ +∞ இருக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு நான் கேட்குறேன் இதில் 0 to 0 வந்துட்டு இங்கே என்னது இந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன ஆகுது இங்கே இன்க்ரீஸ் ஆகுது சொல்கிறது புரியுதா 0 to 4 இப்போ நான் என்ன கேட்குறேன்னா 0 to +4 அப்படின்னு எடுத்துக்கோங்க இதை கூட ஃபுல்லாக வேணாம் 0 to 4 எடுத்துக்கோங்க இன்னும் ஈஸியாக இருக்கும் 0 to 4 ரேஞ்சு மட்டும் நான் இப்போ எடுக்கிறேன் இந்த கேஸில் சரியா 0 to 4 மட்டும் எடுத்தால் இப்போ இந்த கர்வ் மட்டும் தான் இருக்கும் இது நெகட்டிவ் கிடைக்காது நமக்கு கரெக்டாக இந்த கேஸுக்கு 0 to 4 மட்டும் எடுக்கிறீங்கன்னா கிராஃப் எப்படி இருக்கும் லைக் திஸ் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும் எக்ஸுக்கு 0 போட்டால் 0 1 போட்டால் 1² 2 போட்டால் 4 3 4 லைக் திஸ் பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கேஸுக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் மட்டும் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க 0 to 4 மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை 0 to ∞ கூட எடுத்துக்கலாம் இந்த ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்லும் போது 0வை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் டிஃபரன்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது சொல்கிறது புரியுதா ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்லும் போது இப்போ நான் கொடுத்துக்கிற கேஸுக்கு மட்டும்
இந்த பர்டிகுலர் கேஸுக்கு மட்டும் நான் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து 4 0 to 4 இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? 0 to 4 எடுக்கும்போது 0,4 மட்டும்தான் எடுப்பேன். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்லும் போது ஈக்குவல் டு 0 எடுக்க மாட்டேன், ஈக்குவல் டு 4 எடுக்க மாட்டேன். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னா ஒன்லி இன்க்ரீஸிங்கை மட்டும்தான் எடுப்பேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது 0 ஆகிடும், எக்ஸ் ஈக்குவல் டு 4 போடும்போது இங்கே 16 ஆகிடும். கரெக்டாக இந்த கேஸுக்கு கரெக்ட். இதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த 2 பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். எதை மட்டும்தான் எடுப்பேன், ஒன்லி த இன்க்ரீஸிங் கவ் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் எடுப்பேன். இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். இதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். அதில் ஈக்குவல் டு 0 இல்லை ஈக்குவல் டு அந்த லெஸ் தென் வேல்யூவோ இருக்கக்கூடாது, ஒன்லி இன்க்ரீஸிங் மட்டும் தான் எடுப்பேன். இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும்போது அந்த ஈக்குவல் எடுத்துடணும். 0,4 ஒரு ரேஞ்சு கொடுக்குறாங்க, 0 to லைக் திஸ். இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ -5 to எக்ஸ் லெஸ் தென் +5 இப்படி எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னா இது ஆர் ஈக்குவல் போட்டால் நார்மலாக அதில் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கண்டுபிடிக்கிறீங்க ஏதோ ஒரு ரேஞ்சுக்கு. இதுவே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் கேட்டால் அந்த ஆர் ஈக்குவல் எடுக்கக்கூடாது. இவ்வளோ தான் பாயிண்ட் அதில் சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் உள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேஷனில் இப்போ நான் எப்படி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேஷனில் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எடுப்போம். f of x ஈக்குவல் டு x² + 1. நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். லிமிட் வந்துட்டு -5 to +3 அப்படி கொடுத்துட்றேன். என்னுடைய மீனிங் என்ன, -5 to +3னா -5 less than or equal to +3 இப்படி கொடுத்துட்டா இது வந்து இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக கண்டுபிடித்து இனிமேல் நம்ம கிராஃப் போட போகிறதில்ல. எதில் யூஸ் பண்ண போகிறோம், இனிமேல் ஃபங்க்ஷன். இது கிராஃபை நான் புரியுறதுக்காக போட்டுட்டேன். ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் இனஃப். டிஃப்ரென்ஷியேஷனை வச்சு சால்வ் பண்ண முடியும். சரியா? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 2x + 1 அப்படின்னு கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும், 2x + 1. இந்த 2x + 1 கேஸில் நீங்கள் எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருந்தால் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணும்போது இப்போ நான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற இந்த கேஸுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா f' = 0ன்னு போட போகிறேன். 0 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஏதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருந்தால் எனக்கு வேல்யூ கிடச்சிரும். 2x = என்ன ஆகிடுங்க, மைனஸ் டோட்டலாக எக்ஸ் என்ன கிடைக்கும், -1/2 டேரெக்டாக போடலாம் இல்லையா. x = -1/2. இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த கேஸுக்கு, x = -1/2. இப்போ இந்த கிராஃபை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா இதை வந்துட்டு -∞, இது வந்து +∞, ஸ்ட்ரைட் லைன், ரெண்டு பக்கமும் எண்ட் ஆகாமல் போகும் லைன். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அப்போ f' = 0ன்னு போட்டிங்கன்னா இங்கே x = நமக்கு என்ன கிடைக்கும், -1/2. கரெக்டு தானே? சாரி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், டிஃப்ரென்ஷியேஷன் தப்பாக போட்டுக்கிறேன். கரெக்டாக இங்கே 1 0 ஆகிடும் இல்லையா, அது 1 நான் எக்ஸ்ன்னு வச்சு போட்டேன். ரைட். 2x சாரி f' = 0 அப்படின்னா 2x = 0. இப்போ எக்ஸ் என்ன ஆகிடும், 0 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போது இந்த கிராஃபுக்கு நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், x = 0 அப்படின்னா லைக் திஸ், -∞ to +∞, அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ இங்கே 0. அப்போ -∞ to 0, அதுக்கப்புறம் 0 to +∞ அப்படின்ற மாதிரி நமக்கு 2 ரேஞ்சு கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ இந்த வேல்யூஸ் நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன நடக்கும், எக்ஸுக்கு வந்துட்டு இப்போ இந்த ரேஞ்சில் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு வேல்யூ +-1 போகிறீங்க, -1 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ஃபைனலாக என்ன கிடைக்க போகுது, +1. இங்கே +2 போட்டிங்கனாலும் +1 தான் கிடைக்கும். ஃபைனலாக அது என்ன கர்வ் கிடைக்கும், என்ன கர்வ் கிடைக்கும், ஸ்டில் இட் இஸ் எ பேரபோலிக் கர்வ். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது, ஃபைனலாக அந்த மாதிரி தான் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த f' இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இதிலேருந்து ஒரு வேல்யூ எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதிலேருந்து ஒரு வேல்யூ இங்கே ஏதாவது எடுத்து வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா f' நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு x = இந்த ரேஞ்சில் ஒரு -1 எடுக்கிறேன். இங்கே -1 போட்டால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், -2, தட் இஸ் லெஸ் தென் 0. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், f' =
எக்ஸுக்கு பதிலாக நான் ஒரு +1 போகிறேன்னு வச்சுக்கோங்க இன்னொரு கேஸில். அப்போ இங்கே என்ன ஆகிடும், x = +2 ஆகிடும். தட் இஸ் கிரேட்டர் தென் 0. சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸ் வந்து லெஸர் தென் 0வாக இருக்கும்போது என்னென்ன அர்த்தம், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அர்த்தம். இதோட கிராஃப் ஆக்சுவலாக எப்படி நமக்கு வரும், லைக் திஸ். x² = 0ன்னு இங்கே போடும்போது இங்கே என்ன ஆகிடும், 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக, +1. ஸோ அப்போ இந்த கிராஃப் வந்துட்டு +1க்கு நேரம் இப்படி போகும். இந்த பாயிண்ட் வந்துட்டு 1, 0க்கு நேராக போகாது, 1க்கு நேராக போகும். சரியா, ரைட். ஸோ இந்த கிராஃபில் இந்த ரேஞ்சு உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், f'(x) லெஸர் தென் 0. இங்கே f'(x) என்ன கிடைச்சிருக்கு, கிரேட்டர் தென் 0. இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணதுக்கு கிராஃப் என்ன ஆகிட்டே வந்துருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இங்கே வந்துட்டு 0 ஆகிடுது. அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது, கிராஃபு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சொல்கிறது புரியுதா? அப்போது ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிரும். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வல் வேல்யூ வச்சு மேலே சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு வேல்யூவை லெஸர் தென் 0 வந்ததுன்னா f'(x) உடைய வேல்யூ f(x) கிடையாது, f'(x). f'(x) வந்துட்டு லெஸர் தென் 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், லெஸர் தென் 0னா டிக்ரீசிங், f'(x) கிரேட்டர் தென் 0னா இன்க்ரீசிங். இதுதான் லாஜிக். அப்போது இந்த கேஸில் இன்க்ரீசிங், இந்த கேஸில் என்ன ஆகுது, சாரி டிக்ரீசிங். இந்த இடத்துல டிக்ரீசிங், இந்த இடத்துல இன்க்ரீசிங். இதுதான் லாஜிக். ஸோ f(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f(x)ன்ற ஃபங்க்ஷனை லைவ் செஷன் Wait 1 second. Okay. Right. So புரிஞ்சுதா? Right. ஸோ லெஸ் தென் 0 வரும்போது நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு f(x) கொடுத்துருவாங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு =0 போட்டால் நமக்கு லிமிட் கிடைக்கும். ஒன்ஸ் அந்த லிமிட் கிரிட்டிக்கல் லிமிட் கிடச்சிச்சின்னா அதனுடைய லெஸர் வேல்யூ கிரேட்டர் வேல்யூ ரெண்டுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ரைட், அதனுடைய லெஸர் வேல்யூ அண்டு கிரேட்டர் வேல்யூ ரெண்டையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது எந்த ரேஞ்சில் நமக்கு லெஸர் தென் கிடைக்குதோ, அதாவது f'(x) லெஸ் தென் 0 கிடைக்குதோ அது டிக்ரீசிங், f'(x) கிரேட்டர் தென் 0 கிடைச்சா இன்க்ரீசிங். சொல்கிறது புரியுதா? f'(x) எக்ஸாக்ட்லி நீங்கள் அந்த வேல்யூ போடும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 0 கிடைச்சிதுன்னா அங்கே டிஃபரன்ஷியபிள் கிடையாது. இப்போ நம்ம பார்ப்போம் அதை. ரைட், இப்போ நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன், அந்த கொஷினை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள், f(x) = 2x³ + x² 2x³ + x² -20x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுதான் கொஷின். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஷினில் அவங்க இன்டர்வல் கொடுக்கல, இன்டர்வலை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன இன்டர்வலில் வந்துட்டு இது இன்க்ரீசிங்காக இருக்கும் டிக்ரீசிங்காக இருக்கும், ஃபங்க்ஷனுடைய இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இன்டர்வலை எது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அவங்களாம் இன்டர்வல் கொடுத்துட்டு கொஷின் கேட்குறது ஒரு மெத்தடு. ரெண்டாவது ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருவாங்க, அதில் எந்தெந்த ரேஞ்சில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க எதுவுமே இன்டர்வல் கொடுக்கலனா என்ன மீனிங், -∞ to +∞ அர்த்தம். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா தட் இஸ் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அவங்க கிவன் கொஷினில் கொடுக்கும்போதே 1 to 5
இல்லை -5 to +5 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் கிவன் இன்டர்வல்னு அர்த்தம். அவங்க கொடுக்கல அப்படின்னா தட் இஸ் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். -∞ +∞ we have to calculate the critical point. அதை கால்குலேட் பண்ணணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன? ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஸ்டெப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எதுவுமே ரொம்ப சேலஞ்சாக இருக்காது. சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x³ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க என்ன வரும்? 6x² ப்ளஸ் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x -20 கரெக்டா? ஸோ அப்போ இதில் இருந்துட்டு எதை காமனாக எடுத்துக்கலாம்? 2 காமனாக எடுத்துக்கோங்க. 2 காமனாக எடுத்துட்டா 3x² ப்ளஸ் x -10 கரெக்ட்? இதான வேல்யூ. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்? மல்டிப்ளை பண்ணால் -30 கரெக்டா? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். மல்டிப்ளை பண்ணால் -30 வரணும். சிம்பிளிஃபை பண்ணால் +5 வரணும். அப்போ 6 × 5 +6 -5 ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? டு ரிமெம்பர்? எஸ். கவுன் மெத்தட் நான் நடத்துவேன். வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த கேஸ் போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு தானே பார்க்க முடியும். எடுத்தவொடனே டேரெக்டாக போக முடியாது இல்லையா? ரைட். 2 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3x² + 6x -5x -10. ஸோ அப்போ 2 இன்ட்டு இதில் 3x காமனாக எடுத்துட்டா x + 2 இங்கே -5 காமனாக எடுத்துட்டா x + 2 கரெக்டா? அப்போது இது ஃபைனலாக எப்படி எழுதுவீங்க? 2 இன்ட்டு 3x + 2 சாரி 3x -5 3x -5 இன்ட்டு x + 2 இதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இப்போது? f'(x). ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தாங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக இருந்துச்சுன்னா இல்லை x 0 கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், இல்லைனா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கும். இவ்வளோ தான். இந்த காம்பினேஷனில் தான் கொஸ்டினே இருக்கும். இதில் சொல்கிறது புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் f'(x) அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? லிமிட்டை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன பண்ணணும்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். f'(x) 0 போகிறது எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நமக்கு அது எந்தெந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ், அது கம்ப்ளீட் இன்டர்வெல்ல இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இருக்காது. மோஸ்ட்லி அவங்க கொடுக்குற கேஸு இன்பிட்வீனில் ஏதோ இடத்துல இருக்கும். ஒருவேளை கம்ப்ளீட் ரேஞ்சில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஒன்லி இன்க்ரீசிங் இல்லை ஒன்லி டிக்ரீசிங் தான் அர்த்தம். என்டையர் ரேஞ்சுக்குமே கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சதுன்னா அந்த பாயிண்ட்டை செக் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை வச்சு தான் அது இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக இல்லை அந்த பாயிண்ட்டு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டாக அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்க போகிறோம் வாட் இஸ் மீனிங் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். அடுத்தது இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 3x - 5 × x + 2 = 0. இதான் f'(x) = 0 போட்டிங்கன்னா x = -2ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும், x = 5/3ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பர் லைன் வரையணும். -∞ ஆரம்பிச்சு +∞. எத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிருக்கோ அது ஆர்டரில் எழுதணும். இங்கே வந்துட்டு -2 இன்னொன்று +5. ஸோ +5/3 இன்னொன்று என்னது? +5/3 சரியா? இதுதான் ஆக்சுவலாக டோட்டலாக இது கம்ப்ளீட் இன்டர்வல். இது இன்பிட்வீனில் கிடைச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட். 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்படி லிமிட்டை பிரிக்கிறோம்? -∞ to 2 -2 to 5/3 5/3 to ∞. டோட்டலாக 3 ரேஞ்சு பிரிக்கிறோம். இது ஒரு ரேஞ்சு, இது ஒரு ரேஞ்சு, இது ஒரு ரேஞ்சை நம்ம எடுக்க போகிறோம். இந்த பர்டிகுலர் டொமைனாக எடுத்து சால்வ் பண்ணுறோம். சொல்கிறது புரியுதா? இப்போது -∞ to +∞ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ எடுங்க. சப்போஸ் நான் ஒரு -3ன்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே -3 எடுத்து சால்வ் பண்ணால் ஃபைனலாக எனக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? பாசிட்டிவா நெகட்டிவா? டெல் மீ. இங்கே -3 போட்டால் -3 + 2 -1. இங்கே மைனஸில் போட்டால் ஃபைனலாக மைனஸ் கிடைக்கும். -(-) ஃபைனலாக எனக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடுமா? கரெக்டா? இதோட ரேஞ்சு எனக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். ஏன் பாசிட்டிவில் கிடைக்கும்? இந்த வேல்யூவும் எனக்கு நெகட்டிவில் தான் கிடைக்கும், இதுவும் நெகட்டிவில் தான் கிடைக்கும். இஃப் யூ ஆர் டேக்கிங் எனி வேல்யூ பிட்வீன் -∞ to -2 எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். நமக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே -3 -2 -1 ஆகிடும். நெகட்டிவ் சைன் நமக்கு வேல்யூ பிரச்சனை இல்லை, சைன் மட்டும் தான் வேணும். இங்கே -3 போட்டால் -9 ஃபைனலாக 2 மைனஸாக இருக்கும். ஆட் பண்ணால் -into +ன்னு கிடச்சிதுன்னா இந்த ரேஞ்சில் என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங். இதில் இந்த இன்க்ரீசிங் எப்படி எழுதணும்? இன்க்ரீசிங் ரேஞ்ச் எழுதும்போது -∞, 2 எப்படி எழுதணும்? இன்க்ரீசிங் எந்த ரேஞ்சில் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா எழுதும்போது எப்படி எழுதணும்? ஒன்று வந்து -∞, 2 ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதே கேஸை
மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் என்னது? இதே ரேஞ்சில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அந்த ஆறு ஈக்குவலே எடுக்கக்கூடாது, ஒன்லி இன்க்ரீசிங்கை மட்டும்தான் எடுக்கணும். ஈக்குவல் டு, ஏன்னா 2 போட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக என்ன ஆகிட போகுது இந்த ரேஞ்சில், சாரி -2 இந்த ரேஞ்சில் நீங்கள் -2 போட்டுட்டிங்கன்னா இந்த இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஈக்குவல் டு 0ன்றது என்ன வராது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் கேஸில் வராது. இதுதான் டிஃபரன்ஸ். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சொல்லும் போது நார்மலாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொல்லும் போதும். இந்த ரேஞ்சுக்கு வாங்க, -2க்கும் 5/3 நடுவில் 0 எடுங்க, சிம்பிள் வேல்யூ இருக்குது. 0 எடுத்திங்கன்னா இது நெகட்டிவ் ஆகிடும், இது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? டிக்ரீசிங். கரெக்டாக? இந்த ரேஞ்சில் இது எப்படி எழுதுவீங்க டிக்ரீசிங் எழுதும்போது? -2, 5/3 அப்படின்னு எழுதணும். இதுவே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் கேட்டிருந்தாங்கன்னா -2, அந்த ஆர் ஈக்குவல் எடுத்துடணும், ப்ராக்கெட்டை மாற்றிடணும். ஸோ இந்த ரெண்டு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? -2, 5/3 ஆல்சோ இன்க்ளூடிங். ஆனால் இதில் அது இன்க்ளூடிங் கிடையாது. அப்போ இந்த ரேஞ்சில் அது என்னது? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட். அப்போ இந்த கேஸ் 5/3, இன்ஃபினிட்டி. 5/3, இன்ஃபினிட்டி இஃப் யூ ஆர் டேக்கிங் எனி வேல்யூ, எவ்வளோ பேர் வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து 10 எடுக்கிறீங்கன்னா 3 × 10 30, 30 - 5 எல்லாமே என்ன ஆகிடும்? ரெண்டுமே இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனலாக ஆன்சர் எதில் கிடைக்கும்? பாசிட்டிவில் கிடைக்கும். அப்போ இந்த ரேஞ்சு என்னது? இன்க்ரீசிங். கரெக்டாக? இப்போ ஃபைனலாக இந்த கேஸுக்கு ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, இது வந்துட்டு f(x) வந்து ஆன்சர் எழுதும்போது கிளியராக எழுதணும். f(x) வந்து இன்க்ரீசிங். f(x) இஸ் இன்க்ரீசிங். எந்தெந்த இன்டர்வெல்ல பாருங்கள், எந்தெந்த ரெண்டு கேஸ்லையுமே இன்க்ரீசிங், கண்டினியூஸ் இன்க்ரீசிங் கிடையாது. அது -∞, -2 இந்த ரேஞ்சில் இன்க்ரீசிங், யூனியன் 5/3, இன்ஃபினிட்டி. சொல்கிறது புரியுதா? 5/3, இன்ஃபினிட்டி. இப்படி தான் எழுதணும். ரெண்டு ரேஞ்சில் இங்கே இன்க்ரீசிங் வருது. கண்டினியூஸ் இன்க்ரீசிங் இல்லை அப்படின்னா எந்தெந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? யூனியன் போட்டு ஆன்சர் போடணும். சொல்கிறது புரியுதா? ரைட். அதே மாதிரி டிக்ரீசிங் வந்துட்டு இது இன்க்ரீசிங்க்கு. டிக்ரீசிங் ஒரு ரேஞ்ச் மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. கரெக்டாக? டிக்ரீசிங் எதுக்கு மட்டும்தான் வந்திருக்கு? -2, -5/3. இதுவே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் சொல்லும்போது இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருப்பேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரைட். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ணணும். இது அவங்க ரேஞ்சு கொடுக்காம நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, அதாவது எந்தெந்த ரேஞ்சில் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, இன்னொன்று அவங்க ரேஞ்சு கொடுத்துருவாங்க, இதே மாதிரி தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிக்கணும். 1, 5 கொடுத்தாங்கன்னா நான் இங்கே இந்த லிமிட் 1 ஆரம்பிச்சிருக்கேன், இங்கே 5 ஆரம்பிச்சிருப்பேன். இன்ஸ்டெட் ஆஃப் -∞ +∞ பதிலாக. தட் இஸ் எ டிஃபரன்ஸ். இதுதான் பேசிக் பாயிண்ட் இதில். ரைட். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரேஞ்சு கொடுக்கும்போது நோட் இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். இஃப் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் தி இன்டர்வல்ஸ், இஃப் த கிரிட்டிக்கல், இது 1 மார்க்குக்கு தேவைப்படும். இஃப் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட், critical numbers are not included in the intervals, in the intervals, then the intervals of இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அங்கே என்ன இருக்காது? ரெண்டு கலந்துருக்காது. எப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டே கிடைக்கல அப்படின்னா. சொல்கிறது புரியுதா? ரைட். ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகே, டவுட்டு கேட்டிங்களா? ரிப்ளை பண்ணிருக்கீங்களா யாருக்காவது? ரைட். ஓகேவா? ஸோ இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் சொல்லலாம். அதர்வைஸ் வாட்? அதர்வைஸ் பிகம்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சொல்லலாம். அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஆர் ஈக்குவல் எடுத்துக்க வேண்டியதான். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். இது என்ன மீனிங் அப்படின்னா, கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒரு ரெண்டு கொடுத்துக்கிற இன்டர்வலுக்கு பிட்வீன் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிதுன்னா அது கண்டிப்பாக இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் சொல்கிறது பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. f(x) டிஃபரன்ஷியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈக்குவல் 0 போட்டால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும்?
அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அது இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக அந்த ரேஞ்சில் செக் பண்ணி ஆகணும். 2 ரேஞ்சு கிடச்சிரும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அந்த ரேஞ்சை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அந்த ரேஞ்சில் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக சொல்ல முடியும். சொல்கிறது புரியுதா? ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டே கிடைக்கல அப்படின்னா ஒன்று அந்த ஃபங்க்ஷன் ஒன்லி இன்க்ரீசிங் இல்லை டிக்ரீசிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த கேஸ் எடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். நான் ஒரு ரேஞ்சு கொடுத்துட்டேன். இந்த ரேஞ்சுக்கு நான் வேல்யூ எடுக்க போகிறேன் அப்படின்னா லைக் மைனஸ் 0 to 5 இந்த ரேஞ்சில் இந்த ஃபங்க்ஷனை நான் கால்குலேட் பண்ணுறேன். 0 to 5 நான் எடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 0னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு என்ன மட்டும் தான் கிடைக்க போகுது? ஃபைனலாக என்ன தான் கிடைக்கும்? எக்ஸுக்கு வாட் எவர் வேல்யூ இஃப் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் +1 இல்லையா? ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? கிரேட்டர் தென் 0 மட்டும் தான் கிடைக்கும். எந்த வேல்யூ போட்டாலும் எக்ஸுக்கு இங்கே 1 போட்டாலும் 1 தான், 2 போட்டாலும் 1 தான், 3 பிகாஸ் தேர் இஸ் நோ எக்ஸ் அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் சைன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0னா அப்போ இது என்னென்னு அர்த்தம்? அந்த கிவன் ஃபங்க்ஷன் இந்த ரேஞ்சில் இந்த ஃபங்க்ஷன் என்னென்னு அர்த்தம்? இந்த இன்டர்வலில் ஒன்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அர்த்தம். தேர் இஸ் நோ டிக்ரீசிங். ஏன்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்கே கிடைக்கல. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா 1 ஈக்குவல் டு 0 இங்கே வேல்யூவே கிடைக்காது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பாயிண்ட்டே கிடைக்காது. கிரிட்டிக்கல் பாயிண்ட்டே கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ஒன்லி இன்க்ரீசிங் இல்லைனா டிக்ரீசிங், டிபெண்ட்ஸ் ஆன் தி கிவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இதுவே மைனஸ் எக்ஸ்னு கொடுத்தாங்கன்னா இந்த கேஸில் இப்போ இதில் இன்னொரு கேஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னென்னு கிடைக்கும் உங்களுக்கு? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்கும், லெஸ் தென் 0. அதனால இது என்ன ஆகிடும்? இதே இன்டர்வல் நான் எடுக்கிறேன் 0,5ல். இப்போ இது என்னது? டிக்ரீசிங். ஏன்? நெகட்டிவில் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன கிடையாது, இதில் என்ன கிடையாது? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடையாது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் 0ன்னு போட்டால் ஈக்குவல் டு 0 போட்டால் 0 ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ தேர் இஸ் நோ கிரிட்டிக்கல் பாயிண்ட். அதனால் இது ஒன்லி இன்க்ரீசிங் ஒன்லி டிக்ரீசிங். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கலனா இதுதான் ரிசல்ட். இது 1 மார்க்குக்கு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மினிமம்னா என்ன? அடுத்த கேஸு நம்ம அடுத்தது பார்க்க போகிறது. இது வரைக்கும் நம்ம நிறைய கேசஸ் பார்த்துட்டோம். பேசிக்காக என்னென்ன இருக்குதுன்றத. மேக்ஸிமம் அண்டு மினிமம் அப்படின்னா என்ன? இங்கே மேக்ஸிமம் அண்டு மினிமம் வேல்யூ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதிலிருந்து அதுக்கான ரூல் என்ன, எதை வச்சு மேக்ஸிமம் சொல்ல போகிறோம், மினிமம் சொல்ல போகிறோம், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா, இது எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியணும். புரியுதா? எஸ், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்க்கு எக்ஸாம்பிள் வேணுமா? இந்த கேஸு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எக்ஸாம்பிள் போடலாம். நீங்கள் இப்போ இந்த போட்டோம் இல்லையா, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா பெரிய கேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஓகேவா? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் கேஸில் இந்த கேஸு இன்க்ரீசிங் எடுத்ததுக்கு பதிலாக 0,5ன்னு போட்டிங்கன்னா இது என்ன அர்த்தம்? அவ்வளோதான், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இந்த ரேஞ்சில் 0,5 தூக்கிடுங்க, அவ்வளோதான். அந்த ஆர் ஈக்குவல் எடுக்காதீங்க. இதனுடைய மீனிங் என்ன? இதனுடைய மீனிங் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. சரியா? இதனுடைய மீனிங் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஒன்? 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5. ஆர் ஈக்குவல் வரக்கூடாது. ஆர் ஈக்குவல்னா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0வும் 5வும் போடக்கூடாது. 0க்கும் 5க்கும் நடுவில் வர வேல்யூ மட்டும் தான் போடணுமே தவிர ஈக்குவல் டு 0 எடுக்கக்கூடாது, ஈக்குவல் டு 5 எடுக்கக்கூடாது. அது தவிர மீது இன்பிட்வீனில் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் இன்க்ரீசிங்கும் டிக்ரீசிங்கும் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லும் போது. இன்க்ளூடிங்காக இருந்துச்சுன்னா இதை நார்மலாக இன்க்ரீசிங் டிக்ரீஸ் சொன்னாங்கன்னா யூ கேன் டேக் ஈக்குவல் டு 0, 5 இன் பிட்வீன் வேல்யூ ஆல்சோ. 0, 5, 0க்கு நடுவில் வரக்கூடிய ஆல் வேல்யூஸ், ஆல் டெசிமல் வேல்யூஸ். 0, 1, 2, 3 மட்டும் கிடையாது, அது ஹோல் வேல்யூஸ் மட்டும் இல்லை. இட்ஸ் எ ஸ்ட்ரைட் லைன். எவ்ரி பாயிண்ட் இஸ் இன்க்ளூடிங். சரியா? ரைட். இப்போது இங்கே வாங்க அடுத்த கேஸுக்கு. இந்த மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னா என்ன, அதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக நமக்கு கிராஃப் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அந்த கிராஃபோடைய ஷேப்பு சேஞ்ச் ஆகணும். கிராஃபோடைய ஷேப் வந்துட்டு ஒரு இன்க்ரீசிங்லேருந்து டிக்ரீசிங்காக மாறணும் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம், இல்லை பாயிண்ட்லேருந்து டிக்ரீசிங்லேருந்து இன்க்ரீசிங்காக மாறணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்க்கணும். அதோட லெஃப்ட் சைடு வந்துட்டு டிக்ரீசிங்கு, ரைட் சைடு இன்க்ரீசிங்காக இருக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு டிக்ரீசிங் ரைட் சைடு இன்க்ரீசிங்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி அந்த பாயிண்ட்டோட லெஃப்ட் ரைட்டு என்னவாக இருக்கும், இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு ஒன்று மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும், இல்லைனா மினிமம் பாயிண்ட்டாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ நான் ஒரு கிராஃப் வரைகிறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த கிராஃபில் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கேஸ் எடுக்கிறேன்.
see here இப்போ என்னன்னா இப்போ நான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க சரியா இது ஒரு பாயிண்டில் ஸோ ஏ இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம் சி டி இந்த பாயிண்ட்டு இ இது வந்துட்டு எஃப் இந்த பாயிண்ட் இது ஜி பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது பாருங்கள் கிராஃப் இங்கே ஏ டு பி இன்க்ரீஸ் ஆகுது பி டு சி என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நம்ம போட்டுற எல்லா பாயிண்ட்டுமே கிரிட்டிக்கல் பாயிண்ட் பிட்வீனில் வரலாம் ஏவுக்கும் ஜிக்கு நடுவில் வரக்கூடிய பி சி டி இ எஃப் இது எல்லாமே என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்தாலே இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னு அர்த்தம் கிடையாது நான் சொல்கிறது புரியுது கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்தால் செக் பண்ணணும் லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் செக் பண்ணணும் லெஃப்ட் சைடு இன்க்ரீஸு ரைட் சைடு டிக்ரீசிங்னா அப்போ அந்த பாயிண்ட் வந்துட்டு ஒன்று மேக்ஸிமம் இல்லை மினிமமாக இருக்கலாம் சொல்கிறது புரியுதா கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் சேஞ்சஸே இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இப்போ பாருங்கள் இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது இன்க்ரீசிங் நான் கிராஃபிக் இன்க்ரீசிங்காக ஆரோ போட்டுக்கிறேன் இங்கே டிக்ரீஸ் ஆகுது அப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இது என்னது மேக்ஸிமம் பாயிண்ட் இது என்னது மேக்ஸிமம் பாயிண்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா பீக்கில் இருக்குது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் என்ன அர்த்தம் அந்த பாயிண்ட் வந்துட்டு ஹைட்டில் இருக்குது பீக்கு இன்க்ரீஸு டிக்ரீஸு டாப் ஆஃப் த கவ் ஆக்சுவலாக இதை கான் லைக் அப்போர்டு கேஸ் இது மாதிரி சொல்லுவோம் நம்ம இது வந்து கான் அப்போர்டு டேர்னு டவுன்வர்ட் இந்த பேட்டர்னில் இருக்கும் அது ஆக்சுவலாக இது வந்துட்டு மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அப்படியே வரீங்க இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் வரீங்க டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா இது மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டுடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இருக்கா இதில் டிக்ரீசிங்கு ஸ்டில் இதுவும் என்னது டிக்ரீசிங் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுடைய லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேஞ்ச் ஆகணும் மேக்ஸிமம் மினிமம் சொல்லணும்னா ஒரு சைடு ப்ளஸில் வரணும் இன்னொரு சைடு என்ன வரணும் மைனஸ் இல்லைனா ஒரு சைடு அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவில் வரணும் நெகட்டிவில் வரணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது இல்லைனா வேறு எப்படி சொல்லணும் இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு சைடு இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் டு டிக்ரீஸ்னால் அது மேக்ஸிமம் பாயிண்ட்டு டிக்ரீஸ் டு இன்க்ரீஸ்னால் மினிமம் பாயிண்ட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேஞ்சஸே ஆகலை அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன இங்கேயும் டிக்ரீஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் திஸ் பாயிண்ட் இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சம்டைம்ஸ் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ளெக்ஷனுக்கு ஆர் இப்படி யூஸ் பண்ணுவாங்க டெக்ஸ்ட் புக்கில் 2 வேர்டுமே இருக்குது இன்ஃப்ளெக்ஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம் ரெண்டுமே கரெக்டு தான் அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சொல்கிற பாயிண்ட் புரியுதா இந்த பாயிண்ட்டுக்கு சேஞ்சஸ் கிடையாது அந்த பாயிண்ட்டோட லெஃப்ட் சைடு ரைட் சைடில் என்ன கிடையாது சேஞ்சஸ் கிடையாது இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ன்ற சேஞ்சஸ் இருக்கணும் ஒன்லி டிக்ரீசிங் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் அந்த பாயிண்ட்டோட ஏதோ ஒரு வேல்யூ லெஃப்ட் சைடு இருக்குது ரைட் சைடு இருக்கிறீங்க அதே மாதிரி ஒன்லி டிக்ரீசிங் இல்லை ஒன்லி இன்க்ரீசிங் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் என்ன கிடையாது அந்த பாயிண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் மினிமம் கிடையாது அந்த பாயிண்ட் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் மினிமம்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை இப்போ இங்கே வாங்க இங்கே என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இங்கே இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது தென் மைனஸ் டு ப்ளஸ் அதாவது டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் வந்தால் அந்த பாயிண்ட் வந்து மினிமம் அந்த பர்டிகுலர் பாயிண்டோட லெஃப்ட் சைடு டிக்ரீஸ் ரைட் சைடு இன்க்ரீஸ்னா த கிவன் பாயிண்ட் இஸ் த மினிமம் பாயிண்ட் லெஃப்ட் சைடு இன்க்ரீஸ் ரைட் சைடு டிக்ரீஸ் த கிவன் பாயிண்ட் இஸ் மேக்ஸிமம் பாயிண்ட் அது டாப்போட பீக்கில் இருக்கும் இது பாட்டம் ஆஃப் த பீக் இது அப்படின்னு சொல்லுவோம் சொல்கிறது புரியுதா கிளியர் ரைட் இப்போ அப்படியே அடுத்தது வாங்க இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஸ்டில் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமும் இந்த கிராஃப் இன்க்ரீஸ் தான் டிக்ரீஸ் ஆகலை டிக்ரீஸ்னால் இப்படி வரும் நான் சொல்கிறது புரியும் ஒரே கிராஃபில் எல்லாத்தையும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன கிடையாது இதுவும் கிடையாது இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது இந்த பாயிண்ட் இ என்னது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் திஸ் ஆல்சோ வாட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தேர் இஸ் நோ சேஞ்ச் லெஃப்ட் டு ரைட்டும் அடுத்து டாப்புக்கு வாங்க இங்கே என்ன ஆகுது இன்க்ரீஸு டிக்ரீஸு அப்போ இந்த பாயிண்ட் என்னது மேக்ஸிமம் பாயிண்ட் சொன்னது புரிஞ்சுதா இப்போ இது நான் கிராஃபாக வரைஞ்சிட்டேன் ஃபங்க்ஷனாக சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்க்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0ன்னு வரும் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இது நான் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறேன் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறாங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிரும் இப்போ இதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிதுன்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுடைய லெஃப்ட் சைடு ஏதோ ஒரு வேல்யூ ரைட் சைடு ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணி பார்க்குறீங்க லெஃப்ட் சைடில் போடும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கும் போகிறேன் கிரேட்டர் தென் 0 கிடைக்குது அதாவது எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது பாசிட்டிவில் கிடைக்குதுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அந்த ரேஞ்சில் இன்க்ரீசிங்னு அர்த்தம் அதோடைய ரைட் சைடில் ஏதோ ஒரு வேல்யூ எடுப்பேன் சப்போஸ் நான் 2 எடுக்கிறேன்னா 2க்கு லெஃப்ட் சைடில் 1 எடுக்கலாம் ரைட் சைடில் 3 எடுக்கலாம் இப்போ நான் 1ன்னு போடும்போது எனக்கு கிரேட்டர் தென் 0 கிடைக்குது அந்த ஃபங்க்ஷனில் 3ன்னு போடும்போது எனக்கு லெஸ் தென் 0 கிடைக்குதுன்னா அப்போ அந்த 2 பாயிண்ட் என்னது மேக்ஸிமம் பாயிண்ட்னு அர்த்தம் அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இது என்னது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0
புரியுதா? ஆர் ஈக்குவல் ஆல்சோ கேன் டேக், ஸ்ட்ரிக்ட்லி எடுத்தால் தான் ஆர் ஈக்குவல் எடுக்க தேவையில்லை. ரைட், அப்போது இதுவும் என்னது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு less than or equal to 0, இது f dash of x greater than or equal to 0, ரைட்? ஸோ இது எல்லாமே அதுதான். இதுக்கு பேர் தான் என்னது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் டிக்ரீஸ். ஸ்ட்ரிக்ட்லி வரும்போது நம்ம அந்த இது எடுக்க மாட்டோம், ஈக்குவல் எடுக்க தேவையில்லை. இவ்வளோதான், அதே லாஜிக் தான். சொல்கிறது புரியுதா? இப்போ அந்த புதுசாக ஒரு வேர்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், இதுதான். இதுவும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். ஒரு வேல்யூ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கொடுத்துட்டாங்கனாலே அது இன்க்ரீசிங் டிக்ரீஸிங் நம்ம டிசைட் பண்ண முடியாது, சரியா? ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் இல்லை அப்படின்னா அது டிக்ரீசிங்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் சொல்கிற வார்த்தையை திரும்ப புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இன்க்ரீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அது டேரெக்டாக ஆப்போசிட் என்னது டிக்ரீசிங் அப்படின்னு இதில் சொல்லக்கூடாது. அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காக இல்லைன்னா அது டிக்ரீசிங்காக இல்லை நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங்காக செக் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்ல முடியாது, இன்க்ரீசிங்னா அது டிக்ரீஸ் சொல்ல முடியாது. இன்க்ரீசிங் டிக்ரீஸ் ரெண்டுமே இல்லாமலும் இருக்கலாம் அந்த இன்டர்வல். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் தட் கேஸ். புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் ஒரு சில கிராஃப் நாங்கள் வரைகிறேன். So I'll draw some graph. இது x axis, இது y axis, சரியா? இது எந்த ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, மேக்ஸிமமா மினிமமா? இது வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? இந்த பாயிண்ட் என்னது, மேக்ஸிமமா மினிமமா? இது எப்படி கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிவன் பாயிண்ட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? அதாவது y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு ஒன்று தான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் அப்போ என்ன கிடைக்கும், 2x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 0. இதான் என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட். x ஈக்குவல் டு 0 தான் என்னது இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட். இதான் என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட், கரெக்டா? அப்போது இங்கே 0க்கு லெஸ்ஸர் தான் ஏதோ ஒரு வேல்யூ போடுங்க, இல்லை 0 கிரேட்டர் ஒரு வேல்யூ போடுங்க. இதில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் 0க்கு நீங்கள் -1 போட்டால் ஆன்சர் -2 கிடைக்கும், கரெக்டாக? ஆக்சுவலாக இந்த ரேஞ்ச் நமக்கு எப்படி கிடைக்கும், இதில் லைன்ஸாக வரைஞ்சிங்கன்னா -∞ + ∞ 0, -∞, 0 யூனியன் 0, டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரேஞ்சை மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்கும். இதில் என்ன கிடைக்கும், பாசிட்டிவில் கிடைக்கும். இங்கே -1 போட்டால் இது -2, கரெக்டாக? +1 போட்டால் +2. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், <0. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கிடைக்கும், greater than 0. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது இது என்னது டிக்ரீசிங், இது அப்படியே இன்க்ரீசிங். ஸோ -2 டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அதாவது டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங்காக இருந்துச்சுன்னா அப்போ இந்த பாயிண்ட் என்னென்னு அர்த்தம், மினிமம்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட்டை மேக்ஸிமம் மினிமம்ன்றது இப்படி தான் கண்டுபிடிக்கணும், புரியுதா? அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டோடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு செக் பண்ணணும். -2 டு பாசிட்டிவ் போச்சுன்னா அந்த பாயிண்ட்டு மினிமம்னு அர்த்தம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அந்த கிராஃப் சேஞ்ச் ஆகுது அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம். அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு ஒரு டிக்ரீசிங், ரைட் சைடு வந்து இன்க்ரீசிங் இருந்துச்சுன்னா த கிவன் பாயிண்ட் இஸ் மினிமம் பாயிண்ட், அதான் மினிமா, சரியா? டிக்ரீசிங் பாசிட்டிவ் டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் என்னது, மேக்ஸிமா. சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். அப்போ இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு கிராஃப் நான் போடுறேன். இது ஒரு கிராஃபை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். ரைட். இது எக்ஸு, இது ஒய். இங்கே ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் எதனுடைய கிராஃப்னா எக்ஸ் கியூபோடைய கிராஃப், எக்ஸ் ஸ்கொயர் கிடையாது, எக்ஸ் கியூப். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர்னு கிடைக்குமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும், வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைக்கும், கரெக்டா? இப்போது இங்கே ரேஞ்ச் எடுங்க, ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா -∞ டு +∞, அந்த இன்டர்வல் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கூட பிரிச்சிங்கன்னா 0. இங்கே -∞ டு 0 ஏதோ ஒரு வேல்யூ இங்கே எடுத்துகிட்டு போய் போடுறீங்க, +∞ டு 0 எடுத்துகிட்டு போய் போட போகிறீங்க அப்படின்னா, சாரி இங்கே கரெக்டு தானே? இதில் போட்டால் என்ன நடக்கும்,
இங்கே எக்ஸுக்கு -1 போடுங்க இதில் f dash of xல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா f dash of x என்ன கிடைக்கும் இங்கே இந்த கேஸில் பாசிட்டிவ் கிடைக்குமா +1 போடாலும் பாசிட்டிவ் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூ f of x எதுவுமே போடக்கூடாது, அந்த தப்பு பண்ணிடாதீங்க. இங்கே நான் 0 -∞0 நடுவில் ஒரு வேல்யூ எடுக்கிறேன் -1 எடுத்துன்னு போய் இதில் போடக்கூடாது. இங்கே நான் கண்டுபிடிச்சிட அந்த லிமிட் எதுக்கு போடணும், எதில் போடணும் f dash of x எதுவுமே போடணும். எக்ஸுக்கு -1 போட்டால் -1 ஹோல் ஸ்கொயர் +1, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் பாசிட்டிவ். அப்போ இதில் என்ன கிடைக்கும் f dash of x greater than 0. இதில் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு f dash of x greater than 0. சொல்கிறது புரியுதா? அப்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதனுடைய அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். கிரிட்டிக்கல் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருந்தாலே அங்கே மேக்ஸிமம் மினிமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நான் திரும்ப எதுக்காக இந்த பாயிண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறேன் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சாலே அங்கே மேக்ஸிமம் மினிமம் இருக்குன்னு சொல்லிட முடியாது, வெரிஃபை பண்ணணும். அதனுடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரேஞ்ச் எடுக்கும்போது இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங்காக இருந்துச்சுன்னா the given point is minimum. increasing to decreasing இருக்க அந்த பாயிண்டோட லெஃப்ட் ரைட் எடுக்கும்போது அப்படின்னா அந்த பாயிண்ட் மேக்ஸிமா. அந்த பாயிண்ட் வந்துட்டு லெஃப்ட் சைடும் ப்ளஸில் கிடைச்சிது, ரைட் சைடு ப்ளஸ்ஸே கிடைக்கும். அந்த பாயிண்ட் இஸ் கண்டினியூஸ் பாயிண்ட், இன்க்ரீசிங்கில் தான் இருக்கே தவிர அது என்ன கிடையாது, டிக்ரீசிங் கிடையாது. சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு இந்த கிரிட்டிக்கல் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் என்னது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன அர்த்தம், அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டோடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு எடுத்தீங்கன்னா சேஞ்சஸ் கிடையாது. பாசிட்டிவ் டு நெகட்டிவோ நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருக்காது. ஒன்று 2 பக்கமும் பாசிட்டிவாக இருக்கும், இல்லை 2 பக்கமும் நெகட்டிவாக இருக்கும். இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். புரிஞ்சுதா? ரைட். கொஸ்டின் போகலாமா? கான்செப்ட் புரிஞ்சுதா தெளிவா? ரெடியா? கொஸ்டின் போகலாமா? வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க. எஸ், வெரி குட். ஸோ இவ்வளோ தான் ஐடியா. நான் திரும்ப சொன்ன அந்த ஒரு சில பாயிண்ட்ஸு, மேக்ஸிமம் மினிமம் எப்போ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சில கேஸில் இன்னொன்று ஒரு இருக்குது அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம்னு ஒன்று நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? இந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம்ன்றதுனா நிறைய மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் வரும், அதெல்லாம் கலந்து இருக்கும்போது இந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம்ன்றது மேக்ஸிமம் ஹையஸ்ட் என்ன வருதோ நம்ம அதை வச்சு சூஸ் பண்ணுவோம். அதையும் நான் உங்களுக்கு வரைஞ்சிடுறேன். இருங்க, அடுத்து ஒரு கேஸ் போட்டுறேன், லாஸ்ட் கேஸு. ஏன்னா அந்த அப்சல்யூட்னு நமக்கு கொஸ்டினில் இருக்குது. தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கேஸுக்கு ஓகே, இது வந்து ஒரு கிராஃபோடைய ஒரு ஃபங்க்ஷனுடைய கிராஃபு. அதை நான் என்ன கொடுத்துட்றேன் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் புரியுறதுக்காக. 3x⁴ - 16x³ + 18x². இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ப்ளஸ் இங்கே f of x = 3x⁴ - 16x³ + 18x² + 18x². ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. என்ன ரேஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா -1, 4. இதான் கண்டிஷன். இது ஒரு ஃபங்க்ஷன், அதனுடைய லிமிட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா லிமிட் என்னன்னு சொல்லிட்டாங்க, -1 to 4ன்னு சொல்லி அந்த லிமிட்டை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் -1 to 4 இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க. நான் டயக்ராம் போட்டுட்டேன் இல்லையா, அந்த டயக்ராம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் வர வேண்டிய டயக்ராம் நான் முன்னாடியே வரைஞ்சிட்டேன். அதை இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா, f dash of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இது f of x இல்லையா, f dash of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 12x³ - 16 × 3. ஓகே, கரெக்ட். 48x² + 36x. இதுதான் f dash of x. ஸோ அப்போ f dash of x = இந்த 12x காமனாக எடுத்துக்கோங்க. 12x காமனாக எடுத்துகிட்டா ரிமைனிங் என்ன கிடைக்கும், x² 2x + 3. x² இங்கே 4x வரும், 4x + 3. ஓகே, x² - 4x + 3. இதை
ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் 3 ஆட் பண்ணால் 4 வரணும். அப்போ 1 3 3 கரெக்டாக? ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் மைனஸ் 4 ரைட், எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கரெக்டா? ஏன்னா 1 இன்ட்டு 3 3 மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் -4 வரும். -1 -3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இதுதான் கிடைக்கும். எஸ் சார். ஹாய் மேம். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஃபுல்லாக மேக்ஸ் கிளாஸ் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் முக்கியமான சாப்டர் இன்றைக்கி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் அது இருக்குது. மேக்ஸில் இந்த ஒரு சாப்டர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா மற்ற எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஜென்ரலாக இது ஒன்று தான் டஃப்பாக இருக்கும். இதில் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டா சென்டம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருவாங்க. சார் வேற ஒன்று இருக்குது, இன்னும் 45 days தான் நீட்டுக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை பேட்சை லான்ச் பண்ணோம். எப்போ என்னங்கிற டேட் சொல்லிட்டீங்களா? கண்டிப்பாக 16th மார்ச் 16th நம்பிக்கை பேட்ச் நீட் நம்ம ஆரம்பிக்கிறோம். மறக்காமல் காய்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் கண்டிப்பாக மேம் கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க, நான் ஃபிசிக்ஸ் எடுப்பேன். ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. மார்ச் 11th நாங்க லான்ச் பண்றோம். சாம்பியன்ஸ் சீக்கிரமா வந்துருங்க. டக்கு சட்டுன்னு லான்ச் பண்ணி நம்பிக்கையோட நீட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ உங்களுக்காக ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 45 days பத்தாதுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ எல்லாரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம். எவ்வளோ டேஸ் நம்ம இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ எவ்வளோ அதிகமான பாயிண்ட் கான்செப்ட் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக சரியா புரியுது இல்லையா? ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணணும். மேம் லைவ் செஷனில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக. எஸ் ஓகே. ஸோ டேக்கண்ணா ஒரு குட்டி கிளிப்பு. ஓகே, ஐ வில் மீட் யூ சூன் இன் த அப்கமிங் லைவ்ஸ். Tada, bye-bye, take care, and sir, please carry on. Yes, thank you, ma'am. Right. Without AC, don't. It is too much of it. Okay. System will get freeze. Right. வாங்க இங்க பாருங்க, f dash of x equal to 0. f dash of x 0 நீங்கள் போட்டிங்கன்னா 12x into x minus 3 into x minus 1 equal to 0 போட்டிங்கன்னா எத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும்? ஒன்று x equal to 0, x equal to 3, அதுக்கப்புறம் x equal to plus 1. ஸோ x equal to 0, 1, 3 கரெக்டா? ரைட், கரெக்டாக போட்டிருக்கணும். கரெக்டு தானே? வேல்யூ கரெக்டாக செக் பண்ணுங்க. ரைட், இப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே என்ன நடக்கும்னு பாருங்கள். இங்கே இதுதான் அந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச். நான் அந்த வேல்யூஸ்லாம் நாங்கள் போடலை. இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள். நான் கிராஃப் டேரெக்டாக வரைஞ்சிட்டேன். நீங்கள் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்துட்டு என்னது? இது வந்துட்டு எக்ஸோட வேல்யூ -1. சரியா? நான் வேல்யூ நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுறேன். இது -1,37. இது அப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸுக்கு வந்துட்டு இந்த லிமிட் -1 0 டோட்டலாக. இதில் எப்படி லிமிட் எழுதுவீங்க? எப்படி ரேஞ்ச் எழுதணும்? நீங்கள் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா -∞ to +∞ போடக்கூடாது. இட் ஸ்டார்ட் ஃப்ரம் -1 அடுத்தது வந்து 0 ஆர்டராக எழுதணும். நெக்ஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 3, லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கு? எண்டிங் லிமிட்டு 4. இப்படி தான் இந்த ரேஞ்ச் இருக்குது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? -1 டோன்ட் ரைட் -∞ to +∞. கொஷின் இட் செல்ஃப் கிவன் -1,4 ரைட். -∞ to 0, 0 to 1, 1 to 3, 3 to 4. இந்த ரேஞ்சிலலாம் மேக்ஸிமமாக இல்லை மினிமமான்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போது மைனஸ் இந்த ரேஞ்சில் ஆரம்பித்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் நான் எதை சூஸ் பண்ணுறேன்? 0. இது எல்லாமே கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இன்பிட்வீனில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் வரதுனா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் என்னது? மினிமம். ஏன் மினிமம்? ஃபங்க்ஷன் இங்கே டிக்ரீஸ் ஆகுது. இந்த ரேஞ்ச் இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே இன்க்ரீஸிங். அப்போ என்ன அர்த்தம்? f dash of x வந்துட்டு less than 0, இங்கே f dash of x greater than 0. சரியா? ஸோ இங்கே f dash of x வந்துட்டு greater than 0. சொல்கிறது புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போது இந்த பாயிண்ட் நான் என்னன்னு சொல்ல முடியும்? மினிமம் சொல்லணும். ஒரே கேஸில் இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இதான் எனக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிருக்கு. அவங்க ரேஞ்சு கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஓவராலாக இதுதான் லிமிட்டு. சரியா? மொத்த லிமிட்டுக்கு நான் இப்போ நான் செக் பண்ணுறேன். இதுக்கு அப்புறம் இங்கே என்ன வரும் பாருங்கள். இது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்கே என்னது? அடுத்தது 1. இந்த வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இந்த பாயிண்டோட வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1,5. ஓகேவா?
ஸோ இது வந்துட்டு இங்கே இன்க்ரீசிங் இங்கே டிக்ரீசிங். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? இட் இஸ் ஏ மேக்ஸிமம் பாயிண்ட். திரும்ப அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வாங்க. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கு? +3 கரெக்டாக. இங்கே இதுக்கு நேரம் என்ன வந்திருக்கும்? +3 -27 ஐ திங்க். சரியா? செக் பண்ணி பாருங்கள். அது வேல்யூ கரெக்டானு தெரியல, வெரிஃபை பண்ணிக்கோங்க. எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ போடும்போது லாஸ்ட்டாக வேல்யூ எக்ஸ் வேல்யூ 4 போட்டிங்கன்னா ஒய் வேல்யூ 32 கிடைச்சிருக்கு. இதான் இந்த லிமிட்டுக்கான எல்லா வேல்யூவும். -1 0 1 3 4 போட்டிருக்கிறோம். இது எல்லாமே கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னது? இதான் என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். பிட்வீனில் வரது எல்லாமே கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரியா? ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்போ இந்த எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஃப் வந்து எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதில் இந்த கிராஃப்லேருந்து நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கிராஃபோடைய ஹையஸ்ட் மேக்ஸிமம் எதில் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த கிராஃபோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே கிடச்சிருக்கு, மினிமம் எங்கே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, இங்கே 2 மினிமம் கிடச்சிருக்கு. இதுவும் என்னது? மினிமம். ஏன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ அப்போ இங்கே மேக்ஸிமமே ஒரே ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு. இங்கே 2 மினிமம் கிடச்சிருக்கா? கரெக்டு தானே? ரைட். இப்போ அப்சல்யூட்னா என்னன்றதை இப்போ நான் செக் பண்ண போகிறோம். இங்கே அப்சல்யூட் மேக்ஸிமம் எங்கே வரப்போகுது, அப்சல்யூட் மினிமம் எங்கே வரப்போகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கிராஃபில் மல்டிபிள் மேக்ஸிமம் மினிமம் டிஃப்ரெண்ட் இன்டர்வலில் நிறைய மேக்ஸிமம் மினிமம்லாம் சேர்ந்து வரும். சொல்கிறது புரியுதா? நிறைய மேக்ஸிமம் மினிமம் சேர்ந்து வரும்போது அதில் எந்த வேல்யூஸுக்கு மேக்ஸிமம் நமக்கு அந்த வேல்யூ கிடைக்குதோ, அதாவது மற்றது எல்லாமே நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம்னு சொல்ல போகிறோம். எந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு மேக்ஸிமம் f(x) கிடைக்குதோ அதுதான் என்னது? அப்சல்யூட் மேக்ஸிமம். எதுக்கு நம்ம கம்மியாக கிடைக்குதோ அது அப்சல்யூட் மினிமம். இப்போ இந்த கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், இதில் ஒரே ஒரு மேக்ஸிமம் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் இதை நான் என்னென்னு சொல்ல முடியும்? இந்த பாயிண்ட்டை அப்சல்யூட் மேக்ஸிமம் சொல்ல முடியும். இந்த பாயிண்ட் என்னென்னு சொல்ல முடியும்? அப்சல்யூட் மேக்ஸிமம் சொல்ல முடியும். இதை நான் என்னென்னு சொல்ல முடியும்? இதை நான் ஜென்ரலாக சொல்லணும்னா காமனாக சொல்லும் போது லோக்கல் மினிமா, இதை நான் என்னென்னு சொல்ல முடியும்? லோக்கல் மினிமா. ஏன்னா 2 மினிமா வந்ததுன்னா நம்ம காமனாக எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? லோக்கல் மினிமான்னு சொல்ல முடியும். அப்சல்யூட் மினிமான்னு கேட்டாங்கன்னா அந்த இருக்கிற மினிமாவிட எது ரொம்ப மினிமம் இருக்கோ அதான் என்னது? அப்சல்யூட் மினிமம். நிறைய மேக்ஸிமம் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் கிடச்சதுன்னா அதில் எதில் ரொம்ப மேக்ஸிமம் பாயிண்ட் கிடச்சிருக்கோ அதுக்கு பேர் அப்சல்யூட் மேக்ஸிமம். அந்த வார்த்தையை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சொல்கிறது புரியுதா? ரைட். அப்போது இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்ல முடியும்? இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்சல்யூட் மினிமம்னு சொல்ல முடியும். ஏன்? இந்த வேல்யூவை விட, அதாவது இருக்கு இல்லையா, இந்த 0 மினிமமை விட இதுக்கு தான் ரொம்ப மினிமம் வேல்யூ கம்மியாக கிடச்சிருக்கு. நெகட்டிவில் ரொம்ப கம்மியாக எதில் கிடச்சிருக்கு? 3க்கு போடும்போது தான். 0 வந்து மினிமம், இதுவும் மினிமம். ரொம்ப கம்மியாக எந்த மினிமம் கிடச்சிருக்கோ அதான் என்னது? இருக்கிறதுலே மினிமம் அப்சல்யூட் மினிமம். புரியுதா? அந்த மாதிரி நிறைய கேஸ் கலந்து வரும். கிளியர்? ஸோ அப்போ ஒரு கிராஃப் ஜென்ரலாக இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவேன், நான் சும்மா ரஃபாக இப்போ போடுறேன். இந்த பாயிண்ட்டு எல்லாமே என்னது? மேக்ஸிமம் மினிமம் கேஸுக்கு வரப்போகுது. இது எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது. கரெக்டாக? இந்த பாயிண்ட் வந்துட்டு நான் மேக்ஸிமம்னு சொல்கிறேன், இந்த பாயிண்ட் மினிமம். இதெல்லாம் நான் என்னென்னு சொல்ல போகிறேன் இனிமேல்? லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். இது என்னது? லோக்கல் மேக்ஸு, லோக்கல் மினிமம். இதுவும் என்னது? லோக்கல் மேக்ஸு, லோக்கல் மினிமம். இது லோக்கல் மேக்ஸ். சரியா? லோக்கல் மேக்ஸிமம், இது வந்து லோக்கல் மினிமம். இந்த மாதிரி நிறைய கேசஸ் வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இன்டர்வல். இங்கேருந்து இது ஒரு இன்டர்வல் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் ஒரு இன்டர்வல் இருக்கும். அந்த மாதிரி ரேஞ்சாக இருக்கும் நமக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இது ஒரு இன்டர்வலாக இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு லெஃப்ட் ரைட்டு. சொல்கிறது புரியுதா? அப்போ இதெல்லாமே நம்ம கலந்து படிக்கும்போது இதில் எது ரொம்ப எந்த பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூ ஹையஸ்ட் மேக்ஸிமம் கிடைக்குதோ அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அப்சல்யூட். அப்போ இந்த லோக்கல் மேக்ஸிமம் என்னன்னு சொல்ல முடியும்? அப்சல்யூட் மேக்ஸிமம்னு சொல்ல முடியும். புரியுதா? இந்த மினிமம் வேல்யூ இதில் ஓவரால் மினிமம் இதாக ஸ்மாலாக இருக்குது. இதை நான் தான் என்னன்னு சொல்ல முடியும்? இருக்கிறதுல ரொம்ப மினிமமாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? இதுதான். அதனால் இதுக்கு பேர் தான் என்னது? அப்சல்யூட் மினிமம். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்கல் மேக்ஸ், லோக்கல் மினிமம், அப்சல்யூட் மேக்ஸ் அண்ட் அப்சல்யூட் மினிமம். புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் போட உங்களுக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிச்சிடும். ரைட். அதுக்கப்புறம் சில தேரம்ஸை மட்டும் நான் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிடுறேன். டீட்டெயிலாக நம்ம போடும்போது கொஷின் போடும்போது புரிஞ்சிடும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்.
let f be a function defined on a open interval I, let f be continuous at a critical point c in I கொடுத்துருக்காங்க. ஒரு f of x கொடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், f dash of x ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தாங்கன்னா மொதல் வேலை என்ன, f dash of x கண்டுபிடிக்கணும். சரியா, அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், மேக்ஸிமம் மினிமம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டும் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டு கால்குலேட்டு மேக்ஸிமம் அண்டு மினிமம் அந்த பாயிண்ட் என்ன எப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அந்த வேல்யூ என்ன அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு தேரம் தான் இது. இந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் f dash of x சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் சேஞ்ச் ஆச்சுன்னா, அதை நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, தட் இஸ் லோக்கல் மேக்ஸிமா. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமா. சொல்கிறது புரியுதா, அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமான்றது அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கடைசியாக எடுக்கிறது. காட் இட். அப்போ இதில் லெஸ்ஸர் தானே இருந்துச்சுன்னா f dash of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் கிரேட்டர் தென் 0 வரணும், இதில் லெஸ் தென் 0 வரும். f dash of x வந்துச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமா. அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ரைட்டில் ப்ளஸ் மைனஸ் சேஞ்சஸ் இல்லை, f dash of x ரெண்டுமே ப்ளஸ்ன்னு கிடையாது, ரெண்டுமே மைனஸ் கிடைக்குதுன்னா தென் த பாயிண்ட் இஸ் நாட் மேக்ஸிமம் நாட் மினிமம். அதுக்கு பேர் என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். சொல்கிறது புரியுதா, ரைட். ஸோ அதனால தான் இது பேர் என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதுதான் அந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்துட்டு அது இன்னும் ஈஸியாக பண்ணுற மெத்தடு, அதாவது மேக்ஸிமம் மினிமம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. நம்ம என்ன பண்ணோம்னா f dash of x 0ன்னு போட்டுட்டு அதை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த c வேல்யூ கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணால் லெஸ் தென் 0ன்னு கிடச்சிதுன்னா அது மேக்ஸிமம் அர்த்தம். அதனால் நமக்கு வச்சுக்கோங்க, இதில் லெஸ் தென் 0 கிடைக்கணும், இது கிரேட்டர் தென் 0 கிடச்சதுன்னா அது என்னது, மினிமம் வேல்யூன்னு அர்த்தம். f dash of x c வந்து 0, f டபுள் டேஷ் 0ன்னு கிடச்சதுன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு ஃபெயில்னு அர்த்தம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு ஃபர்தராக யூஸ் பண்ண முடியாது. வி ஹேவ் டு மூவ் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். புரிஞ்சுதா, ரைட். போகலாமா, ரைட் வாங்க கொஷின் போகலாம். இதான் கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம கான்செப்டை கிளியராக பார்த்தாச்சு. நான் இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு, எப்படி இந்த கான்செப்டை அந்த ப்ரீவியஸ் கொஷினுக்கு அப்ளை பண்ணுறது. காட் இட். போகலாமா, ரெடியா, வாங்க ஃபாஸ்ட்டாக ஃபயரை போடுங்க. கொஷின் ஆரம்பிக்க போகிறேன். யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா சில பேருக்கு ஆல்ரெடி கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், அதனால் அவங்க அப்புறமா பார்த்துலாம் நினச்சிருந்துருப்பீங்க. பட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, அதனால் கொஷின்ஸு கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ரைட், ஃபாஸ்ட் வாங்க வாங்க ஃபயரை போடுங்க, போட்டுக்கினே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும், கேஸ் ஸ்டடி, எவ்ரிதிங் வில் டிஸ்கஸ். எதையுமே நம்ம இன்றைக்கி விட போகிறதில்ல. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கொஷின்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஐடியா ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ரைட், இப்போ பார்த்தோமே வேவ் கவ். இன்னும் அவங்களுக்கு கவ் வேணும். இந்த மாதிரி நிறைய கவ் பார்த்துருக்கோம் பாருங்கள். இப்போ இதெல்லாமே என்ன டைப் ஆஃப் கவ், இதெல்லாம் பார்க்கலையா, இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் கவ், இதெல்லாம் அந்த டைப்பு தான். சரி வாங்க, இப்போ கொஷின் ஒன்றுனா நான் ஒரு சில 2 மார்க்கும் எடுத்துருக்கிறேன், 5 மார்க் எடுத்துருக்கிறேன், இன்க்ளூடிங் கரண்ட் கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறேன். ரைட்டா, ரைட். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 2 + 3x - x³ இஸ் டிக்ரீசிங். எந்த ரேஞ்சில் டிக்ரீசிங்னு சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம், எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டிங்கன்னா அந்த ரேஞ்சில் டிக்ரீசிங் ஆகும் கேட்குறாங்க. அதாவது இன்டர்வல் கண்டுபிடிக்கணும், டிக்ரீசிங் எந்த இன்டர்வல் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான் இதை போடணும். கரெக்ட். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். f ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டாங்க, f dash of எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதான ஸ்டெப்ஸு. இது 0 ஆகிடும், இது 3 - 3x². அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், f dash of x = 0ன்னு போடணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம். அப்போது 3 - 3x² = 0 அப்படின்னா 3 காமனாக எடுத்துருங்க. 1 - x² = 0, x² என்னன்னா x என்ன கிடைக்கும், x ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ x ப்ளஸ் ஆர் மைனஸ் 1னா இப்போ இது எப்படி எழுதுவோம் நம்ம, -∞, இது வந்து +∞, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1னா -1 + 1. இதை நம்ம கண்டுபிடிச்சது கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், வால்யூம் சம்ம பார்ப்போம். எடுத்தோடனே நம்ம இதை போக முடியாது இல்லையா, இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக எல்லாத்தையும் போயிட முடியாது.
ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு போகிறதுக்காக தான் நான் பண்ணேன். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு டேரெக்டாக வால்யூம் மட்டும் பார்த்தா போதும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் புரியல. ஸோ எல்லாமே இன்னும் ஒரே டைமில் ரிவிஷன் கொடுத்துட்டா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த டாப்பிக்கை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சிலதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது டோன்ட் வரி. ரைட். அதுக்கப்புறம் x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ ஒன்ஸ் இந்த இன்டர்வல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1க்கு இன்பிட்வீனில் ஒரு வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு -2ன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு -2 இங்கே போட்டிங்கன்னா -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடும். 1 மைனஸ் போடும்போது ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நெகட்டிவ். அதுக்கப்புறம் -1 டு +1 எடுங்க, 0 எடுக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 0 போட்டால் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும், பாசிட்டிவில் கிடைக்கும். 1 டு இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் எக்ஸுக்கு +1 போகிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு +1 போட்டிங்கன்னா +2 போடுங்க. 2 ஸ்கொயர் 4, 1 மைனஸ் 4 ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ், அது நெகட்டிவ் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், f'(x), அதாவது f'(x) வந்துட்டு என்ன கிடைச்சிருக்கு? லெஸ்ஸர் தென் 0ன்னு கிடைச்சிருக்கு. வென் ஃபெல் ஃபார்வர்ட் எந்த ரேஞ்சுக்கு கிடைச்சிருக்கு? -∞, -1. கரெக்டா? -∞, -1. ஸோ நமக்கு அந்த ரேஞ்சுக்கு கிடைச்சிருக்கு அந்த இன்டர்வலுக்கு. f'(x) இங்கே என்ன வரும்? அடுத்தது இன்னொன்று மறுபடியும் 0 இன்னொரு ரேஞ்சுக்கு எப்போ கிடைச்சிருக்கு? 1, இன்ஃபினிட்டிக்கு எந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது therefore f(x) is decreasing. ரெண்டு இன்டர்வல் டிக்ரீஸ் ஆகுது, இதில் இன்க்ரீசிங், இந்த கேஸில் இன்க்ரீசிங். f(x) is decreasing in the intervals. அதை எப்படி சேர்த்து எழுதணும்? -∞, 1 யூனியன் 1, +∞. இது ஒரு 2 மார்க் கொஷின். சொல்கிறது புரியுதா? இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஸோ இப்போ இந்த மாதிரி மாடல் கொஷின், இது CBSE 2020 கேட்ட கொஷின். சொன்னது புரியுதா? எப்படி நான் டெரைவ் பண்ணியிருக்கிறேன்னு? ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு எந்த ரேஞ்சில் டிக்ரீஸ்னு கேட்குறாங்கன்னா அவங்க ரேஞ்சுன்னு கேட்க மாட்டாங்க. இன்டர்வலில் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்னால் ஒரு வேல்யூ தான் இருக்கணும், பர்டிகுலர் இன்டர்வல் தான் இந்த கேஸில் வரும். ரைட். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை ஈக்குவல் டு 0 போட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி டயக்ராம் போட்டுட்டு அதில் எந்தெந்த ரேஞ்சில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பார்க்கணும். பாசிட்டிவ் வந்து நான் f'(x) பாசிட்டிவ்னா இன்க்ரீசிங், லெஸ்னா டிக்ரீசிங் தான் கேட்டிருக்காங்க. இன்க்ரீசிங் கேட்டாங்கன்னா இதை எழுதணும். இல்லை காமனாக எப்போல்லாம் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேட்டாலும் அடுத்து என்ன பண்ணணும்? f'(x) டிக்ரீசிங் இந்த இன்டர்வல் ஆஃப் -1, 1ன்னு போட்டுருக்கணும். புரிஞ்சுதா? ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் வெதர் த ஃபங்க்ஷன் f(x) equal to cos of 2x plus pi/4 is increasing or decreasing in the interval. அவங்களே ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. இந்த பர்டிகுலர் இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு கேட்குறாங்க. ரைட். இது எப்படி சால்வ் பண்ணுறது? ட்ரிக்னாமெட்ரிக் காம்பனெண்ட்லாம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு காம்பினேஷன் இருக்கும் இல்லையா, இன்க்ரீஸ் அந்த கர்வ் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? f'(x) cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? -sin x. அப்போ என்ன வரும்? -sin of 2x plus pi/4 இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ -2 இன்ட்டு sin of 2x plus pi/4 இதான் என்னது? f'(x). இதான் என்னது? f'(x). இப்போது இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் இதில் வந்துட்டு இன்க்ரீசிங் ஆகுதா டிக்ரீசிங் ஆகுன்னு கேட்குறாங்க. ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. இது வந்து இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்றதை நம்ம செக் பண்ணணும். அவங்க இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அவங்க சொல்லலை. இதுதான் இந்த பர்டிகுலர் இன்டர்வலில் மட்டும் இன்க்ரீசிங்காக இருக்குமா இல்லை டிக்ரீசிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா எனக்கு இந்த வேல்யூ வந்துட்டு இப்போ ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரிஞ்சதுன்னா f'(x)ன்னு சொல்ல முடியும். ஏன்னா -2ன்றது இப்போ ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட், -2 கான்ஸ்டன்ட்டு. sin of 2x plus pi/4 இருக்கு இல்லையா, sin of 2x plus pi/4 அந்த வேல்யூ ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரிஞ்சுதான் அதுக்கேற்ற அந்த பர்டிகுலர் இந்த இன்டர்வலில் இது ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இது மைனஸ் ஆகிடும். இது ஃபுல்லாக மைனஸாக கிடச்சிதுன்னா -to ப்ளஸ் ஆகிடும். f'(x) பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீசிங், நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீசிங். இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறோம். இங்கே கொடுத்துக்கிற இன்டர்வல் எதனோட இன்டர்வல்? எக்ஸா? இந்த மாதிரி வெறும் sin x cos xலாம் கொடுத்தா இப்போ நான் போடுற பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள்,
ஃபஸ்ட்டு கிவன் இன்டர்வல் எழுதுங்க 3π/8 இந்த கிவன் இன்டர்வல் எப்படி எழுதலாம் x less than 7π/8 கரெக்டாக இது பிரித்து எழுதுனா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கவுட் ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் கவுட் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தா ஆர் ஈக்குவல் போட்டிருப்பேன் கவுட் ப்ராக்கெட் போடலாம் ஆர் ஈக்குவல் எடுக்கக்கூடாது 3π/2 லெஸ் தென் இது எக்ஸோட ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் இந்த டேர்மை இதில் கொண்டு வர போகிறேன் இதில் லிமிட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வர போகிறேன் சொல்கிறது புரியுதா ரைட் 2x எங்கே இது போட்டுட்டேன் இங்கேயா ரைட் எஸ் தேங்க்யூ கரெக்ட் 2x வெரி குட் ரைட் இங்கே பாருங்கள் நான் இந்த டேர்மை இப்போ உள்ளே கொண்டு வர போகிறேன் எதை சைன் ஆஃப் 2π + π/4 இதுலேருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிரைவ் பண்ண போகிறேன் டிரைவ் பண்ணால் அந்த ரேஞ்சில் இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே எக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே 2 வேணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை 2 ஆன் போத் சைட்ஸ் 2 × 3π/8 இன்ட்டு இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x நான் இந்த டேர்மை கொண்டு வர போகிறேன் கம்ப்ளீட் சைன் ஆஃப் 2π + π/4 இது உள்ளே கொண்டு வர போகிறேன் இதில் ஒரு ஸ்டெப்பாக இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது எனக்கு இப்போ 2x வேணும் அதனால் மல்டிப்ளைடு 2 ஆன் போத் சைட்ஸ் அதை எல்லா பக்கமும் இங்கே என்ன வரும் 2 × 7π/8 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன் இங்கே என்ன ஆகிடும் இது சிம்பிளிஃபை பண்ணால் இது 4 இங்கே என்ன ஆகிடும் இது 4 அப்போது இப்போ எனக்கு என்ன லிமிட் கிடச்சிருக்கு 3π/4 லெஸ் தென் 2x லெஸ் தென் 7π/8 ஸோ 3π/4 லெஸ் தென் 2x லெஸ் தென் என்ன கிடச்சிருக்கு 7π/4 ஓகேவா இப்போ இதான் எனக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு அடுத்த டேர்ம் என்ன வேணும் பாருங்கள் 2x கொண்டு வந்துட்டேன் எனக்கு ப்ளஸ் π/4 வேணும் அதனால் ஆட் ப்ளஸ் π/4 ஆன் போத் சைட்ஸ் ஈச் சைட்ஸ் போத் மீன்ஸ் ரெண்டு பக்கமும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் 3π/4 ப்ளஸ் π/4 எல்லா பக்கமும் ஆட் பண்ணுறேன் 2x ப்ளஸ் π/4 7π/4 ப்ளஸ் இது ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலாக ட்ரிக்னாமெட்ரி டேர்ம் வரும்போதெல்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணுவோம் நம்ம சைன் எக்ஸோ அங்கே காசு எக்ஸோ கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் சைன் காசு அது மாதிரிலாம் கொடுக்கும்போது சரியா இப்போ என்ன பண்ணிட்டேன் இதை ஆட் பண்ணிட்டேன் எதுக்காக ஆட் பண்ணேன் எனக்கு சைன் ஆஃப் 2x ப்ளஸ் π/4 கிவன் இன்டர்வல்லேருந்து சும்மா கொண்டு வரேன் மீன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன் ஸோ அது புரியுதா ரைட் இப்போ இதை ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் 4π/4 ஆகுமா 3π + 1π 4π 4π/4 4 கேன்சல் ஆகிடும் பையன் கிடைக்கும் இங்கே என்ன ஆகும் அது அப்படியே வச்சுக்க வேண்டியதான் 2x ஏன்னா இந்த டேர்ம் தான் நமக்கு வேணும் ப்ளஸ் π/4 இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 7π + 1π 8π 8π/4 என்ன கிடைக்கும் 2πன்னு கிடைக்கும் 2πன்னு கிடைக்குமா இப்போ அடுத்து எனக்கு என்ன வேணும் என்ன டேர்ம் வேணும் எனக்கு சைன் ஆஃப் 2x ப்ளஸ் π/4 வேணும் அப்போது சைன் ஆஃப் 2x ப்ளஸ் π/4 டேக் சைன் ஆன் போத் சைட்ஸ் அப்போ இது சைன் π ஆகிடும் இங்கே என்ன ஆகிடும் சைன் ஆஃப் 2x ப்ளஸ் π/4 இங்கே சைன் ஆஃப் 2π டேக் சைன் ஈச் சைடும் சைன் எடுக்கிறேன் அப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் π சைன் π வேல்யூ 0வா அப்போ என்ன ஆகும் இந்த சைன் 2π வேல்யூ 0 பிட்வீன் 0 கிடையாது அப்போ என்ன மீனிங் அது லெஸ் தென் 0 அது ஆக்சுவலாக சொல்கிறது பாயிண்ட் புரியுதா அதோட மீனிங் என்னது தட் இஸ் சைன் 2x ப்ளஸ் sin 2x plus π/4 என்ன அர்த்தம் that is lesser than 0 அப்படின்னு அர்த்தம் சொல்றது புரியுதா sin π வேல்யூ 0 ஆயிடும் sin 2π வேல்யூ இங்கே 0 ஆயிடும் கரெக்டா ஸோ அப்போ ஃபைனலாக இட் இஸ் வாட் லெஸர் தென் இது 0க்கும் நடுவுலாம் இருக்க போகிறது இல்லை ரெண்டுமே 0 தானே லெஃப்ட் சைடு 0 ரைட் சைடு 0 இட் இஸ் நாட் பிட்வீன் த 0 ஸோ இட் இஸ் அ sin x ப்ளஸ் π/4 என்ன அர்த்தம் தட் இஸ் லெஸர் தென் 0 அப்படின்னு அர்த்தம் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இதான் நான் பிக்கர் லிமிட்டாக நமக்கு பார்க்குறோங்க அதனால இதனோட லெஸர் தென் 0 எடுக்கணும் அப்போது தேர்ஃபோர் f' ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன ஆகும் f' எக்ஸில் இந்த வேல்யூ லெஸர் தென் 0னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் நெகட்டிவில் கிடைக்கும் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா f' எக்ஸ் வந்துட்டு லெஸர் தென் கிரேட்டர் தென் 0 கிடைக்கும் நாட் லெஸர் தென் கிரேட்டர் தென் 0 ஏன் இங்கே ஆல்ரெடி -2 இப்போ இந்த வேல்யூ நான் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் லெஸர் தென் 0வாக தான் இருக்கும் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் லெஸர் தென் 0வாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் ஃபைனலாக என்ன ஆகிடும் 0 ஆகிடும் சொல்கிறது புரியுதா அப்போது இது 0 ஆகிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் சாரி லெஸ் தென் 0 இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ f' ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்றதுனால இந்த பர்டிகுலர் கிவன் இன்டர்வல் தேர்ஃபோர் f ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் கிரேட்டர் தென் 0 வந்து என்ன அர்த்தம் இன்க்ரீசிங்
இந்த இன்டர்வல் ஆஃப் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் 3π/8, 7π/8. 3π/8, 7π/8. புரிஞ்சுதா? ரைட், போலாமா அடுத்தது? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுதான் பேசிக்காக இந்த ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பேஸ் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் முன்னாடி பார்த்தது மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். சரியா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது இந்த மினிமம் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நீங்கள் கேட்டிங்க இல்லையா வால்யூம், அந்த சர்ஃபேஸ் ஏரியா, இது ரிலேட்டட் கொஸ்டின்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போகலாமா? ரைட், எஸ். ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் ax plus by where xy equal to c square. சரியா? இது வந்து முன்னாடி கேட்ட கொஸ்டின் 2015 ஒருத்தர் கேட்டிருக்காங்க, 20 ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. லெட் z, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு z நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா xy காம்பினேஷன் இருக்குது. ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் நல்லா மைண்டில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை சிங்கிள் வேரியபிளாக தான் நம்ம வச்சுருக்க போகிறோம். ஒன்று எல்லாமே எக்ஸில் இருக்கணும், இல்லை எல்லாமே ஒயில் இருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இல்லை வேறு கேஸ் என்ன வருதுன்னா டைம் பீரியட் வந்து டிடி, இல்லை ரேடிஸாக இருந்தால் ஆர், அடுத்தடுத்த கேஸ் நம்ம பார்ப்போம். சிங்கிள் வேரியபிளில் கொண்டு வர பார்ப்போம் நம்ம எல்லாத்தையும். அப்போ தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு சால்வ் பண்ண முடியும். 2-3 வேரியபிள் இருந்தால் நமக்கு சால்வ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் நான் ஜெட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக ஒன்று எக்ஸில் வச்சுக்கணும், இல்லை ஒய்யில் வச்சுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இங்கே xy ஈக்குவல் டு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அவங்க ரிலேஷன் சொல்லிட்டாங்க, வேறு xy ஈக்குவல் டு c ஸ்கொயர். அப்போது y ஈக்குவல் டு என்ன எழுதலாம், c ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ், y ஈக்குவல் டு c ஸ்கொயர் பை எக்ஸ். அப்போ y எக்ஸுக்கு மாற்றிடுறேன். இங்கே ax ப்ளஸ் b இன்ட்டு c ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு பிரிச்சிடுறேன். இதான் இப்போ z. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே காமனாக நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி ரிலேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ xy ஈக்குவல் டு c ஸ்கொயர், y ஈக்குவல் டு c ஸ்கொயர் பை எக்ஸு. ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால். ஃபஸ்ட்டு ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஃபஸ்ட்டு ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை f' ஆஃப் எக்ஸ் தான் 0ன்னு போட்டுட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணால் அந்த வேல்யூ லெஸ்ஸர் தென் 0வாக இருந்தால் மேக்ஸிமம்னு அர்த்தம். நெகட்டிவ் கிடச்சுன்னா, பாசிட்டிவில் கிடச்சிதுன்னா அந்த பாயிண்ட் மினிமம்னு அர்த்தம். இதுதான் ரூல். ஞாபகம் இருக்கா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், எக்ஸ் மேலே போனால் எக்ஸ் பவர் -1. அப்போ மைனஸ் பி சி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வேல்யூ அது அப்படியே தான் இருக்கும், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் -1 ஆகும். எக்ஸ் பவர் -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n எக்ஸ் பவர் n-1 அந்த ஃபார்மெட்டில். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், dz by dx equal to 0. dz by dx equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா a minus bc square by x square equal to 0. ds இதான் f dash of x ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் படி. அப்போ வாட் இஸ் a இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா a equal to bc square by x square கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா x square equal to bc square by a. கரெக்டாக? அப்போ வாட் இஸ் x ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் சி ரூட் எடுத்தால் சி ஆகிடும், பி பை ஏன்னு கிடைக்கும். இதுதான் என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தான் என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட். பி இஸ் ஈக்குவல் டு சி ரூட் ஆஃப் பி பை ஏ. புரிஞ்சுதா? ரைட். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், என்ன கேட்டிருக்கிறாங்க, மினிமம் கேட்டிருக்கிறாங்க. மினிமம் கேட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ்னு ப்ரூஃப் பண்ணணும். டபுள் டேஷ் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை டபுள் டிஃப்ரென்ஷியேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது பாசிட்டிவ் கிடைக்கணும். பாசிட்டிவ் கிடைச்சதுன்னா மினிமம்னு அர்த்தம், நெகட்டிவ் கிடைச்சதுன்னா மேக்ஸிமம் அர்த்தம். அப்படியே ரிவர்ஸ் இருக்கும் அந்த சைனுக்கு ஏற்ற மாதிரி. ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், இதில் அடுத்து டபுள் டேஷ் பண்ணுங்கள். டி ஸ்கொயர் டபுள் டிஃப்ரென்ஷியேஷன், டி ஸ்கொயர் z பை dx ஸ்கொயர், டி ஸ்கொயர் z பை dx ஸ்கொயர் என்ன வரும், நம்ம இதை a மைனஸ் பிசி ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப்னு கண்டுபிடிச்சோமா. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a 0 ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் மேலே போனால் எக்ஸ் பவர் -2 ஆகிடும். அப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் கியூப்னு வரும், 2 பிசி ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப். ஸோ அப்போ டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் பிசி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் பவர் -2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2 எக்ஸ் பவர் -3 n எக்ஸ் பவர் n-1. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும், 2
𝑏𝑐2/x⁻3 அப்படின்னு கிடைக்கும். இது எதனுடைய வேல்யூ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதில் எக்ஸ் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. எக்ஸ் வேல்யூ ரூட் ஆஃப் b/a சி இன்ட்டு ரூட் ஆஃப் b/a நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் b/a சி இன்ட்டு ரூட் ஆஃப் b/a. இங்கே எங்கேயுமே நெகட்டிவ் சைன் கிடையாது, இதுலேயும் எங்கேயும் நெகட்டிவ் கிடையாது. அப்போ ஃபைனலாக டி ஸ்கொயர் z/dx ஸ்கொயர் என்னென்னு கிடைக்கும்? தட் இஸ் கிரேட்டர் தென் 0. இது கிரேட்டர் தென் 0 இருந்தால் அப்போ என்னென்னு அர்த்தம்? தேர்ஃபோர் f of x is மினிமம். கிரேட்டர் தென் 0னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன அர்த்தம்? மினிமம் அர்த்தம். டபுள் டிஃபரன்ஷியல் கிரேட்டர் தென் 0னா மினிமம், லெஸ் தென் 0னா மேக்ஸிமம் அர்த்தம். நெகட்டிவ் வந்துச்சுன்னா தேர்ஃபோர் f of x is மினிமம் when எந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த பாயிண்ட்டுக்கு x ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் b/a அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? மினிமம் பாயிண்ட் மட்டும் கேட்கல, மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. மினிமம் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாதான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் அது மினிமம் ஆகுது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இல்லை மேக்ஸிமம் ஆகுதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த வேல்யூ கடைசியாக எடுத்துமே f of x'ல சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வந்திருக்கோ அந்த ஆன்சர் தான் என்னது? மினிமம் வேல்யூ. இது மினிமம்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் மினிமம்ன்றதை மட்டும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மினிமம் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஸோ மினிமம் வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்கள். தேர்ஃபோர் the minimum value is f of x இல்லை, இங்கே zன்னு போட்டோம் இல்லையா? zன்னே போட்டுக்கோங்க. அது z என்ன எடுத்து வச்சுருந்தோம்? வாட் இஸ் z? இங்கே சிம்பிளிஃபை பண்ணப்போ x மட்டும் மாற்றணும் இல்லை, இது எடுத்துக்கோங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே ax + b இதான் z எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் ax + b/c²/x ax + b/c²/x இதான் z. இதில் x வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வாட் இஸ் x? கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? c இன்ட்டு ரூட் ஆஃப் b/a c இன்ட்டு ரூட் ஆஃப் b/a a இன்ட்டு c இன்ட்டு ரூட் ஆஃப் b/a ப்ளஸ் b/c² இன்ட்டு ரூட் ஆஃப் b/a ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. இது c இன்ட்டு ரூட் ஆஃப் b/a இல்லையா? ஒரே ரூட்டு. இங்கே என்ன வரும்? இது ரெசிப்ரோக்கல் எழுதிங்கன்னா இங்கே சியோட வேல்யூ என்ன போடுறது? c இன்ட்டு ரூட் ஆஃப் b/a ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க. 1/c இன்ட்டு ரூட் ஆஃப் a/bன்னு வரும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இது 1/x x ஈக்குவல் டு c இன்ட்டு ரூட் ஆஃப் b/a 1/xனா இப்போ 1/c 1/root of a/b ரெசிப்ரோக்கல் ரூட் ஆஃப் b/a a/bன்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா? ரைட். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். இதிலேருந்து எது காமனாக இருக்குது பாருங்கள். இங்கே ac இருக்குது, இங்கே இந்த c² c கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு c காமன். கரெக்டாக? ஸோ அப்போ c மட்டும் காமனாக எடுத்துடுறேன். a இன்ட்டு ரூட் ஆஃப் b இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆல்மோஸ்ட் ஆன்சர் இஸ் ஓவர். இங்கே b இன்ட்டு ரூட் ஆஃப் a/b அப்படின்னு கிடச்சிருக்கு. இதையே நம்ம வந்துட்டு ஏவை உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? ரூட் ஆஃப் a² கொண்டு போகலாமா? a² b/a இங்கே b உள்ளே கொண்டு போனீங்கன்னா b² இன்ட்டு a/b. ஓகே, வெளியில் இருக்கிற வேல்யூ ரூட்டில் கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயரில் போட்டுக்கணும். a² ரூட் எடுத்து தானே a, அப்போ a உள்ளே கொண்டு போனால் a² ஆகிடும். ரிவர்ஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் a² இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல ஏவும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம், b² b கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரூட் ஆஃப் ஏபின்னு கிடைக்குமா? அப்போது ரூட் ஆஃப் ஏபி 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஏபி. ஸோ 2c இன்ட்டு ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு கிடைக்கும். 2c இன்ட்டு ரூட் ஆஃப் ஏபி. எஸ், தட் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா இந்த கொஷின் நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு? ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் இந்த மாதிரிலாம் போர்டில் இருக்கும். போர்ட் கொஷின் வந்துட்டு கொஷின் காம்ப்ளிகேட்டாக இருக்காது. கம்ப்ளீட்டாக அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். மேக்ஸிமம்னா என்ன, மினிமம்னா என்ன, இது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு டபுள் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மெத்தடில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் f of x இருக்கும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி f of x இதில் டேட்டா கொடுத்துட்டாங்க. நம்ம இனிமேல் வர கொஷின்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம தான் அந்த f of x ஃபார்ம் பண்ணணும். f of xன்னு இருக்கலாம், இல்லை எது வேரியபிள் r of x ரேடியஸ் வேரியபிளாக இருக்கலாம். ஸோ கேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். முதல்ல ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில கேஸுக்கு. அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டுட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணால் லெஸ் தென் 0 அவங்க மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா அது லெஸ் தென் 0ன்னு சொல்லி
ப்ரூஃப் பண்ணணும். மினிமம் கேட்டாங்கன்னா கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் எடுத்து f(x)ல சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் மொத்த கான்செப்ட்டுக்கான ப்ரொசீஜர். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எல்லாத்துக்குமே இதுதான் நம்ம கேஸ் ஸ்டடியிலையும் கேட்கக்கூடிய டைப்பு, பிக் கொஸ்டினில் அதிகமாக கேட்கக்கூடிய டைப்பாக இதான் இப்போ இருக்குது. ரைட், புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதெல்லாமே ஒரு இன்னோவேட்டிவ் கேஸ் தான். பாரு, ரீசன்ட் கொஸ்டின் இது 2023 கேட்ட கொஸ்டின், 2023 கேட்ட போர்ட் கொஸ்டின் இது. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சம் ஆஃப் 2 numbers is 5. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள், ஃபார்ம் பண்ண தெரியணும் எப்படி, அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். சம் ஆஃப் 2 numbers is 5 if the sum of the cubes of these numbers is least அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் லீஸ்ட்னா என்ன அர்த்தம்? மினிமம்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? லீஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க மினிமம் ரிலேட்டட்னு அர்த்தம். மேக்ஸிமம் இல்லைனா கிரேட்டஸ்ட் அதெல்லாம் சொல்லும்போது லாங்கஸ்ட் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். எப்பயுமே அதே வேர்டு அப்படியே இருக்கணும் அவசியம் கிடையாது, அதுக்கு ஈக்குவலண்டான வேர்ட்ஸ் அதில் இருக்கும் அந்த கொஸ்டினில். ரைட்டு, சம் ஆஃப் 2 numbers எக்ஸு ஒய்னு எடுத்துக்க வேண்டியதான். சரியா? லெட் the 2 numbers are, எக்ஸாமில் எழுதும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியணும். லெட்ஸ் the 2 numbers are, let the 2 numbers are, ஓகேவா? take the 2 numbers are x and y ன்னு எடுத்துப்போம். சரியா? take the 2 numbers are x and y அப்படின்னு வச்சுக்கலாம். அதை x and y ன்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சம் ஆஃப் த 2 numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x + y இது ரெண்டும் என்னது? 5. இஃப் த சம் ஆஃப் த க்யூப்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை லீஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணணும். சம் ஆஃப் த க்யூப்ஸ் ஆஃப் த நம்பர் லீஸ்ட்டாக வரணும் அப்படின்னா எக்ஸுக்கு எந்த வேல்யூ ஒய்க்கு எந்த வேல்யூ போட்டிங்கன்னா அந்த 2 நம்பரை க்யூப் பண்ணி ஆட் பண்ணும்போது வரது லீஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்கணும். ஆனால் ஆட் பண்ணால் 5 வரணும். நான் சொல்கிறேன் நல்லா பாயிண்ட் புரியுதா? இவங்க எப்படி எடுப்பீங்க? 5 2 + 3ன்னு எடுக்கலாம். கரெக்டாக 4 + 1 எடுக்கலாம். இதெல்லாம் 5க்கான பாசிபிலிட்டி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸு ஒய்க்கு நான் ஒரு 2 நம்பர் எடுக்கணும், அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி அதை க்யூப் பண்ணி ஆட் பண்ணால் அதுதான் இருக்கிறதுல லீஸ்ட்டாக இருக்கணும். அந்த வேறு எந்த ஒரு 2 எக்ஸ் ஒய்க்கு 2 வேல்யூஸ் எடுத்திங்கனாலும் அது என்ன மற்றதுக்கு என்ன கிடைக்காது? க்யூப் பண்ணி ஆட் பண்ணும்போது கம்மியாக கிடைக்காது, மற்ற எல்லாத்துக்கும் அதிகமாக கிடைக்கும். மினிமமாக கிடைக்கக்கூடிய எந்த எக்ஸ் ஒய் வேல்யூவிங்க எடுத்தால் அதை ஆட் பண்ணும்போது 5ம் க்யூப் லீஸ்ட்டும் கிடைக்கணும். அந்த எக்ஸ் ஒய் வேல்யூவை அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் கேஸை யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் x² + y² ஃபார்ம் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? இப்போ அவங்க கொடுத்துக்கிற கேஸ் வந்து அதான் f(x), அது வந்து லீஸ்ட்டுன்னு சொன்னதுனால அதை நான் சம் z எடுத்துக்கிறேன் அந்த ஃபங்க்ஷன். அதே மாதிரி z அந்த ஃபங்க்ஷன் என்னது? x³ + y³. இதுதான் கிவன் கொஷின், இது கண்டிஷன் கிவன் கொடுத்துட்டாங்க. x³ y³ தான் லீஸ்ட்டுன்னு சொல்ல போகிறோம். எதை லீஸ்ட்டுன்னு சொல்ல போகிறனோ அதான் ஃபங்க்ஷன். எதை மினிமம் சொல்ல போகிறனோ இல்லை எதை மேக்ஸிமம் சொல்ல போகிறனோ அதை நான் என்ன எடுத்துப்பேன்? z அப்படின்னு எடுத்துப்பேன். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அப்போது இது zன்னு எடுத்துக்கோங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் x² + y²? இது கொஷின். இவ்வளோதான். இதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணிடலாம். புரியுதா? இது கொடுத்துக்கிற கிவன் டேட்டா இதுதான் லீஸ்ட். இதை தான் நான் என்ன பண்ணி ஆகணும்? இப்போ வெரி பண்ணி அதிலிருந்து நான் லீஸ்ட்டுன்றதை ப்ரூஃப் பண்ணி ஆகணும். இந்த வேல்யூவில் தான் லீஸ்ட்டுன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த கேஸுக்கான ஆன்சர் ஓவர். சரியா? 2023 போர்ட் கொஸ்டின், இது ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி முதல்ல என்ன சொல்லுங்கள், டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா அது சிங்கிள் வேரியபிளாக மாற்றி ஆகணும். முதல் ஸ்டெப் என்னது? யூ ஹாவ் டு சேஞ்ச் வித் சிங்கிள் வேரியபிள். இங்கே வந்துட்டு எக்ஸும் ஒய்யும் சேர்ந்துருக்கு. அப்போ இது எப்படி மாற்றணும்? ஆல்ரெடி இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா கொஸ்டின்லையுமே இன்னொரு ரிலேஷன் நமக்கு கிடைக்கும். சரி, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த x + y = 5ல் x = எழுதலாம், இல்லை y = சரியா? y என்ன எழுதலாம்? 5 - xன்னு எழுதலாம். y என்ன எழுதலாம்? 5 - x. y = 5 - xனா இப்போ z ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த கிவன் ஃபங்க்ஷனை சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றணும். சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும். புரியுதா? இது எல்லா கொஸ்டினுக்கும் காமன். இனிமேல் பார்க்க போகிறதில்ல. அந்த வால்யூமாக இருக்கட்டும், அதாவது ஸ்பேருக்குள்ளே க்யூப் இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இல்லை சிலிண்டர் இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இது எல்லா கேஸுக்குமே பேட்டர்ன் ஒன்று தான். புரியுதா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் தெரியணும். அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, இது கண்டிஷன், இது ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது லீஸ்ட்டா மேக்ஸா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிவன்லேருந்து இதை என்ன பண்ணணும்? வேரியபிளை சேஞ்ச் பண்ணி ஆகணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு இதில் சிங்கிள் வேரியபிளை மாற்றணும். x³ + y replaced by 5 - x.
சொல்கிறது புரியுதா? நீங்கள் x = 5 - y எடுக்கலாம். தட் ஆல்சோ கரெக்ட். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஃபைனலாக x yக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரைட்? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது ஹோல் க்யூப். அப்போ x³ ப்ளஸ் 5 - x ஹோல் க்யூப் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டும் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் டூ டிஃப்ரென்ஷியேஷன் டைரக்ட்லி ஆல்சோ. தட் ஆல்சோ ஃபைன். சொல்கிறது புரியுதா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும். தட் ஆல்சோ வெரி ஈஸி. ரைட்? இது x³ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாட் இஸ் a - b ஹோல் க்யூப்? வாட் இஸ் a - b ஹோல் க்யூப்? அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் பண்ண முடியும். தட் ஆல்சோ கரெக்ட். அது ராங் கிடையாது. யூ கேன் டூ இட். நான் இதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். 5 - x ஹோல் க்யூப் a² - a³ - b³ உடைய ஃபார்முலா என்ன? வாட் இஸ் a³ - b³? நாங்கள் ரஃபாக எழுதுறேன். ஞாபகம் இருக்கா ஃபார்முலா? a³ a - b ஹோல் க்யூப். a - b ஹோல் க்யூப் உடைய ஃபார்முலா என்ன? a³ - 3a² b + 3ab² + b³ - b³ a - b ஹோல் க்யூப் = a³ - 3a² b + 3ab² - b³ கரெக்டா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். z = x³ ப்ளஸ் 5க்கு ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக எக்ஸ்னு இருக்குது. a³ 5³ 125 - 3a² என்ன அர்த்தம்? 5² 25 இன்ட்டு பிக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 5 கரெக்டாக? 5 இன்ட்டு b² எந்த x² மைனஸ் b³ தட் இஸ் x³ கரெக்டா? இப்போ என்ன சால்வ் பண்ணலாம் பாருங்கள். என்ன கேன்சல் பண்ணலாம்? ப்ளஸ் x³ கேன்சல், மைனஸ் x³ கேன்சல். சிம்பிளாக இருக்கிறதுக்காக அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து ஈக்குவேஷனை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வச்சுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டு நீங்கள் கொண்டு வர முடியும். சொல்கிறது புரியுதா? ரைட். எஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்க. செக் பண்ணுவோம் ஆன்சர். சால்வ் பண்ணக்கப்புறம் தெரியும். 125. ஸோ இங்கே என்ன வரும்? 75 - 75x ப்ளஸ் 15x². இப்போ ஈஸியாக ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டோம். அதாவது கிவன் கொடுத்துக்கிற அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேஷனை சிங்கிள் வேரியபிளில் மாற்றிட்டோம். கரெக்டாக? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dz/dx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எனக்கு வேரியபிள் எக்ஸில் இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? இது 0 ஆகிடும். -75 + 30x கரெக்டாக? -75 + 30x கரெக்டாக தானே டிஃப்ரென்ஷியேஷன்? இது 0 -75 x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x 2x × 15 என்ன ஆகிடும்? 30. ஸோ இப்படி கிடச்சிரும். அடுத்த ஸ்டெப் என்னது? dz/dx = 0ன்னு போடணும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -75 இதை வேணால் நீங்கள் காமனாக எடுத்து போடலாம், இல்லை அப்படியே போட்டாலும் ஓகே தான். நீங்கள் காமனாக எடுக்கணும்னா யூ கேன் டேக் ஹியர் இட் செல்ஃப். இதுலேருந்து எதை காமனாக எடுத்துக்கலாம்? 15 காமனாக எடுத்துடலாமா? கரெக்ட்? 15 காமனாக எடுத்துகிட்டா இது 2x. இங்கே என்ன வந்திருக்கும்? -5 கரெக்ட்? இப்போ 0ன்னு போடுங்க. 15 × 2x - 5 = 0. ஸோ 2x = +5, x = 5/2 கரெக்டா? எஸ். இங்கே நிறைய பேர் ஆன்சர் போட்டிருந்தீங்க 5/2. வெரி குட். விஹான் கரெக்டாக போட்டிருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தீங்க. யாராவது கரெக்டாக சொல்லியிருந்தீங்க? சூப்பர், குட், வெரி குட். 5/2 எஸ். சென்டினல் அவங்களும் 5/2 சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர். எஸ், 5/2 இஸ் த ஆன்சர். எஸ் தர்ஷினி, எஸ் நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் வந்து 5/2. ஸோ எக்ஸ் 5/2 வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்? இது எக்ஸ் 5/2 நீங்கள் அப்படியே முடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? லீஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ லீஸ்ட்டுன்னு என்ன பண்ணணும்? அது பாசிட்டிவில் கிடைக்கணும். டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? டபுள் டிஃப்ரென்ஷியேஷன். லீஸ்ட்டுன்னு முதல்ல ப்ரூஃப் பண்ணணும். d²z/dx². இதை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதான ஃபங்க்ஷன் வந்திருக்கு. -75 + 30x மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். 30x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
-75 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போது எக்ஸ் வந்துட்டு 5/2. ஸோ அப்போ எக்ஸ் வந்துட்டு 5/2ன்னு போட்டிங்கன்னா ஓகேவா, சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு அர்த்தம் இது. ஸோ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? d²z/dx². சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? >0ன்னு கிடைக்கும். சரியா? இல்லைனா இது z டபுள் டேஷ்னு போட்டிங்கன்னா டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அது சொல்கிறது புரியுதா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? >0. ஸோ therefore x equal to the sum of the square. அதான் கொஸ்டின் கொடுத்தாங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க கடைசியா. the sum of the cubes, the sum of cubes are least when x equal to 5/2. when x equal to 5/2. இப்போ x equal to 5/2 லீஸ்ட்னு ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒய்யை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் இதை கண்டுபிடிக்கக்கூடாது. ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? எக்ஸு இதில் y equal to 5 - x. அப்போ y equal to therefore y equal to 5 - y நமக்கு தெரியும் 5 - xன்னு. ஸோ அப்போ 5 - 5/2. அப்போ என்ன வரும்? 10 - 5 5/2. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் y. ஸோ அப்போ இதுதான் y அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைனல் கொஸ்டின் என்னது? ஸோ x² + y² equal to 5/2 whole square plus 5/2 whole square. இதுதான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. எஸ் ஹாய் யஷ்வந்த் வாங்க, வெல்கம். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ண x² + y² equal to 25/4 ப்ளஸ் 25/4. கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா 50/4. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஸோ ஆன்சர் இஸ் 25/2. சரியா? இல்லை 12.5. தட் ஆல்சோ கரெக்ட். எஸ் ஹரி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தர்ஷினி வெரி குட், கரெக்ட். 12.5. அதர்வைஸ் யூ கேன் ஸ்டாப் 25/2. அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதெல்லாம் அவங்க மார்க் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. எஸ் சூப்பர், வெரி குட். புரிஞ்சுதா? ஸோ 2023 கேட்ட போர்ட் கொஷின் தான் இது. ஸோ கொஷின் அவ்வளோ ட்ரிக்கியோ அவ்வளோ சேலஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாது. கிவன் ஃபங்க்ஷன் என்ன, மினிமம் மேக்ஸிமம் கேட்குறாங்களா என்ன, அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன, அதை எப்படி சிங்கிள் வேரியபிளாக மாற்றுறது, அப்புறம் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அது மேக்ஸிமம் மினிமமானது ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணால் மேக்ஸிமம் பாயிண்ட்டில் மினிமம் பாயிண்ட்டாக கிடைக்கும். இவ்வளோதான். இதுதான் ஒரு காமன் கண்டிஷன் ஃபார் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். சொல்கிறது புரியுதா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் இருக்கும். டெக்ஸ்ட் புக் சம்மா அது ரைட், வெரி குட். ஸோ இந்த சாப்டர் வந்து நிறைய டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக மிஸ்லினியஸ் கொஸ்டின் நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட். எஸ் வெரி குட். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த மீடியன் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 2√3 cm/s. ஓகேவா? கொஸ்டினில் கொடுத்துற டேட்டாவை முதல்ல எப்படி எழுதுறதுன்னு தெரியணும். த மீடியன் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அட் த ரேட்டுனாலே டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம். அட் த ரேட் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டிடியால் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது யூனிட்டை பாருங்கள். cm/s அப்படின்னா டிஸ்டன்ஸ் லென்த் பை செகண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம் கிவன் டேட்டாவில். அப்போது மீடியனுடைய வேல்யூ தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரியா? இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒரு இமேஜின் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு ஈச் சைடு வந்துட்டு நான் ஏதோ ஒரு சைடு நம்ம ஜென்ரலாக ஏன் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இது ஏன் எடுத்துக்கிறேன். இதில் ஏதோ ஒரு மீடியன் நான் வரைகிறேன், ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறேன். த மீடியன் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இன்க்ரீசிங், மீடியன் வந்து இன்க்ரீசிங் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதை வந்துட்டு நான் மீடியன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆப்போசிட் பாயிண்ட்லேருந்து இதை கனெக்ட் பண்ணால் இதான் என்னது மீடியன் லைன். ஸோ த மீடியன் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் லைன்னா இதான் இந்த லைன் தான் என்னது மீடியன். கரெக்ட்? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப், இதுக்கு நான் ஒரு யூனிட் கொடுத்துட்றேன். இதை நான் இது ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதை நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இதை ஹெச்ன்னு எடுத்துட்டா இது a/2, இது a/2. கரெக்டா? மிட் பாயிண்ட் இல்லையா? மீடியன் கரை வரையும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மிட் பாயிண்ட்.
சொல்கிறது புரியுதா? அப்போ a/2 நமக்கு பிரிஞ்சிடும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான டயக்ராம் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ கொஸ்டினில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். டயக்ராம் வரைஞ்சால் தான் நம்ம கிவனை கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு நம்ம வேரியபிளுக்கு நேம் கொடுக்கணும். இவங்க என்ன கிவன் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில்? ஃபஸ்ட் அதை எழுதுங்க. த மீடியன் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 2√3 cm/s. அப்போ நான் இதை அந்த ஹைட்டு தான் இப்போ என்னது மீடியன். அப்போ கிவனை நான் எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா dh/dt. டோன்ட் ரைட் h = 2√3 cm/s அட் த ரேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூனிட் என்னது? cm/s. ஹைட்டுக்கு வந்து சென்டிமீட்டர், டைமுக்கு செகண்டு. அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் யூனிட் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ dx கூட எடுத்துக்கலாம் நீங்கள். நான் சம் ஹெச்னு எடுத்துக்கிறேன். யூ கேன் டேக் எக்ஸ் ஆல்சோ. சரியா? அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. வேரியபிள் நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும் அதை பொறுத்து தான் அது. ஸோ dh/dt நான் எடுத்துக்கிறேன் 2√3 cm/s அப்படின்னு எடுத்துட்டேன். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் த ரேட் அட் விச் இட்ஸ் சைடு இஸ் இன்க்ரீசிங். சைடு என்னதுங்க நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ஏ. அப்போ dA/dt எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? இதான் கொஷின். ஃபஸ்ட்டு இதை ஃபார்ம் பண்ணிடணும். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அதை முதல்ல தெரியணும். அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா dH/dt, அதாவது பர் செகண்டுக்கு 2√3 மீடியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே, எவ்ரி செகண்டு 2√3 cm இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இந்த சைடு அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்? மீடியன் 2√3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைடு அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது கண்டினியூஸாக என்ன ட்ரையாங்கிளாக தான் மெயின்டைன் பண்ணும்? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக தான் மெயின்டைன் பண்ணுது. சரியா? புரியுது இல்லையா? இது மீடியன் இப்படி சேஞ்ச் ஆகிட்டே போச்சுன்னா இப்போ அந்த சைடு கரஸ்பாண்டிங்காக இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டே போகும் என்ற மாதிரி தானே நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? அப்போது இது நம்ம அதே தான் இப்போ dA/dt கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கேஸில் நீங்கள் ஏரியா இதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க இப்போ மேக்ஸிமம் மினிமம் அந்த கேஸ்லாம் இங்கே அவங்க நம்ம இது பண்ணிக்க தேவை. ரொம்ப டீட்டெயிலாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கொடுக்கல. சிம்பிளாக dA/dt வந்துட்டு எப்போ இன்க்ரீஸிங்காக இருக்கும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ரைட்? இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி பைத்தாகரஸ் தியரம் ஃபார்ம் யூஸ் பண்ணி இது ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் ஹைபோட்டனஸ் சைடு என்னது? h. ஸோ h = ரூட் ஆஃப் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதை வேணால் ABC நேம் கொடுத்துக்கோங்க. ABCDன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு ஃப்ரம் ட்ரையாங்கிள் இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃப்ரம் ட்ரையாங்கிள் ADC அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ADC ட்ரையாங்கிள் எடுக்கும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதனால் ஹைபோட்டனஸ் h = ஏ தானே ஹைபோட்டனஸ்? இல்லை டேரெக்ட் நம்ம ஹெச்சை கால்குலேட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது நமக்கு. ரைட்? h = இது வந்துட்டு ஹைபோட்டனஸ் சைடு, இது அட்ஜஸ்ட் தீட்டாவுக்கு இது என்னது? சம் ஆங்கிள் எது ஒன்றும் எடுக்கிறீங்க. இது வந்துட்டு இந்த 2 சைடில் இதான் என்னது? ஹைபோட்டனஸ் சைடு. ரிமைனிங் 2 சைட்ஸ் என்னது? அதர் சைட்ஸ். கரெக்டாக? அப்போது A² ஹைபோட்டனஸோட சைடு வந்து A² மைனஸ் இன்னொரு அன்னோன் சைடு என்னது? A/2 கரெக்டாக? பைத்தாகரஸ் தியரம் அப்படியே பண்ணுவோம் இல்லையா? அது ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் = சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைடு. அதை அப்படியே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஐ ஹோப் எல்லாரும் அதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். அந்த ஈக்குவேஷன் தான். இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா h = ரூட் ஆஃப் A² ப்ளஸ் இதை மைனஸ் இல்லையா? மைனஸ் A²/4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4A² - A² ஆகிடுமா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4A² - A²/4. ஸோ அப்போ 4A² - A²னா 3A²/4. இப்போ ரூட் எடுத்திங்கன்னா √3/2 இன்ட்டு ஏன்னு கிடைக்குமா? ரூட் 3 எடுக்க முடியாது. ரூட்டு 4 ரூட் எடுத்தால் 2, A² ரூட் எடுத்தால் A. ஸோ √3/2 A அப்படின்னு எனக்கு ஹெச்ன்னு கிடைக்கும். எனக்கு ஹைட்டுக்கும் ஏவுக்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். ஹெச்சுக்கும் ஏவுக்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது எனக்கு dA/dt தானே வேணும். அப்போது இதை எப்படி எழுதலாம்? டிஃபரன்ஷியேட். இதை வேணால் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிட்டு டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆல் பண்ண என்ன வரும்? dH/dt அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? dH/dt இங்கே டிஃபரெண்ட். ஏன்னா h இஸ் வேரியபிள், இங்கே ஏவும் வேரியபிள், அதில் தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். √3/2 = √3/2 இன்ட்டு ஏவும் வேரியபிள். ஏவும் தான் எதாவது கேட்டிருக்காங்க. dA/dt என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் சால்வ் பண்ணும்போது எது வேரியபிள்ன்றது நமக்கு தெரியணும். dH/dt கொடுத்துட்டாங்க, dA/dt கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் dH/dt?
2√3 dh/dt எதுக்கு ஈக்குவல் 2√3க்கு ஈக்குவல். அது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இது √3/2 இன்ட்டு dA/dt. இங்கே √3 கேன்சல் ஆகிடும் 1 டைம், 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகிடும். அப்போ dA/dt ஈக்குவல் டு என்ன எழுதணும், 4ன்னு போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக யூனிட் எழுதணும். யூனிட் எழுதலாம் ஆன்சர் கிடைக்காது, மார்க் கிடைக்காது ஃபுல்லாக. 4 சென்டிமீட்டர், ஏன்றது சைடு, அதனால் சென்டிமீட்டர், டைமுக்கு என்னது செகண்டு. ஸோ அதனால் ஃபைனல் ஆன்சர் 4 cm/s, சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அது புரியுதா? இது கண்டிப்பாக நெகட்டிவில் கிடைக்காது. என்ன ஆகும், எனது இன்க்ரீஸிங்கில் தான் போகுது. மீடியம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஏரியா அந்த சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் கிடைக்காது. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் 2023 11 செட்டில் கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ ஓரளவுக்கு அந்த ஐடியா தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சாப்டர்லாம் இது கிடையாது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம். ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்டு அப்சல்யூட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன். இது வந்துட்டு 2025 கேட்ட 5 மார்க் கொஸ்டின். 2025 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 2025 கேட்ட 5 மார்க் கொஸ்டின். இந்த வருஷம் கொஸ்டின் இது. இந்த வருஷம் மீன்ஸ் போன வருஷம் உங்களுடைய சீனியர் கேட்ட கொஸ்டின். புரிஞ்சுதா? ரைட். ஃபைண்ட் த அப்சல்யூட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இது டெக்ஸ்ட் புக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து டெக்ஸ்ட் புக் கொஸ்டின். சரியா? டெக்ஸ்ட் புக்கில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம், அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அப்சல்யூட் மினிமம். இந்த மாதிரி லிமிட் கொடுத்துட்டு டைரெக்டாக அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1, 5 அதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் பாயிண்ட் அதை கண்டுபிடிச்சி ஈச் வேல்யூவும் எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணி அதில் எந்த வேல்யூவில் மேக்ஸிமம் வேல்யூ f(x) கிடைச்சிருக்கோ, f(x) கிடைச்சிருக்கோ அதுதான் என்னது அப்சல்யூட் மேக்ஸிமம். கம்மியாக கிடைச்சிருக்கு அப்சல்யூட் மினிமம். ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்னா, இது 5 மார்க் கொஸ்டின். சரி, வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். சரியா? இந்த சாப்டரில் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் விட்டுட்டு வந்துடாதீங்க. ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம், டைமும் ஆகாது, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். f'(x) இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், f'(x) கண்டுபிடிக்கணும். 6x² - 30x + 36. கரெக்டாக? கான்ஸ்டன்ட் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 ஆகிடும். ஸோ இதிலேருந்து 6 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x² - 6x கரெக்ட், 5x - 5x + 6. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், என்ன வருங்க, மல்டிபிள் x - 3 x - 2 வருமா? இல்லை x - 2 × x - 3 கரெக்டு தானே? இதானே வரும். மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 6 வரணும். 3 × 2 6 -3 -2 வரும். ஆட் பண்ணால் -5 வரும். கரெக்ட்? எஸ், வெரி குட். இது f'(x). f'(x) ஈக்குவல் டு 0 போன அடுத்த ஸ்டெப்பு 0 போட்டால் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், x = 2 அப்புறம் x = 3ன்னு கிடைக்கும். x = 2, 3 கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த ரேஞ்சில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த 2 and 3 இதுக்கு இன்பிட்வீனில் வரக்கூடிய வேல்யூ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக வந்துச்சு. இப்போ x-க்கு 1, அப்புறம் என்ன போடணும், அடுத்த வேல்யூ வந்து 2, x-க்கு 3, அப்புறம் 5. இந்த வேல்யூவெல்லாம் எதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண கிவன் f(x) சப்ஸ்டிட் பண்ணும்போது எதில் மேக்ஸிமம் கிடைச்சிருக்குதோ அதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம், அப்சல்யூட் மேக்ஸிமம். எதில் மினிமம் கிடைச்சிருக்கோ அது என்னது, அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? அப்போ ஃபைனலாக x = என்ன போட போகிறோம், 1, 2, 3, 5. ஓகேவா? இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபைனலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டிய பாயிண்ட் x = 1, 2, 3, 5 இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போகிறோம் அதில் சப்ஸ்டிட் பண்ணி. ரைட்? அப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 1ன்னு போடுங்க. இங்கே f(1)ன்னு போட்டிங்கன்னா என்ன வரணும், 2 × 1³ - 15 × 1 சொல்லி இது f(x)ல் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 36 × 1 + 1ன்னு கிடைக்கும். 2 × 1³ - 15 × 1 + 36 × 1 + 1 அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் சரியா, இங்கே -∞ +∞ எடுக்கக்கூடாது. ரைட்? சொல்கிறது புரியுதா? கிவன் கொஸ்டினில் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 to 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1, 5 எடுத்து தான் ஆகணும். அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் எடுக்கும்போது எடுப்போம். சொல்கிறது புரியுதா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு இதுக்கு 24 கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போடுங்க, நான் டேரெக்டாக போட்டுறேன். டூ இட் யுவர் செல்ஃப். ஆல்ரெடி டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான் இது. f(2) சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 29 கிடைக்கும். f(3) சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 28.
அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 5ன்னு போடும்போது 56 என்ன கிடைக்கும் 56 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போது இதில் எதில் ஹையஸ்ட் கிடைச்சிருக்கு பாருங்கள் 24க்கு. அப்போ இதுதான் என்னது லோயஸ்ட் எது கம்மியாக கிடச்சிருக்கு இதில் வந்ததுலே. அப்போ இதுதான் நம்ம என்னது இது வந்துட்டு அப்சல்யூட் ஃபைனல் நீங்கள் எழுதணும் ஸ்டேட்மெண்ட்டை லாஸ்ட்டாக அப்சல்யூட் மினிமம். இதில் ஓவராலாக இதான் ஹையஸ்ட்டு, அதனால் இதான் என்னது இதுக்கு பேர் தான் இந்த மாதிரி டேரெக்டாக கண்டுபிடி அப்சல்யூட் மேக்ஸிமம். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வரும்போது நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்சல்யூட் மேக்ஸிமம். சொல்கிறது புரியுதா? ரைட்டு. எஸ், இந்த மாதிரி கொஷின் வந்தால் ஈஸியாக தான் இருக்கும். லக்கு இருந்தால் வரும், அது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இதுவே போன வருஷம் கொஷின் பேப்பரில் வந்த கொஷின் தான். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே நிறைய கொஷின் டெக்ஸ்ட் புக் கொஷின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாப்டர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரையாக ஃபீல் பண்ணாதனால ஒரு செட்டில் வந்துட்டு கேஸ் ஸ்டடியில் கொஷின் இருந்தது சரியா. அதனால் அது இந்த செட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக இருந்தது. அது நார்த்து சவுத்து அந்த கொஷின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஸோ இதில் ஏதோ ஒரு செட்டில் வந்ததில் இந்த கொஷின் வந்ததுக்கு 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அப்படியே ரொம்ப சிம்பிள், அதுவும் டெக்ஸ்ட் புக் கொஷின், அதே கொஷின் எதுவுமே கிடையாது, ஸ்டெப்பு கூட நம்ம டைம் எடுக்காது, அவ்வளோ ஈஸியாக இருந்தது இந்த கொஷின் சரியா. ரைட், வாங்க அடுத்த கொஷின் போகலாம். இது வந்துட்டு நான் சொன்னேன்ல ஒரு கொஷின் கேஸ் ஸ்டடியில் கேட்டிருந்தாங்கன்னு. இதுவுமே 2025 கேஸ் ஸ்டடியில் இன்னொரு செட்டில் வந்த கொஷின் தான். இது வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி கொஷின், இதுவுமே 2025 வந்த கொஷின் தான். ஓகேவா? இப்போ போன வருஷம் எதில் பேட்சில் வந்த இன்னொரு கொஷின் தான் இது. ரைட், இப்போ இந்த கொஷின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக கேஸ் ஸ்டடி கொஷினுமே டஃப்பாலாம் இருக்காது. கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கரெக்டாக புரியணும். அந்த க்யூப்னா எப்படி இருக்கும், க்யூபாய்டு எப்படி இருக்கும், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ஸ்பியரு, சிலிண்டர், கோனு, இது எல்லாமே தெளிவாக அதனுடைய எல்லா ஃபார்மும் தெரிஞ்சிடணும். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே 10th ஸ்டாண்டர்ட் அதை படிச்சிருப்பீங்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்கிறது புரியுதா? see this question. a technical company, இது இந்த லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின், you'll get an idea எப்படி வரது சான்ஸ் இருக்குன்ற உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். a technical company is designing a rectangular solar panel installation on your roof using 300 meters of boundary material. இங்கே பாருங்கள், கொஷினை படிக்கும்போது சில வார்த்தையெல்லாம் கரெக்டாக ஹைலைட் பண்ணிடணும். ஏன்னா அந்த வேர்டு கரெக்டாக புரிஞ்சுட்டா தான் இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இங்கே பாருங்கள், 300 மீட்டர்ஸ் பவுண்ட்ரி மெட்டீரியல், அந்த வார்த்தை தாங்க கொஷின் கேஸ் ஸ்டடிலாம் படிக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி வேர்டோட மீனிங் உங்களுக்கு கரெக்டாக புரியணும். அந்த வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சுட்டா தான் நீங்கள் அதை ஃபார்ம் பண்ணி அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கொஷின் டிஃபிகல்ட் கிடையாது, கொஷினில் இருக்கிற வேர்ட்ஸை புரிஞ்சுக்கிறது தான் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் சரியா. வேர்ட் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் சரி, கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் சரி, இந்த பிரச்சனை தான் நமக்கு ஜென்ரலாக இருக்கும் இந்த மாதிரி டாப்பிக்கில். ஸோ அப்போ இமேஜினேஷன் கரெக்டாக இது உங்களுக்கு பண்ண தெரியணும் ஒரு சில கேஸுக்கலாம். ரைட், பவுண்ட்ரி மெட்டீரியல்னு சொல்லியிருக்கிறாங்க. டு டிசைன் இன்க்ளூட்ஸ் பார்ட்டிஷியன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பார்ட்டிஷியன். பார்ட்டிஷியன்னா என்னன்றது கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் அந்த கொஷினில் சரியா. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்தெந்த வேர்டெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். அங்கே பார்ட்டிஷியன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இதை நம்ம கேர்லெஸ்ஸாக அந்த வார்த்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா யூ வில் கெட் ராங் ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக டிட்டோவாக அப்படியே பெரிமீட்டர் ஃபார்முலாவும் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது சரியா. ஏன்னா அது இங்கே சொல்லிடுறேன், நான் பெரிமீட்டர் தான், நாட் ஃபார் டேரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்புக்கு அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணல, அந்த மாதிரி இருக்காது. பெரிமீட்டர்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த பவுண்டரின்னு அர்த்தம். ஸோ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். அது நமக்கு இங்கே வரக்கூடிய கொஸ்டின்லாம் அப்படியே டிட்டோ ஃபார்முலாவை அப்படியே எடுத்து போய் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டினுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், பட் டிட்டோ அதே ஃபார்முலா இல்லாமல் சிலதெல்லாம் அதில் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும், சிலது ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ கேஸ் பார்ப்போம். நம்ம ரன்னிங் பேரலல் டு ஒன் சைடு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பார்ட்டிஷன் ஆகுது. parallel to one side of the sides dividing the area. ஏரியாவை ஒரு என்ன ஆகுது, பேரலாக சைடு போய்ட்டு டிவைட் பண்ணுது, 2 செக்ஷன் அதனால் பிரியுது. இப்போ இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டயக்ராம் பாருங்கள், டயக்ராமில் அது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சைடு சரியா. இந்த டோட்டல் ஏரியாவை இங்கே ஒரு லைன் பேரலாக போகுது பாருங்கள், தெரியுதா டயக்ராமில். இந்த டயக்ராம் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியுது. இதில் பிளராக இருந்தால் கூட நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், அங்கே வரைகிறேன். இதுதான் அந்த லைன் இங்கே டிவைட் ஆகுது ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்ட்டிஷன் ஆகுது. எது இந்த அவங்க கொடுத்துருக்க அந்த ரெக்டாங்குலர் சோலார் பேரலல் வந்து பார்ட்டிஷன் ஆகுது பேரலாக. அதுதான் சொல்லுவோம் பார்ட்டிஷன் ரன்னிங் பேரலல் டு ஒன் சைடு டிவைடிங் த ஏரியா. அதனால் ஏரியா டிவைட் ஆகுது, 2 செக்ஷன் ஆகுது ஓகேவா. தெளிவா எப்படி நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்னு புரியுது. அந்த கொஷினை நான் எப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அப்படியே போட்டுட்டு இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன்.
அந்த கொஷினை நீ எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த கொஷினில் என்ன வேர்டு இருக்குது, அந்த வேர்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ண வருது, அதில் எங்கே நான் டயக்ராமாக அதை எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அதை வரையணும் கரெக்டாக அப்படின்றத நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம் உனக்கு. சரியா? லெட் த லென்த் ஆஃப் த சைடு, லென்த்னா எது, சி ஹியர், இதில் எது லென்த், இப்போ நம்ம ஜென்ரலாக எது எடுப்போம், சைடு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது லென்த் அதிகமாக எடுப்போம் கரெக்டாக. அப்போ இது லென்த்து, ஸோ நான் தனியாக இன்னொரு கலரில் போடுறேன், இதை நான் லென்த்துன்னு எடுக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் லென்த்துன்னு கரெக்டாக ஆப்போசிட்டில் இன்னொரு லென்த் இருக்கும் இல்லையா, இது லென்த்து. ஸோ கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க, லெட் த லென்த் ஆஃப் த சைடு பெர்பெண்டிகுலர் டு த பார்ட்டிஷியன், அது என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் மீட்டர். அந்த லென்த்தை எக்ஸ் மீட்டர்னு எடுத்துருக்குறாங்க. பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த லென்த் என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் பேரலல் டு த பார்ட்டிஷியன், அது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒய் மீட்டர். பேரலல் டு த பார்ட்டிஷனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய சைடு, டயக்ராமில் பார்ட்டிஷனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய சைடு என்ன எடுத்து சொல்லியிருக்காங்க, ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இதுதான் பார்ட்டிஷியன், இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய சைடு இது. அப்போ இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, அப்போ இதையும் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க. கொஷின்லாம் அவங்க இதை தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. சொன்னது புரிஞ்சுதா? இதை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜூம் பண்ணுவா, சரி 1 செகண்ட் இருங்க. ஒன் செகண்ட், நான் கொஞ்சம் பெருசாகவே போடுறேன் இருங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகேவா? டயக்ராம் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுதுன்னா இந்த கொஷின் செம சிம்பிள். ரைட், இப்போ ஓரளவு கிளியரா, விசிபிளாக இருக்கா? ரைட், இப்போ ஓகேவா பாருங்க. ஓகேண்ணா ஓகேன்னு சொல்லுங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் ஜூம் பண்ணுறேன் நான். எஸ், குட், ஓகே ஃபைன். இப்போ புரிஞ்சுதா? நான் அது திரும்பவும் அந்த கொஷினை படித்து காமிக்கிறேன். இந்த கொஷின் நான் அதை திரும்ப படிக்கிறதுனால உங்களுக்கு ஏன் ரிப்பீட் பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அது புரிஞ்சிக்காமல் இருக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த கொஷினை இப்போ திரும்ப நான் எப்படி ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுற மாதிரி, நீங்கள் எப்படி அதை ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கணுன்றது நான் சொல்கிறேன். பிரச்சனை கொஷினை புரிஞ்சுக்கிறது தான் இந்த சேலஞ்சு. இது 4 மார்க் பிரச்சனையே கிடையாது. இதில் கொஷின் சாப்டர், இந்த சாப்டரும் டஃப் கிடையாது, கொஷினை புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு நிறைய சேலஞ்சு. ஸோ டெக்னிக்கல் கம்பெனி டிசைனிங் ரெக்டாங்குலர் பேனல், கொஷினில் ரெக்டாங்குலர்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்டாலேஷன் ரூஃப் 300 மீட்டர்ஸ், பவுண்ட்ரி மெட்டீரியல்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையோட மீனிங் தெரியணும். இந்த கம்ப்ளீட்டாக சொல்லலை, 300 மீட்டர்ஸுக்கு பவுண்ட்ரி மெட்டீரியல்னா, பவுண்ட்ரி மெட்டீரியல்னா என்ன மீனிங்? நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பில்லர் எழுப்புவோம் கரெக்டாக, ரைட்? ஸோ பில்லர் வந்து நம்ம எல்லா பக்கம் பில்லர் எழுப்ப மாட்டோம், கார்னர்ஸில் மட்டும் தான் பில்லர் எழுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சென்டரில் கார்னரில் பில்லர் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவோம். அப்போ அதுதான் பவுண்ட்ரி. அந்த பில்லரை கனெக்ட் பண்ணுற மாதிரில பீமையும் காலமையும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது, அதுதான் என்னது, பவுண்ட்ரி. அதுக்கப்புறம் மேலே நம்ம என்ன பண்ணுவோம், தர மெத்த ஓட்டும் போது அதுதான் என்னது, ரூஃப் ஓட்டுறது. சொல்கிறது புரியுதா? அதுவும் இதுவும் சேம் கிடையாது. பவுண்ட்ரின்றது அந்த லென்த்தை இது ஃபென்சிங் பண்ணுற மாதிரி அது, ரைட்? அதை ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ அப்போ 300 மீட்டர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க. லென்த் ஆஃப் த சைடு வந்துட்டு கொஷினில் இங்கே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லென்த் ஆஃப் த சைடு பெர்பெண்டிகுலர் டு த பார்ட்டிஷன் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, த டிசைன் இன்க்ளூட்ஸ், பார்ட்டிஷன் இருக்குது, பேரலல் டு த சைட்ஸ் ஆஃப் டிவைடிங் ஏரியா. ஏரியாவை டிவைட் பண்ணி டயக்ராமில் கொடுத்துட்டாங்க, அந்த லைனை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க கேப்பை. ஸோ இதான் அந்த சைடு, ஓகேவா? இதான் என்னது, பார்ட்டிஷன். இப்போ 2 ஏரியாவாக பிரிஞ்சு போச்சு இது. அப்போ இன்டு த 2 செக்ஷன் சொல்லிட்டாங்க. லென்த்து வந்துட்டு இந்த இதை வந்து லென்த்துன்னு எடுக்க சொல்லிட்டாங்க. எதை, இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு லென்த்துன்னு எடுங்க, பேரலல் டு த பார்ட்டிஷியன், சாரி பெர்பெண்டிகுலர் டு த பார்ட்டிஷியன் லைன். அதுக்கு நேரம் இது எக்ஸு, இதை வந்துட்டு எக்ஸு. ஸோ டேக் திஸ் இஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பேரலல் டு த பார்ட்டிஷியன் லைன், தெரியுதா? பேரலல் டு த பார்ட்டிஷியன் லைன் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது ஒய், இதுவும் ஒய், இதுவும் ஒய். இப்போ புரிஞ்சுதா, கிளியரா? ஓகேவா? இந்த கலர் தெரியுதா? கலர் விசிபிளாக இருக்கா பாருங்க. ஓகே, எனிவே ஃபைன். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, இப்போ இதை கட் பண்ணி நான் தனியாக மறுபடியும் வரைகிறேன். அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இப்போ அவங்க இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க.
அந்த டயக்ராம் நான் இப்படி திரும்ப வரைகிறேன். ஸோ இதில் இந்த போர்ஷன் ஏரியா கரெக்ட். இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எக்ஸு எக்ஸு ஒய் ஒய் ஒய். ஸோ அப்போ இந்த போர்ஷன் தான் இப்போ என்னது, இந்த போர்ஷன் தான் என்னது பெரிமீட்டர். எக்ஸு இந்த ஒய் எக்ஸு அப்புறம் மறுபடியும் ஒய் மறுபடியும் எக்ஸு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒய். டோட்டலாக இவ்வளோ லென்த்து தேவைப்படுது அந்த பவுண்ட்ரி முதல்ல டிசைன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டிசைன் அந்த ஃப்ளோர் ஒட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு இவ்வளோ இது தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மெட்டீரியல், அதாவது இதை டிசைன் பண்ணுறது ஒரு மெட்டீரியல் வேணும் இல்லையா, ஒன்று கயிறை கட்டி நம்ம ஃபென்சிங் பண்ணுவோம் இல்லையா இந்த பவுண்டரியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு இவ்வளோ லென்த்து ஒயர் அந்த ரோப் இருந்தால் தானே என்ன பண்ண முடியும், இவ்வளோ லென்த்து பிரெத்து அப்புறம் நடுவில் ஒரு லைன் போட முடியும். அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ மீட்ரு வேணும் அப்படின்றது நம்ம அளந்து எடுத்து வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதுதான் இங்கே கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட்டும் டேட்டா கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா டோட்டலாக எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் என்னது 3y. டோட்டலாக ரெண்டு லென்த்து வந்து எக்ஸு அப்புறம் 3 இடத்துல எனக்கு ஒய் வேணும், இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ மீட்டர் தேவைப்படுதோ 300 மீட்டர் தேவைப்படுது இதை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறது. இதை முடிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் அ கொஷின்? இங்கே வந்தீங்கன்னா ஸோ என்ன கேட்டு வச்சுருக்கிறாங்க, ஓகேவா? see the question. Write the equation of total boundary used in the parallel to partition in terms of x and y அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. டோட்டல் பவுண்ட்ரியை ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இது வந்துட்டு ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கரெக்டா? ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் டோட்டல் பவுண்ட்ரி. கொஸ்டினில் கேட்டிருக்குது என்னது டோட்டல் பவுண்ட்ரி. பவுண்ட்ரினா எல்லைன்னு அர்த்தம் சரியா? டோட்டல் பவுண்ட்ரி யூஸ்டு இன் த பவுண்ட்ரி பேரலல் அண்ட் பார்ட்டிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் எழுதினீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். தட்ஸ் ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? வாட் இஸ் த செகண்ட் ஒன்? ரைட் த ஏரியா ஆஃப் த சோலார் பேனல் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஒன்லி எக்ஸில் எழுத சொல்கிறாங்க. இந்த சோலார் பேனலுடைய டிஸ்டன்ஸ் இந்த ஷேப் எப்படி இருந்துச்சு என்ன பார்த்தோம், எக்ஸு ஒய் கரெக்டாக. நமக்கு டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த்து பிரெத் தெரிஞ்சால் போதும். லென்த்து எக்ஸு பிரெத்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு ஒய். இல்லைனா இங்கே இப்படி எழுதிக்கோங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பேனல், ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பேனல் என்ன வரும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பேனல் ஏரியா ஃபார்முலா ஏரியா ஆஃப் எக்ஸ்னு கால்குலேட் பண்ண லாஸ்ட்டாக எழுதிக்காத. ஃபஸ்ட்டு ஏரியா ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கரெக்டாக. ரைட் த ஏரியா சோலார் பேனல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோன், ஒன்லி எக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதிலேருந்து எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸை கண்டுபிடிச்சா என்ன வரும், இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதிலேருந்து அப்படி ஈக்குவேஷன் வரும் ஒன்று வச்சுக்கலாம். 2x + 3y = 300. அப்போ x = என்ன வரும், 2x = 300 - 3y கிடைக்கும். ஸோ அப்போ x = 300 - 3y / 2. இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 2 in 1 பண்ணிங்கன்னா என்ன வரும், 2x + 3y = 300. சாரி xy கிடைச்சிரும். எக்ஸுக்கு பதிலாக 300 - 3y எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய். சாரி அவங்க எக்ஸில் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒய்யை எக்ஸில் மாற்றணும். சாரி, அப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் மறுபடியும். புரியுதா? நான் முன்னாடி போட்டது வந்துட்டு ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மாறிடுச்சு. அவங்க எக்ஸில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒய்யை எக்ஸுக்கு மாற்றணும். 3y = 300 - 2x, y = 300 - 2x / 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சொன்னது புரிஞ்சுதா? ஏன் போன கேஸ் நான் எடுக்க முடியாதுன்னா ஈக்குவேஷன் தப்பு கிடையாது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கேட்டிருக்கிறாங்க. நான் முன்னாடி இடத்துல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் கிடச்சிரும். எனக்கு ஒய் எக்ஸுக்கு மாறினாலும் எல்லாமே எக்ஸுக்கு மாற முடியும். எக்ஸுக்கு ஒய்யை மாற்றினா எல்லாமே ஒய்ன்னு மாறிடும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்காது. அந்த கொஸ்டின் தப்பாக போடும் அப்புறம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் 2 in 1 போட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு இப்போ ஏவை எப்படி எழுதலாம்,
only in terms of x என்றதுனால area of x, it's a variable, only x variable. X into 300 minus 2x by 3, x into 300 minus 2x divided by 3 ன்னு கிடைக்கும். ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம் இல்லை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300 by 3 into x தனித்தனியாக கூட பிரிச்சுக்கலாம். நீங்கள் இங்கே பிரச்சனை என்ன வரும், 2x³ by 3 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இதே சிம்பிளிஃபை பண்ணால் 100 ஆகிடும். ஸோ அப்போ 100x minus 2 by 3 x³. இதான் என்னது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். a of x. இதான் என்னது ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். புரிஞ்சுதா? ரைட். வெளியே x² இருக்கா? கரெக்டாக போட்டுக்கல. x² கியூப்னு போட்டேன்னா ரைட் கரெக்டாக வந்திருக்கா? போலாமா? அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? எஸ் கரெக்ட், ஸ்கொயர். கேர்லெஸ் மிஸ்டேக் அது. What is the third question? தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? 2 கேஸ் 6 கேட்டிருக்காங்க பாருங்க. மொத்தம் 4 மார்க்கு. இதுக்கு ஒரு 1 மார்க், இதுக்கு ஒரு 1 மார்க். இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணலாம். நீங்கள் 6 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், நம்ம ரெண்டுமே பார்ப்போம். ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஃபைண்ட் த 2 மார்க் கேட்டிருக்காங்க. த ஏரியா ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஏரியா ஆஃப் த ஃபங்க்ஷன். யூஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அவங்க எந்த மெத்தட் சொல்லியிருக்காங்க? யூஸ் செகண்ட் அவங்க என்ன மெத்தட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கரெக்டாக பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா டிட்டர்மைன் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அட் த மேக்ஸிமம் ஏரியா என்னவா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஏரியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மெத்தட் என்ன? ஃபங்க்ஷனை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை டபுள் டேஷ் ஆஃப் ஏரியாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்கன்னா நெகட்டிவில் கிடைக்கணும், லெஸ் தென் 0 கிடைக்கணும். மேக்ஸிமம் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்து போய்ட்டு ஏரியாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் மேக்ஸிமம் ஏரியா கிடைச்சிடும். காட் இட்? இப்போது சால்வ் பண்ணுங்கள். ஸோ இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 100x 100 ரைட். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். கேஸ் 3ல் ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுறேன் நான். ஏ கொஸ்டின். a dash of x ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 100 ஆகிடுமா? எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 2/3 x². 2/3 வச்சுக்கோங்க. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x. கரெக்டா? ரைட். ஸோ அப்போ a dash of அடுத்த ஸ்டெப் போடுங்க டேரெக்டாக. a dash of x ஈக்குவல் டு 0. ஸ்டெப் 2 என்ன வரும்? இந்த 0 பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 100 மைனஸ் 4/3 x ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 4/3 x ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதை டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 25 டைம்ஸ்னு கிடைக்கும். கிராஸ் 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 × 3 என்ன கிடைக்கும்? 75 மீட்டர். இது வேல்யூ ஆஃப் ஏரியா. ஏரியா என்ன கிடச்சிருக்கு? 75 மீட்டர்னு கிடச்சிருக்கு. சொல்கிறது புரியுதா? ரைட்? புரியுதா? எக்ஸு 75 தெரிஞ்சிட்டா அப்படியே எடுத்து பண்ணி சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் மினிமம் கேட்குறாங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணணும். கண்டிப்பாக அது மேக்ஸிமம் பாயிண்ட் தான்ன்றதை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். இல்லைனா அதுக்கு ஒரு மார்க் குறைச்சிருவாங்க. ஏற்கனவே இது 2 மார்க் தான், அதுக்கு ஒரு மார்க் குறைச்சி விட்ருவாங்க. புரியுதா? ஸோ அதனால் அதை மறக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? டபுள் டேஷ் பண்ணி ஆகணும். ஏ டேஷ் இல்லையா? ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். டபுள் டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். அகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதானே கிடச்சிருக்கு? 100 0 ஆகிடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் 0 1 ஆகிடும். மைனஸ் 4/3. மைனஸ் 4/3. இப்போ எக்ஸுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்க போகுது? ஏ டேஷ் ஆஃப் 75 போட்டிங்கன்னா ஏ டபுள் டேஷ் ஆஃப் 75 போட்டிங்கன்னா என்ன கிடைக்க போகுது? சேம் 4/3 தான். பிகாஸ் தேர் இஸ் நோ எக்ஸ் ஹியர். நெகட்டிவில் கிடச்சிருக்கு. நெகட்டிவில் கிடச்சா மேக்ஸிமம் அர்த்தம். ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவில் கிடச்சா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் அர்த்தம். தேர்ஃபோர்
area is maximum. Area is maximum when x equal to 75 meter. x 75 மீட்டராக இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ x 75னா அப்போ மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. அப்போ அடுத்து நமக்கு என்ன தெரிஞ்சாகணும்? y தெரிஞ்சாகணும். y யோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மீன்ஸ் y யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே பாருங்க. இங்கே இதை பார்த்தோம் இல்லையா? இதில் இங்கே இதை கொண்டு வந்தோம் பாருங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? 75. எக்ஸுக்கு இங்கே 75ன்னு போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணால் y கிடச்சிரும். ஸோ y ஈக்குவல் டு 300 - 2x/3. ஸோ y ஈக்குவல் டு 200 - 3x/3னா எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? இப்போ இதில் y ஈக்குவல் டு 200 - 3 × 75 டிவைடட் பை 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓகே ஐ திங்க் இவ்வளோ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1 செகண்ட் இன்னும் டேரெக்டாகவே போட்டுடலாம். இந்த ஸ்டெப்பை விட்டுருங்க. இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான். நீங்கள் ஒய் கண்டுபிடிச்சி போட்டாலும் ஆன்சர் வரும். டேரெக்டாக போட்டாலுமே ஆன்சர் இருக்குது. டேரெக்டாக ஏரியாவில் எக்ஸ் மட்டும் தான் நமக்கு மாற்றி வச்சுருக்கிறோம். இந்த இதில் போட்டுருங்க. AF(x) = 100 - புரியுதா? ஒய் நீங்கள் கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. ஒய் இப்போ நான் போட்ட மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒய் கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். A = x × y கடைசியாக போடுவோம். இல்லை டேரெக்டாக எக்ஸ் வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணாலும் யூ கெட் த சேம் ஆன்சர். 100x - x வேல்யூ. ஏன்னா ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஆல்ரெடி மாற்றி வச்சுருக்கிறோம். ஸோ டேரெக்டாக எக்ஸ் போட்டாலே போதும். சொல்கிறது புரியுதா? எது 200? எங்கே 200 கிடையாது? எங்கே தப்பாக போட்டிருக்கேன்? எந்த பாயிண்ட் சொல்கிறீங்க? ஓகே நான் அதில் சால்வ் பண்ணுறேன். எங்கன்னு செக் பண்ணுங்கள். எது பாயிண்ட் சொல்கிறீங்க? இங்கே 200, இங்கே 200 போட்டிருக்கணும். ஓகே ஃபைனலாக therefore ஏரியா ஈக்குவல் டு ஏரியா என்ன வரும்? 100x - 2/3x². 100x 75 - 2/3 x². 75². ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. 3750 m²ன்னு கிடைக்கும். இது சால்வ் பண்ணிக்கோங்க அப்புறமா. சரியா? ரைட். புரிஞ்சுதா? ரைட். சொல்லுங்கள். ஏதோ இடத்துல மிஸ்டேக் சொல்லியிருக்கீங்க. எந்த இடத்துல? எங்கே ஹரி சொல்லுங்கள். எந்த இடத்துல மிஸ்டேக்? ஓகே கரெக்ட் பண்ணிட்டேனா? சரி ஃபைன். ஓகே டன். புரிஞ்சுதா? இது ஃபஸ்ட் மெத்தடில் போடும்போது எஸ் குட் ரெக்டிஃபைடா. செகண்ட் அதிலே தேர்ட்லே பி கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் பி கொஸ்டினை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா பி தேவையில்லை. ஏ இஸ் பெட்டர். சரியா? பி போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை கொஸ்டின் பர்டிகுலராக அதில் தான் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதில் ஓகே நமக்கு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸிங் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் calculate the maximum area company can enclose with 300 meters of the boundary material, consider the parallel partition. So still அதே தான் calculate the maximum area தான் by using first derivative test. அதே boundary கேஸுக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. வேறு எதுவுமே அதில் மாற்றலை. சரியா? அப்போது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுவீங்க? வாட் இஸ் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு? ஏன்னா ஓரளவுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்காது. ரெகுலராக போட்டு ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் மெத்தடில் எப்படி போடுறது? அது இந்த பி கொஷினை ஃபஸ்ட்டு ஏ நம்ம என்ன தெரியுமா? அந்த AF(x) ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஏரியா வந்துட்டு 100x - 2/3x². 100x - 2/3 x². இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும் 1 டைம். அப்போ 100 மைனஸ் இங்கே என்ன ஆகிடும்? 4/3 xன்னு கிடச்சிரும். கரெக்டாக? ரைட். ஆஸ் யூஷுவல் அதே தான். A'(x) 0ன்னு போடுங்க. எப்பயும் போடுற மாதிரி தான். A'(x) = 0ன்னு போட்டிங்கன்னா 100 - 4/3 x = 0. ஆஸ் யூஷுவல் அதே தான் கிடைக்கும். ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் x = என்னன்னு கிடைக்கும்? 75ன்னு கிடச்சிரும். புரியுதா? ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு இந்த பாயிண்ட் மாறாது.
செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், இல்லை டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் தேவைப்படாது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு 75 வந்திருக்கு இல்லையா, இப்போ எக்ஸ் 75னா இதனுடைய லெஸ்ஸர் தென் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம எடுத்தாகணும், அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஒரு வேல்யூ எடுத்தாகணும். சரியா? ஸோ அதை எடுத்து தான் இது நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடு எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கணும், ரைட். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா, எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் 75 லெஸ் தென் 75 இருந்துச்சுன்னா தென் வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்? ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0 வரும். இதான ஃபங்க்ஷனு இது இருக்குது பாருங்கள். இதான் ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் லெஸ்ஸர் தென் 75ன்னு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு வேல்யூ 60 எடுக்குன்னு வச்சுக்கோங்க. 60 எடுத்தாங்க என்ன நடக்கும்? 60 எடுத்தீங்கன்னா 60/3 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 60/3 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 2 ஆகிடும். அப்போ 40 × 8 100 - 8 என்ன கிடைக்கும்? ப்ளஸில் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு எதில் கிடைக்கும்? கிரேட்டர் தென் 0ன்னு கிடைக்கும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் 0. எக்ஸ் கிரேட்டர் தென் 75 விடுங்க. எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் 75 எடுத்தால் என்ன ஆகும்? ஏதோ ஒரு வேல்யூ 75 கிரேட்டர் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண டேர்மில் இப்போ சப்போஸ் ஒரு 120 எடுப்போம். சரியா? இல்லை 90 கூட எடுத்துக்கோங்க. 3 கேன்சல் ஆகிற மாதிரி. இப்போ 19 எடுத்திங்கன்னா 3 19 கேன்சல் பண்ணால் 30 ஆகிடும். 30 × 4 என்னது 120. 120 - 100 நெகட்டிவில் கிடைக்கும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு எதில் கிடைக்கும்? லெஸ்ஸர் தென் 0ன்னு கிடைக்கும். நான் சொல்கிறது பாயிண்ட் புரியுதா? ரைட். பிரேக் வேணுமா? சரி ரைட். இதை முடிச்சுட்டு இந்த கொஸ்டினை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதை முடிச்சுட்டு வில் டிஸ்கஸ் வில் கிவ் த பிரேக். ரைட். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது வந்துட்டு ஃபங்க்ஷன் கிரேட்டர் தென் 0னா அப்போ என்னவா இருந்திருக்கும்? இது வந்துட்டு இந்த ரேஞ்சில் ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்துட்டு பாசிட்டிவ் டு நம்ம புரியுதுக்காக சும்மா அங்கே போடுறேன். இது வந்துட்டு பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஆல்ரெடி நான் கிராஃபில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா அப்போ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு அர்த்தம்? மேக்ஸிமம் பாயிண்ட்னு அர்த்தம். அப்போது லெஸ் தென் 0 வரும்போது பாசிட்டிவாக இருக்குது, கிரேட்டர் தென் 0 நெகட்டிவ்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 75 பாயிண்ட் என்ன எதுக்கு ஈக்குவல்? எதுக்கு ஈக்குவல்? தட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பாயிண்ட். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இல்லை அப்படி எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் f dash of x changes from positive to negative. ஓகேவா? f dash of x வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிறதுனால at x equal to 75 is the maximum point. Is the maximum point அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்போ therefore maximum area போட்டு அதே தான் அங்கே என்ன பண்ணணும் அதே தான் a of 75 அப்படின்னு போட்டுட்டு அந்த வேல்யூ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைச்சோ அதே தான் 3750 m². ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இது மட்டும் தான். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் நீங்கள் போடும்போது வரக்கூடிய ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இது தான். சரி, அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த நெகட்டிவாக பாசிட்டிவ் செக் பண்ணணும். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூ என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சோமோ அதனுடைய லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் கண்டுபிடிப்போம். லெஸ்ஸர் தென் வேல்யூ பாசிட்டிவ் இருந்து கிரேட்டர் தென் வேல்யூ நெகட்டிவாக கிடைச்சுன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அப்போ அந்த பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் அர்த்தம். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போயிருந்ததுன்னா லெஸ் தென் நெகட்டிவ் கிரேட்டர் தென் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் அர்த்தம். இதான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடு. ரைட், சரியா? எஸ், எல்லோரும் பசி எடுக்க ஆரம்பிச்சுதா? டைம் என்ன ஆகுது? அதுங்கிற டைம் ஆயிடுச்சா? ஓ 1:40 ஆயிடுச்சா? ஓகே,
ஸோ ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம், முக்கியமான அந்த மாடல் கொஸ்டின் மட்டும் தான். பட் எனிவே ஐ வில் கிவ் த பிரேக், எனக்கு எனர்ஜி கண்டிப்பாக வேணும் இல்லையா. ஓகே, ஐ கிவ் பிரேக் 20 minutes. ஸோ 1:40 ஆகுது இல்லையா, 20 minutes போதுமா? ஆ மார்னிங்கே சாப்பிட்லையா? சரி ஓகே, ஐ வில் கிவ் பிரேக் ½ an hour. 1:20 இப்போ டைம் 1:40 ஆகுது. 2:10 வில் கண்டினியூ த கிளாஸ். ஓகே, ஆஃப்டர் பிரேக் வில் கண்டினியூ ஃபார் அதர் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இருக்குது இல்லையா, அந்த இது ஸ்பியருக்கு இன்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த இன்சைடில் இன்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய கோனு சிலிண்டர் அதனுடைய மேக்ஸிமம் அந்த வால்யூம் கூட கனெக்ட் பண்ணும்போது எப்படி டிரைவ் பண்ணுறது, சில ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க, ரேடியஸ் ஹைட் இதெல்லாம், ஸ்லாண்ட் ஹைட் இதெல்லாம், நம்ம அதெல்லாம் எல்லாமே பார்ப்போம். சரியா? ஸோ அதனால் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவே வாங்க. ஸோ உங்களுக்கு அதான் ஒரு ½ an hour பிரேக் கொடுத்துருக்குறேன். சரியா? நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சாய்.
எஸ் ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஹாய் ஸ்ரீ சாய், தர்ஷு ஹாய், விஹான் ஹலோ ஹலோ, வெல்கம் ஹரி, பயங்கர ஃபயராக இருக்கீங்க. ஹாய் யஷ்வந்த், எஸ் ஹலோ சனிஷ், எஸ் கமான், எஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்திருக்கீங்க? லாலைட்டா, எஸ் ஹலோ. நேம் எல்லாம் உங்கள் நேமில் போடாமல் யாராவது புதுசாக ஏதோ ஒரு நேம்லாம் வச்சு போட்டிருக்கீங்களா? எஸ் நான் சாப்பிட்டுட்டேன், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் எனர்ஜி கெட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஃபோக்கஸ் ஆன பாருங்க, எனக்கு ஏப்பம் கூட வருது சாப்பிட்ட உடனே. இன்னும் பேச எல்லாம் சிரிச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் புரிஞ்சுதா லெசன்? எஸ் வெரி குட். கிளாஸ் புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ், அதாவது நான் பார்த்தது வந்து 2023 கொஷினும் ஒரு கொஷின் நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு முன்னாடி. ரீசெண்ட் 2025 கேட்ட போர்ட் கொஷினுமே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின் இன்க்ளூடிங். நம்ம இன்னொரு கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். ஸோ அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அவங்க எப்படி கொஷினை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, கொஷின் டஃப்பாக செட் பண்ணுறது இல்லை, அவங்க என்னென்னா உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கொஷின் டஃப் கிடையாது. அது சப்ஜெக்ட்டை நீங்கள் எவ்வளோ கிளியராக புரிஞ்சிருக்கீங்க, அந்த கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண தெரியுதா, டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் மேக்ஸிமம் மினிமம்லாம் எப்போ கண்டுபிடிக்கணும் அதை யூஸ் பண்ணின்றதா தெரியுதா, அது தெரிஞ்சாலே போதும். 2 மார்க் இதெல்லாம் பொறுத்தவரை லிமிட் இருக்கலாம். சம்டைம்ஸ் லக் இருந்தால் 5 மார்க் கூட அதே கேட்கலாம், லிமிட்டை பேஸ் பண்ணி கூட. ரைட். எஸ் வாங்க, வெல்கம். சீக்கிரம் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம அடுத்த கொஷின் போயிடலாம். ரைட். என்ன சாப்பிட்டீங்களா சார்? மீல்ஸ் தான், வேறு என்ன? மத்தியானம் என்ன சாப்பிட முடியும்? மத்தியானம் உடனே சாப்பிட்றது அதுதான் நம்ம ஏரியா ஃபுட், அதானே மத்தியான டைமுக்கு. ஸோ அதான் கரெக்டாக இருக்கும். இங்கே பெங்களூரில் நல்ல வெயில் அடிக்குது. சென்னையில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, வெயில் எப்படி ஜாஸ்தியாக இருக்கா? இங்கேயே நல்ல வெயில் ஆஃப்டர்நூன் டைமில். ரைட். சரி வாங்க, கொஷின் வாங்க. இதுவும் போர்ட் கொஷின் தான். இதுவும் 2025 போர்ட் கொஷின், இதுவும் டெக்ஸ்ட் புக் கொஷின் தான். ஸோ 2025 சில கொஷின் வந்து டெக்ஸ்ட் புக்கிலேருந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ see that question. Find the absolute maximum and minimum values of the function. இது வேறு ஒரு செட்டில் கேட்ட கொஷின் 2025. ரைட். ஸோ find the absolute maximum and minimum values of the function f of x equal to 12x⁴/3 minus 16x⁴1/3 x belongs to 0,1 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? கொஷினை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம். கொஷின் பேப்பர் ஈஸியாக செட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஷின் தான் நமக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புரியுதா? ரைட். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு n டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இதை 12 × x⁴ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n(x⁻n−1)னா, ஸோ அதனால் 4/3 - 1 மைனஸ் 6 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/3 x⁴1/3 - 1. கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இது என்ன ஆகிடும்? 3யும் இதையும் கேன்சல் பண்ணால் 4 ஆகிடும். இப்போ 4 × 4 16. இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 - 3 என்ன ஆகிடும் நமக்கு? 1. ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 1/3. இங்கே 2. ஸோ -2 × 2 1/3 - 1 எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? -2/3 கிடைக்கும். -2/3 -2/3னா இப்போ எப்படி எழுதலாம்? 1/x⁴ + 2/3. ஸோ நான் டேரெக்டாக எழுதுறதெல்லாம் சரியா? நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரே ஸ்டெப்பில் எழுதலாம். உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வரும்னு தோணுச்சுன்னா யூ ஹேவ் டு டூ இட் மல்டிபிள் ஸ்டெப்ஸ். சொல்லுது புரியுதா? ரைட். போலாமா அடுத்தது? புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்டு? ரைட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். 0ன்னு போட்டு பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. ஸ்டெப்ஸ் அதே தான். முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம் பாருங்கள், அது வேறு ஒரு செட்டில் கேட்ட கொஸ்டின் பேப்பரு. இது 0ன்னு போட்டிங்கன்னா, இதை 0ன்னு போட்டு சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 16x⁴1/3 minus 1/2 x/3 x⁴2/3
ஈக்குவல் டு 0. அந்த டேர்ம் அங்கே கொண்டு போட்டிங்கன்னா 16x⁻1/3 மைனஸ் டேர்ம் கொண்டு நடு ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் 1/x⁻2/3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x⁻1/3 இன்ட்டு x⁻2/3 ஈக்குவல் டு 1/16 கிடைக்குமா. ஸோ இப்போ இந்த பேஸ் காமன் பவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸ்டெப்ஸு கரெக்டானு பாருங்கள். எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா? இது ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது. நம்பர் 16 இங்கே 2 மிஸ் ஆகுது. கரெக்ட். இங்கே வந்துட்டு 2 மிஸ்ஸிங். இங்கே 2 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 2/x⁻2/3. கரெக்ட். ஸோ அப்போ இங்கே 2 வந்துடும். கரெக்டாக? எஸ், வெரி குட். எஸ், 2 இஸ் மிஸ்ஸிங். எஸ், தேங்க்யூ. கரெக்ட். ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/8 ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? 3/3 கிடைக்குமா? ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பேஸ் காமன் மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் காமன் தான் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/3 + 2/3 என்ன ஆகிடும்? 3/3. அப்போ ஃபைனலாக x ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும்? therefore x ஈக்குவல் டு 1/8. x ஈக்குவல் டு 1/8. ஸோ இது எக்ஸோடைய வேல்யூ. இதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸுக்கு எந்தெந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்? ஃபைனலாக லிமிட் என்ன கொடுத்தாங்க கொஷினில் லிமிட் வந்துட்டு 0,1. அப்போ எக்ஸுக்கு வந்துட்டு 0, 1/8, 1. இது ஒன்று வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்கணும். f(0) போடுங்க. எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் f(x)ல் எக்ஸுக்கு 0 போட்டால் இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ இப்போ டேரெக்டாக 0. எக்ஸுக்கு 1/8ன்னு போட்டிங்கன்னா f(x)ல் எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை 1/8. எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 1/8 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு -9/4ன்னு கிடைக்கும். ஃபைனலாக சால்வ் பண்ணிக்க அப்புறமா செக் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சரியா -9/4ன்னு வரும். அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 1. இங்கே எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா இது 12 ஆகிடும், இது 6 ஆகிடும். கரெக்டாக? 1 போட்டிங்கன்னா 12 - 6 = 6ன்னு கிடைக்கும். அப்போது இதில் எது ரொம்ப மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு வரும்போது -9/4 லெஸ் தென் நெகட்டிவ். அப்போ இதான் என்னது? அப்சல்யூட் மினிமம். ஸோ இதில் அப்சல்யூட் மேக்ஸிமம் எது? இந்த வேல்யூ அப்சல்யூட் மேக்ஸிமம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/8 இருக்கும்போது அப்சல்யூட் மினிமம் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் கிடைக்கும். புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? காட் இட்? புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஃபாலோ பண்ண முடியுதா? டெல் மீ. ரைட், ஓகே, குட். வாங்க அடுத்த கொஸ்டின். இது கேஸ் ஸ்டடி 2023 கேட்ட கேஸ் ஸ்டடி கொஸ்டின். முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா அது 2025 கேட்டது. இது 2023. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க? இதுவும் அதே மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணினால ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். ஸோ என்ன கொடுத்துருவாங்க பாருங்க. டேங்க் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ ஃபார்ம்டு யூசிங் எ காம்பினேஷன் ஆஃப் சிலிண்டர் அண்ட் கோன். என்னோட காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க? சிலிண்டர் அண்ட் கோன் காம்பினேஷனில் இருக்குது. ஆஃபர்ஸ் பெட்டர் ட்ரைனேஜ் அண்ட் கம்பேர்ட் டு ஃப்ளாட் பாட்டம்டு டேங்க். எ டேப் இஸ் கனெக்டட் டு சச் டேங்க் ஹூஸ் conical part full of water. Water is dripping out from tap the bottom of the uniform rate. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 cm³ divided by second. cm³ இப்போ என்ன அர்த்தம்? அது வால்யூம்னு அர்த்தம். dV/dt per second கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? the semi vertical angle of the conical tank கொடுத்துருக்காங்க. semi vertical angle கொஸ்டின் அந்த வார்த்தையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். semi vertical angle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், 45 டிகிரி. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டேங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் அட் இன்ஸ்டன்ட் r = 2 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் r = 2√3 மாதிரி கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. தேர்ட் கேஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரேட் அட் விச் wet surface of conical tank is decreasing at instant when radius வந்து r = 2 சென்டிமீட்டர் இருக்கும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரிலேட்டட் டு சர்ஃபேஸ் ஆஃப் கோனிக்கல் டேங்க். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ரேட் சேஞ்ச் ஹைட் இன்ஸ்டன்ட்
ஸ்லாண்ட் ஹைட் கூட கனெக்ட் பண்ணும்போது ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் என்னவா இருந்திருக்கும்? இதெல்லாம் கொஷின். இது ஆர் சாய்ஸில். இதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இதுதான். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, இட் இஸ் ஆல் த டேட்டாஸ் கிவன். இந்த கிவன் டேட்டா எல்லாமே எது ரிலேட்டட்? இந்த கோனிக்கல் டேங்க் இதற்கு பாருங்கள். இந்த இதனுடைய டேட்டாவை தான் கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா டேப் இஸ் கனெக்டட் கோனிக்கல் பார்ட் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் இஸ் ட்ரிப்பிங் அவுட் த டேப் ஆஃப் த பாட்டம். எவ்வளோ ரேட்டு? 2 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். அப்போ கிவனை எப்படி முதல்ல எழுதணும்? என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அந்த கோனுக்கு டயக்ராம் வரையணும். கோனுடைய டயக்ராம் வரையணும். கோனுக்கு எப்படி டயக்ராம் வரைவீங்க? ஸோ இது வந்துட்டு ஒரு கோனிக்கல் டேங்க். வெயிட், சாரி, ரைட். இதுதான் அந்த கோனிக்கல் டேங்க்கு. ஸோ இப்போ இந்த டேங்க்கை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டேங்க்குக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா? இந்த கோனிக்கல் டேங்க்குக்கு இந்த ரேடியஸ் வந்து ஆர். இந்த ஹைட்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை ஹச். இதுக்கு பேர் ஸ்லாண்ட் ஹைட்டு எல். இதான் ஒரு கோடில் ஜென்ரலாக இருக்கிறது. கரெக்டாக? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஞாபகம் இருக்கா? முன்னாடி படித்த கோன் டாபிக் ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் தானே படித்தீங்க? சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் சாப்டர் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ரைட். அப்போது இது ஹைட்டு கொடுத்துட்டாங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. செமி வெர்டிக்கல் ஆங்கிள்னால் இது தான். இந்த ஹைட்டுக்கும் ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் தான் என்னது? செமி வெர்டிக்கல் ஆங்கிள். இது வந்து 45 டிகிரி. இதான் கொடுத்துருக்காங்க கொஷினில். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். செமி வெர்டிக்கல் ஆங்கிள் வந்துட்டு 45 டிகிரி. சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ டயக்ராமில் அவங்க கொடுத்துருக்கதை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இதனுடைய வால்யூம் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இதனுடைய வால்யூம் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் பர் செகண்டுக்கு குறையுது. டேப் ஓப்பன் பண்ணும்போது 2 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். அப்போ கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு தெரியணும். dv/dt நான் எப்படி கண்டுபிடிச்ச கன்ஃபார்மாக? சி த யூனிட் சென்டிமீட்டர் கியூப். மீட்டர் கியூப்னா என்னோட யூனிட்? வால்யூமோட யூனிட் தான் என்னது? மீட்டர் கியூப். ஏரியானா நமக்கு செகண்ட் கிடைக்கும். கரெக்ட்? அப்போது 2 சென்டிமீட்டர் கியூப் பை செகண்ட். டைமுக்கு செகண்டு, வால்யூமுக்கு சென்டிமீட்டர் கியூப். அதனால தான் என்ன எடுத்துக்கிறோம்? இந்த ரேட் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் அர்த்தம். ஸோ dv/dt ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் கியூப் டிவைடட் பை செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். கொஷினில் யூனிஃபார்ம் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வால்யூம்னு கொஷினில் சொல்லலை. நான் எப்படி அதை வால்யூம்னு கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் சென்டிமீட்டர் கியூப் பை செகண்ட் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் தான் வால்யூம் சர்ஃபேஸ் சேஞ்சுன்னு அர்த்தம். சென்டிமீட்டர் பை செகண்ட்னா லென்த்தோ ஹைட்டோ இல்லை ரேடியஸோ வேறு என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ரைட்? இதுதான் கிவன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டேங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுங்க. வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோனுடைய ஃபார்முலா என்ன? V is equal to 1/3 πr²h. இதுதான் என்னது? பேசிக் ஃபார்முலா. முதல்ல ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு. சரியா? ஃபார்முலா தெரிஞ்சால் தான் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா வந்துட்டு என்னது? 1/3 πr²h. இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் படித்த ஃபார்முலா தான். நத்திங் இஸ் நியூ. சொல்கிறது புரியுதா? அப்போது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அது டீட்டெயிலாக பாருங்கள். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க்னா இப்போ கோனிக்கல்னு அர்த்தம். வாட்டர் டேங்க் எந்த ஷேப்பு? கோனிக்கல். வாட்டர் டேங்க் ரெப்ரசன்ஸ் ஹியர் இட் இஸ் கோனிக்கல் ஷேப். அங்கே வாட்டர் இருக்கிற இடம் இந்த இடத்துல பாட்டமில். கரெக்ட்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் அந்த ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர். அப்போ ஹச் என்னவா மாற்றி ஆகணும்? ஆருக்கு மாற்றி ஆகணும். ஹச் ஆருக்கு மாற்றிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் ஓவர். ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் கரெக்ட், யூ கெட் 1 மார்க். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா. சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செமி வெர்டிகல் ஆங்கிள் 45 டிகிரி. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? சி திஸ் ஒன். திஸ் இஸ் அன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது அப்படியே இருக்கட்டும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். வாட் இஸ் த tan 45 டிகிரி? tan theta equal to what? tan theta equal to opposite by adjacent. அப்போ இங்கே எது ஆப்போசிட்? 45க்கு ஆப்போசிட் என்னது? ஆர். கரெக்டாக? அந்த ஆங்கிள் 45 டிகிரிக்கு ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து ஆர். 45க்கு adjacent சைடு என்னது? ஹைட்டு. லென்த்து வந்து ஹைப்போட்டனஸ் சைடு. அப்போ இது வந்து ஹச். வாட் இஸ் tan 45? tan 45 வேல்யூ 1 ஈக்குவல் டு ஆர் பை ஹெச். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஹச் எதுக்கு ஈக்குவல் ஆகிடும்? ஆருக்கு ஈக்குவல். ஹெச் வந்து எதுக்கு ஈக்குவல்?
ஆருக்கு சாரி h ஈக்குவல் டு ஆர். புரிஞ்சுதா? இதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆரில் கேட்டிருக்காங்க. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 2 in 1. ஈக்குவேஷன் நம்பர் 2 in 1 பண்ணிங்கன்னா h ஈக்குவல் டு ஆர்னு போட்டால் 1/3 4, வால்யூம் v is equal to 1/3 pi r square into h replaced by r. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4/3 pi r cube. That is the formula. Volume v is equal to 1/3 1/3 pi r cube. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா சார்? அடுத்த கொஸ்டின் அடுத்த கேஸுக்கு போலாமா? ரைட், இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வாங்க. இதில் நீங்கள் எல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நவ் ஏதாவது ஒன்று இங்கே கண்டுபிடிச்சிடும். இது ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சது. வாட் இஸ் எல்? நமக்கு தேவைப்படும் இந்த கேஸில். எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயரா? ஸ்லாண்ட் ஹெட். இதில் எல் ஈக்குவல் டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஹச் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். கரெக்ட்? அப்போது எல் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆரை ரூட் எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? ரூட் 2rனு கிடைக்கும். ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு எல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் எழுதுனீங்கன்னா ரூட் ஆஃப் 2r. அதர்வைஸ் ஆர் ஈக்குவல் டு எல் பை ரூட் 2 எப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ஆர் ஈக்குவல் டு எல் பை ரூட் 2. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லில் எழுதும்போது. புரிஞ்சுதா? கிளியர்? இது கொஸ்டின் ஃபஸ்ட்டு கேஸுக்கான ஆன்சர் முடிஞ்சது. இது அடுத்த தேர்ட் கேஸுக்கான நான் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுருங்க. இங்கே சொல்கிறது புரியுதா? அப்போது ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஒன்றில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? வால்யூமை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் சொன்னாங்க. அவங்க கொடுத்த அந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு அதில் என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ணவே இல்லை. புரிஞ்சுதா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் அட் இன்ஸ்டன்ட் ஆர் ஈக்குவல் டு 2√2 சென்டிமீட்டராக இருக்கும்போது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் என்ன அர்த்தம்? dr by dt. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். வால்யூமோடைய ஃபார்முலாவை இது இருக்கு இல்லையா? நியூ ஃபார்முலா கண்டுபிடிச்ச பாருங்க. இதை இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். செகண்ட் கேஸுக்கு செகண்ட் கேஸில் வால்யூமோடைய ஃபார்முலா வந்துட்டு இப்போ 1/3 pi r cube. 1/3 pi r cube. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா dr by dt கேட்டிருக்கிறாங்க. அப்போ dr by dt எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு dt ஆன் போத் சைட்ஸ். ஸோ இங்கே வால்யூம் வேரியபிள் 1/3 pi இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் என்ன வரும்? 3r ஸ்கொயர் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டிடியில் பண்ணுறதுனால கண்டிப்பாக என்ன வரும்? dr by dt. வித் ரெஸ்பெக்ட் டு டிஆரில் பண்ணால் தான் அந்த டேர்ம் தேவைப்படாது. வித் ரெஸ்பெக்ட் டு டிடிஆர் இருந்தால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? dr by dtன்ற டேர்ம் உங்களுக்கு 100% கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ரைட். இப்போது என்னென்னலாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 3யும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிவன் ஒரு டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வாட் இஸ் dv by dt? dv by dt கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2. dv by dt ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ இங்கே இது வேல்யூ 2 பை இன்ட்டு ஆர் என்ன கொடுத்துருக்குறாங்க கொஷினில்? செகண்ட் கேஸில் ஆர் என்ன எடுத்து சொல்லியிருக்காங்க? சி த கொஷின். செகண்ட் கேஸில் ஆர் ஈக்குவல் டு 2√2 சென்டிமீட்டர்னு எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அதை பண்ணணும். ஸோ ஆருக்கு பதிலாக 2√2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dr by dt கண்டுபிடிக்கிறது தான் கொஷின். வாட் இஸ் த ரேடியஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்? dr by dt தான் கொஷின். dr by dt உடைய கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். dv by dt கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஆர் வேல்யூ 2√2 இருந்துச்சுன்னா தென் வாட் இஸ் dr by dt ன்னு கேட்டிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுதா? இதை ஃபாலோ பண்ண முடியுதா? முதல்ல இந்த கொஸ்டினை ஃபாலோ பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த இங்கே என்ன பண்ணலாம்? 2 இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? இது 8ன்னு ஆகிடும். கரெக்டாக? 2 ஸ்கொயர் 4 ரூட் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகிடும். 4 × 2 8 இன்ட்டு dr by dt. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 இங்கே 4 பை. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? therefore dr by dt ஈக்குவல் டு இந்த 4 இங்கே வந்துடும். அப்போ என்ன வரும்? 1/4 பை. பை இருக்கு இல்லையா? 4 பை டிவிஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் யூனிட் கண்டிப்பாக எழுதணும். dr by dt என்ன அர்த்தம்? இங்கே யூனிட் டிஸ்டன்ஸ் எதில் எடுத்துருக்கோம்? சென்டிமீட்டரில் எடுத்துருக்கோம். அப்போ இதில் என்ன எழுதணும்? சென்டிமீட்டர், டிடினா செகண்ட். யூனிட் எழுதலைன்னா ½ மார்க் குறைச்சி விட்ருவாங்க. அது இப்போ சொல்லிடுறேன். சரியா? டோன்ட் ரைட் சென்டிமீட்டர். ஆருக்கு தான் சென்டிமீட்டர். dr by dtனா என்ன எழுதணும்?
சென்டிமீட்டர் per செகண்ட்னு எழுதணும். டோன்ட் ரைட் சென்டிமீட்டர். ஆர் ரேடியஸ் லென்த்னா தான் சென்டிமீட்டர், வால்யூம்னா தான் சென்டிமீட்டர் கியூப் இல்லை மீட்டர் கியூப். டிபி பை டிடினா சென்டிமீட்டர் கியூப் பை செகண்ட் கண்டிப்பாக போடணும்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. சொல்கிறது புரியுதா? ரைட். எதில் மிஸ்டேக் ஆகிருக்கு? டிவி பை டிடி ஈக்குவல் டு ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கு. எந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது? -1/4 வந்திருக்கா? ஏன் மைனஸ் வந்தது உங்களுக்கு? ப்ளஸ் தான் வரும். எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ப்ளஸ் எதுக்கு மைனஸ் வந்திருக்கு? கொஷின் அதெல்லாம் மென்ஷன் பண்ணல நமக்கு எங்கேயும். இங்கே ஓகே, டிஆர் பை டிடி வந்துட்டு 1/4 சென்டிமீட்டர் per செகண்ட். ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ வால்யூம் டிக்ரீஸிங்கிறதுனாலையா? ஓகே ஓகே, அது நீங்கள் ஸ்டேட்மெண்ட்லேயே எழுதிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, அந்த ட்ரிப்பிங் அவுட்டுன்றதுனால டிஆர் பை டிடி வந்துட்டு நீங்கள் நெகட்டிவில் எடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக -2 சென்டிமீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஓகே, அது ஆக்சுவலாக நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட்டாக டிக்ரீஸிங் எதனால் எழுதிக்கலாம். இஃப் யூ வாண்ட் மைனஸ், நீங்கள் மைனஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிப்பிங்னு சொன்னதுனால நீங்கள் இங்கே -2 சென்டிமீட்டர் per கியூப் செகண்ட் எடுத்திங்கனாலும் ஈவன் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம்னு இங்கே ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்னென்னா ரேடியஸ் ஆல்சோ சேஞ்சஸ். அது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால் 1/4 சென்டிமீட்டர் per செகண்ட், தட் ஆல்சோ கரெக்ட். சொல்கிறது புரியுதா? நீங்கள் மைனஸ் எடுத்து போடும்போதும் இது மைனஸில் கிடைக்கும். ஸோ அதுவும் டிக்ரீசிங், இங்கேயும் டிக்ரீசிங். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் அதை எடுக்கணும்னா இட் இஸ் ரெப்ரசன்ட்ஸ் டிக்ரீசிங், இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரேடியஸ் ஆல்சோ 1/4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது ஃபைனல் என்ன ஆகும்? த ரேடியஸ் இஸ் டிக்ரீசிங். ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுனீங்கன்னா நீங்கள் 1/4 சென்டிமீட்டர் per செகண்ட் டிக்ரீசிங்னு எழுதலாம். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது இங்கே, ஏன்னா அது ப்ரொபோஷனல் தான். நீங்கள் அதை மைனஸாக எடுத்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் கிடைக்கும், நீங்கள் அதை ப்ளஸ்னு எடுத்துங்க ப்ளஸ்னு கிடைக்கும். ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் வாங்க. சாரி, இன்னொரு கேஸ் இருக்குல்ல இதில், தேர்டு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ரேட் அட் விச் வெட் சர்ஃபேஸ் ஆஃப் கோனிக்கல் டேங்க் இஸ் டிக்ரீசிங் அட் இன்ஸ்டன்ட் வென் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 2 root centimeter அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ ஃபைண்ட் த ரேட் அட் விச் வெட் சர்ஃபேஸ் ஆஃப் த கோனிக்கல் டேங்க், சர்ஃபேஸ் ஏரியா கோனோட ஃபார்முலா என்ன? தேர்ட் கேஸுக்கு. கேஸ் 3 எடுத்திங்கன்னா கோனோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் S ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? πRL. ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? X ஈக்குவல் டு πRL. அப்போது πR இன்ட்டு லென்த் L இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் எழுதுங்க. எனக்கு வேரியபிள் எது? ஆர். கரெக்டா? ஸோ L ஈக்குவல் டு ஆரில் எழுதுனா √2R வரும். கரெக்டா? L ஈக்குவல் டு ஆர்னு எழுதுனா என்ன வரும்? √2 இன்ட்டு ஆர். எல் இதுக்கு பதிலாக √2 இன்ட்டு ஆர். ஏன் அதை மாத்திரன்னு தெரியுதா? ஏன்னா எனக்கு டிஆர் பை டிடியோட வேல்யூ தெரியும், அதனால். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √2 இன்ட்டு πR² ஈக்குவல் டு எஸ்ன்னு கிடைக்கும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ds பை டிடி ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? √2π அப்படி R² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2R இன்ட்டு ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஆர் பை டிடி. ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஆர் பை டிடி. ஸோ என்ன கேட்டிருந்தாங்க கொஷினில்? பட் வாட் டு ஃபைண்ட்? டு ஃபைண்ட் என்ன? R 2√2 சென்டிமீட்டராக இருக்கும்போது ரேட் அட் விச் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனிக்கல் டேங்க். அப்போ ds பை டிடி சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ds பை டிடி சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில்
ds by dt கண்டுபிடிக்கணும் √2 பை 2 into r பதிலாக கொஸ்டின் என்ன எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் r equal to 2 √2 சென்டிமீட்டர். ஸோ அதனால் 2 √2 into what is dr by dt. இந்த கேஸுக்கு dr by dt என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1/4 பை 1 divided by 4 பை. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 divided by 4 பை. நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் இந்த பையும் கேன்சல் ஆகிடுமா 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும் ds by dt equal to √2 into √2 2 ஆகிடும். அப்புறம் இங்கே பாருங்கள் ds by dtன்னு வந்துருக்குது. யூனிட் எப்படி எழுதுவீங்க ds yes answer is 2 வெரி குட். யூனிட் எப்படி எழுதுவீங்க ஸோ நான் திரும்ப முதல்ல சொல்லியிருக்கிறேன் எனக்கு வெறும் வேல்யூ சொல்லக்கூடாது வித் யூனிட் சொல்லணும். யூனிட் போடுறேன்னா மார்க் குறைச்சிருவாங்க. ஹரி உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். ஜஸ்ட் இன்றைக்கி வேல்யூ மட்டும் தான் ஃபோக்கஸ். ஜென்ரலாக மேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சாப்டர்லாம் வரும்போது இந்த பிரச்சனையை நம்ம பண்ணிவிடுவோம். கரெக்ட் எஸ் அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க பாருங்கள் யூனிட்டை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. புரிஞ்சுதா? தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் டோன்ட் ரைட் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ds by dt அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? கொஸ்டினை ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட் தட்ஸ் ஆல். அவ்வளோதான். வேறு எதாவது கேட்டிருந்தாங்களா அதில்? வேறு என்ன கொஸ்டின் அதில் இருந்தது? இது வேணால் நீங்கள் ஆர் சாய்ஸ் உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருந்தால் இதை ட்ரை பண்ணலாம். இது ஈஸி தான். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட்டு அட் இன்ஸ்டன்ட் ஸ்லாண்ட் ஹைட் வந்துட்டு இஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நீங்கள் வால்யூம் ஃபார்முலாவிலேருந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலாவை உள்ளே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். எல்லு கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லு தானே கொடுத்துருக்காங்க. ஹைட் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ தேர்டு கேஸு. ஸோ இது வந்துட்டு தேர்டு. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் எடுத்துங்க. தேர்டில் செகண்ட் ஒன் பாருங்கள். பி ஆர் சாய்ஸ் எடுத்திங்கன்னா வால்யூம் ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் வால்யூம் V is equal to என்ன கண்டுபிடிச்சோம் ஓகே இந்த பேசிக் ஃபார்முலா எடுத்துக்கோங்க 1/3 πr ஸ்கொயர்டு h இதே எடுத்துக்கலாம். இதில் ஆரை ஹெச்சுக்கு மாற்றுங்க. ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு மாற்றுங்க. h ஈக்குவல் டு ஆர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி கேஸ்லாம் h ஈக்குவல் டு ஆர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். வால்யூம்லேருந்து நீங்கள் ஸ்லாண்ட் ஹைட்டை கொண்டு வரலாம். முதல்ல ஒரு வேரியபிளை மாற்றுங்க. அது ஹைட்லேருந்து ஸ்லாண்ட் ஹைட்டை டெரைவ் பண்ணலாம். ஸோ இல்லைனா ஆர் h ஈக்குவல் டு ஆருக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே h தான் நம்ம மாற்றி ஆகணும். அதுக்கு ரீசன் நான் சொல்லிடுறேன். ஏன் h கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்படின்றதுக்கு ரீசன் வந்துட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் dh/dtன்னு கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கொஸ்டினுடைய எய்ம் என்னன்னா டூ ஃபைண்ட் வந்துட்டு dh/dt. சொல்கிறது புரியுதா? dh/dt. ஸோ அப்போ நம்ம அங்கே எல்லாத்தையும் ஹெச்சுக்கு மாற்றினா தான் சால்வ் பண்ணுறது நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது ஆருக்கு பதிலாக எதுக்கு ஈக்குவல் ஹெச்ன்னு போடலாமா? ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இது h ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் பிகாஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச் எடுத்துக்கலாம். அந்த செகண்ட் கேஸே இப்போ நான் போடுறேன். 1/3 π h கியூப்னு இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா dh/dt கேட்டிருக்காங்க. அப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1/3 π h கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h ஸ்கொயர் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டிஎல் பண்ணுறதுனால dh/dt கண்டிப்பாக வரும். dv/dt கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 2. இந்த 3 கேன்சல். ஓகேவா? h நமக்கு கொடுக்கல. ஆனால் h எதுக்கு ஈக்குவல்? ஆருக்கு ஈக்குவல். ஆர் எதுக்கு ஈக்குவல்? எல் கூட ரிலேட் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு l/√2. கரெக்டாக? அப்போ ஆர் ஹெச்சுக்கு ஈக்குவல்னா இது எதுக்கு ஈக்குவல் எழுத முடியும்? தட் ஆல்சோ ஈக்குவல் டு ஹெச் பிகாஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச்ன்றதுனால ஆர் ஈக்குவல் டு ஹெச்ன்றதுனால ஆர் l/√2னா ஹெச் ஆல்சோ வாட்? ஹெச் ஆல்சோ l/√2. ஸோ ஹெச்சுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதலாம்? பை இன்ட்டு l/√2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dh/dt. புரிஞ்சுதா? இதில் எல் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் கேஸில். சி ஹியர் ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 4 சென்டிமீட்டர். எல்லுன்றது ஸ்லாண்ட் ஹைட்டு. ஹைட்டுன்றது வெர்டிகலாக இருக்குது. ஸ்லாண்ட் ஹைட் கிராஸாக இருக்கும் இங்கே. ஸோ அது வந்துட்டு 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு பை இன்ட்டு எல் எல்லுக்கு பதிலாக 4ன்னு போட்டுக்கோங்க. 4 ஸ்கொயர் டிவைட் பை √2 ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். இன்ட்டு dh/dt நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 2 4.
கரெக்டாக இங்கே கிராஸ் ஃபோர் ஸ்கொயருக்கு வந்து 16 ஆகிடும், இந்த பை இங்கே வந்து 16 பை ஆகிடும். தட் இஸ் dh/dt. ஸோ அப்போ இது 1 டைம், இது 4 டைம்ஸு. ஸோ அப்போ dh/dt என்ன கிடைக்கும்? dh/dt ஈக்குவல் டு 1/4 பை. 1/4 பை யூனிட் என்ன எழுதுவீங்க? சென்டிமீட்டர் பர் செகண்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். 1/4 பை சென்டிமீட்டர் பர் செகண்ட். புரிஞ்சுதா? ரைட், வந்துதா? எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண முடியுதா இந்த ஹெட்டிங்கை? ரைட், போலாமா அடுத்த கொஸ்டின்? எஸ், வெரி குட். ஸோ இப்படி தான் இதில் கேஸ் ஸ்டடி இருக்கும். ஸோ சி த கொஷின் சிம்பிளி. நம்ம 2 கேஸ் ஸ்டடி பார்த்துருக்குறோம். கொஷின் எதுவுமே காம்ப்ளிகேட்டாக இல்லை. கொஷினில் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் வச்சுக்க தேவையில்லை. ஸோ இந்த வேல்யூவை ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே யூ வில் கெட் த ஆன்சர். கரெக்டாக? காட் இட்? ரைட். ஸோ அதை கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ண தெரியணும். வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாலாம் கொஞ்சம் நல்லா தெரியணும். அடுத்த கொஸ்டின் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து இது போர்ட் கொஷின். இது 2025 கொஷின். ஷோ தட், இது வேறு செட்டில் கேட்டது. ஷோ தட் த ஹைட் ஆஃப் ஏ சிலிண்டர் விச் இஸ் ஓப்பன் அட் த டாப் ஹேவிங் எ கிவன் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு கிரேட்டஸ்ட் வால்யூம். ஸோ நான் அந்த வார்த்தையை நான் முதல்ல சொல்லியிருந்தேன். கிரேட்டஸ்ட்னா மேக்ஸிமம்னு அர்த்தம். கிரேட்டஸ்ட்டு, லாங்கஸ்ட்டு, மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ஒரே மீனிங் தான். இதில் நம்ம மேக்ஸிமா கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸ்மாலஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அங்கே என்னது மினிமா இல்லை லீஸ்ட்டு சம்டைம்ஸ் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, டெக்னிக் வேர்டு. புரியுதா? அதுக்கப்புறம் ஷோ தட் ஹைட் ஆஃப் ஏ சிலிண்டர் விச் இஸ் ஓப்பன் அட் த டாப். அப்போது ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோங்க, அந்த சிலிண்டருடைய டாப் வந்து ஓப்பன் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சரியா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஒரு டயக்ராம் வரையும் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு பாட்டம். ஓகேவா? இது வந்து சிலிண்டருடைய டாப் அண்ட் பாட்டம் எடுத்துப்போம். ஸோ ஹைட் ஆஃப் ஏ சிலிண்டர் வந்துட்டு நான் ஹெச்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹைட்டு வந்துட்டு ஹெச். டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. விச் இஸ் ஓப்பன் அட் த டாப் ஹேவிங் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு த கிரேட்டஸ்ட் வால்யூம். வால்யூம் தான் கிரேட்டஸ்ட். வால்யூமை தான் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வால்யூம் கிரேட்டஸ்ட் வால்யூம்னு என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஷியேட் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம். புரியுதா? டைம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட், ஹைட்டு ஆர் தானே கேட்டிருக்காங்க, டி கூட இங்கே தேவைப்படாது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு. இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் பேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? என்னென்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்துட்டு ஒரு வால்யூமோட கிரேட்டஸ்ட் வால்யூம் எப்போ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்துட்டு ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் பேஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹச் ஈக்குவல் டு ஆர்னு ப்ரூஃப் பண்ணணும். இதான் கொஷின். ஆக்சுவலாக அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் என்ன பண்ணணும்? டு ப்ரூவ் ஷோ தட் ஹைட் ஆஃப் ஏ சிலிண்டர் வந்துட்டு விச் இஸ் ஓப்பன், டாப் வந்து ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து ஓப்பன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஹேவிங் கிவன் சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியாவை கிவன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சர்ஃபேஸ் ஏரியாவை கிவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? கிவன்னா அப்போ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கணும். அது இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கிடையாது. தட் இஸ் கிவன் ரிலேஷன். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அப்போ கிவன் ஏரியா, கொஷின் ஏரியா வந்து கிவன், கிரேட்டஸ்ட் வால்யூம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதனுடைய ரேடியஸ் வந்துட்டு ஹெச் வந்து ஆருக்கு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு கிவனை எழுதுங்க. கொஷினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதனுடைய ஏரியா கிவன்னா இந்த கேஸில் ஏரியாவை முதல்ல எழுதுங்க பார்ப்போம். ஹவு டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் சிலிண்டர். சிலிண்டரில் நீங்கள் நார்மலாக எப்படி படிச்சிருப்பீங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அப்படி 2 படிச்சிருப்பீங்க. சொல்கிறது புரியுதா? புரியுதா? அப்போது இது ஓப்பன்னு சொல்லிட்டாங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கூடாது. இதில் ஏரியா கால்குலேட் பண்ணும்போது. அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ண? டோட்டல் ஏரியாவை இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? டோட்டல் ஏரியா பட் நாட் டிஎஸ்ஏ. நார்மலாக நீங்கள் அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணல, அது கிடையாது. இது சொல்கிறது புரியுதா? இதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் த பாட்டம் ஏரியா. டாப் ஏரியாவை எடுத்துக்கூடாது, ஏன்னா அது ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதுவீங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் பாட்டம் ஷேப் என்னது? பேஸ் ஏரியா ப்ளஸ் பேஸ் ஏரியா. இது ஏன்னா இது மட்டும் தான் அங்கே வரும். நான் சொல்கிறது புரியுதா? எப்படி எடுக்கிறேன்னு? டோட்டல் ஏரியாவை டாப் ஓப்பன்ன்றதுனால அந்த ஏரியா இருக்காது, பாட்டம் மட்டும் தான் க்ளோஸ்டு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக அந்த வால்யூம் கால்குலேட் பண்ணுறதுல.
ரைட். அதனால் CSA கவுட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் பேஸ் ஏரியா. புரியுதா? பேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டருக்கு ரெண்டுமே என்னது? பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். கவுட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 2πr இன்ட்டு ஹெச் ஹைட்டா. ஸோ அப்போ என்ன வரும்? ஞாபகம் அந்த ஃபார்முலா 2πr/h. பேஸ் ஏரியா என்ன ஷேப்பு? πr². இப்போ இதான் என்னது? ஏரியா. இதுதான் கிவன். கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவே இதான். ஏரியா கிவன்னா அவன் ஃபார்முலா கொடுக்குறான்னு அர்த்தம் இல்லை. ஏரியா இஸ் த கிவன் ரிலேஷன். அதில் ஓப்பன்னு சொல்லிட்டாங்க இல்லையா டாப் ஏரியாவை, அது போக ரிமைனிங் ஏரியா கிவன். மேக்ஸிமம் வால்யூம் இருக்கும்போது ஹைட் h = r = ப்ரூஃப் பண்ணுங்க. இதான் கொஷின். கொஷினை நல்லா புரிஞ்சுட்டா நீ ஈஸியாக டிரைவ் பண்ணிடலாம். கொஷின் கஷ்டம் கிடையாது. சொல்கிறது புரியுதா? வாட் இட்? ஸோ அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நான் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வால்யூமோடைய ஃபார்முலாவை கொண்டு வந்து அதை வந்து சிங்கிள் வேரியபிளை மாற்றி இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும். இதான் நமக்கு அர்த்தம் ஒர்க்கு. இது கிவன் முடிஞ்சுதா? ரைட். அடுத்தது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? V = πr²h. கரெக்டா? இந்த ஃபார்முலா கரெக்டா? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா V = πr²h. அப்போது இப்போ கொஷினில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்துட்டு h = r தான் நம்ம டிஃபரன்ஷியேட் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஹைட்டும் r தான் இப்போ வேரியபிள். ஸோ டோன்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் நீங்கள் எங்கேயுமே சொல்லலை கொஷினில். ஹைட்டும் r ரிலேட் பண்ணுங்கள், ஹைட்டும் r ரிலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது h r தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றணும். ஒன்று எல்லாம் ஹெச்சில் இருக்கணும், இல்லை எல்லாம் r இருக்கணும். ஸோ நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்? r மாற்றிட்டு சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? ஹைட்டு r மாத்திரம் நீங்கள் சால்வ் பண்ணாலே யூல் கெட் த ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் ஓவர். புரிஞ்சுதா? இதை எப்படி இதிலேருந்து கொண்டு வரலாம் பாருங்கள். எப்படி h r மாற்றுவீங்க? எதாவது ஐடியா இருக்கா? டேரெக்டாக h r மாற்ற முடியாது. இதிலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். இதிலேருந்து r கண்டுபிடிங்க. நம்ம இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்த டேட்டா வேணும். h தெரிஞ்சால் தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். a - πr² இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா by 2πr. கரெக்டா? இதான் எதுக்கு ஈக்குவல்? ஹச்சுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ h = இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறோம். எதுக்காகனா இதிலேருந்து எனக்கு ஹைட்டு வேணும். எதுக்கு நான் ஹைட்டை இப்போ ஆருக்கு மாற்றுறேன்? எதுக்கு மாற்றுறேன்ற ரீசன் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது எல்லாமே சிங்கிள் வேரியபிளில் இருக்கணும். இங்கே ஹச்சும் வேரியபிள், ஆறு வேரியபிள். ஏன்னா ஹைட்டு வேரி ஆகுது, ஆறு வேரி ஆகுது. இது ரெண்டு தான் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டு இங்கே வேரியபிள் அப்படின்னா ரெண்டு வேரியபிளை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. யூவி மெத்தட்லாம் நமக்கு பண்ண போகிறது கிடையாது. சரியா? மீன்ஸ் நம்ம இதுபடி அது கிடையாது. சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றி சால்வ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ அப்போ ஹைட்டை ஒன்று ஆறுக்கு மாற்றுங்க, இல்லை ஆறு ஹைட்டுக்கு மாற்றுங்க. ஏதாவது ஒன்று தான் பண்ணணும் இங்கே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அதை வந்துட்டு ஹெச் ஆறுக்கு மாற்றிடும். இதிலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்போ எட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். V = πr² h replaced by a minus πr² by 2πr. a minus πr² divided by 2πr. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்டு கூட அப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a × πr² என்ன வரும்? πr² a minus π² r⁴ divided by 2πr. இதை தனித்தனியாக கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். 2πr தனித்தனியாக பிரிச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே πr² by a divided by 2πr. இல்லை ஆக்சுவலாக இது இங்கே கேன்சல் பண்ணுங்கள். இன்னும் ஈஸி. எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸு? ரைட், இங்கே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் தானே இருக்குது. பை கேன்சல் பண்ணுங்கள், r² ஆரையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். a × r minus πr³. சரியா? இதான் ரொம்ப ஈஸி. டேரெக்டாகவே பண்ணிடலாம். இது அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ்லாம் நம்ம போட தேவையில்லை. காட் இட்? இப்போ வால்யூம் = AR πr³ கிடச்சிச்சு. இப்போ இது நான் என்ன பண்ண முடியும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃபரன்ஸ் சிங்கிள் வேரியபிளை மாற்றிட்டு திரும்பவும் சொல்கிறேன், டோன்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கொஷினில் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லலை. கொஷினை எப்போ நம்ம d/dt பண்ணணும்னு தெரியணும். நான் திரும்ப அதை மென்ஷன் பண்ணுறேன். இங்கே எங்கேயுமே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட்டு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் என்ற வார்த்தையை சொல்லலை. சரியா? அதனால் டோன்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு dt. சொல்கிறது புரியுதா? ரைட்? எஸ், by 2 வரும். ஸோ அதை 1/2 இப்படி வச்சுக்கோங்க. வெரி குட். 2 மிஸ் பண்ணிட்டேன். 1/2 × AR minus πr³. கரெக்ட்? புரிஞ்சுதா? முன்னாடி கேஸ்லாம் பாருங்கள். அந்த கொஷினில் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை எப்படி எடுத்துருக்குறேன்னு. ஏன் எடுத்துன்றதுக்கு ரீசன் தெரியணும். இந்த சாப்டர் கஷ்டமாக இருக்குது ரீசன் அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கொஷினும் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள்.
ரேட்டு தெரியுதா? ரேட்டுனா என்ன அர்த்தம்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம். இங்கே பாருங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம், ரேட் ஆஃப் அட் விச் வெட் சர்ஃபேஸ் கோனிக்கல் டேங்க், அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட்டு. இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன்னா இது எல்லாமே எதில் ரிலேட் ஆகிருக்குது? ரேட்டு அப்படின்ற டேர்ம். ஆனால் இந்த கேஸில் டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன்னா இதுதான் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை. எப்போ டிடிஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எப்போ ஹெச்ஆல் பண்ணணும், எப்போ ஆர்ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அங்கே தான் கன்ஃபியூஷன் ஆகிட்டு தப்பாக போட்டு விட்டுறாங்க. சரியா? இங்கே எங்கேயுமே நமக்கு டி கிடையாது. ஹைட்டும் வால்யூம் தான் எடுக்க போகிறோம். ஒரே வேரியபிள் எடுத்துகிட்டு அந்த வேரியபிள் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒன்று ஹைட்டு இல்லைனா 6, அதுலேருந்து h = 6 ப்ரூஃப் பண்ணணும் டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி. ரைட், இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ நான் எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். v டேஷ் இல்லைனா dv by வித் ரெஸ்பெக்ட் இங்கே ஆர் இல்லையா, dv by drன்னு போடுங்க. டோன்ட் ரைட் dt. இங்கே ஆர் தான் வேரியபிள், dr டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 1/2 இன்ட்டு a இன்ட்டு ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். மைனஸ் a அப்படியே தான் இருக்கும். பை ஆர் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 3π r² அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? புரிஞ்சுதா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. half ஆஃப். இப்போ ஏ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வாட் இஸ் ஏ? ஏ ஈக்குவேஷன் என்ன எடுத்துருக்குறோம்? 2πrh ப்ளஸ் πr². 2πrh ப்ளஸ் πr². 2πrh ப்ளஸ் πr². இங்கே என்ன வரும்? ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? -3πr². ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1πr² - 3πr² என்ன ஆகிடும்? 1/2 இன்ட்டு 2πrh மைனஸ் 2πr² கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? 2πrh இது மைனஸ், இது 1 டைம்ஸ் ஆஃப் πr², இது -3 டைம்ஸ் ஆஃப் πr². -3 + 1 என்ன ஆகிடும்? -2 ஆகிடும். சொல்கிறது புரியுதா? இப்போது இதிலேருந்து எதை காமனாக எடுத்துடலாம்? 2πr காமனாக எடுத்துடலாம் எல்லாத்துலேருந்தும். ஸோ 2πr காமனாக எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? h மட்டும் இருக்கும். இங்கே 2πr காமனாக எடுத்துட்டா ஒரு r இங்கே இருக்கும். இது dv by dr. கரெக்டா? இதுதான் ஈக்குவேஷன். dv by dr கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்னது? f dash of x 0ன்னு போடுவோம் இல்லையா, கிரேட்டஸ்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? dv by dr அது கிரேட்டஸ்ட்டுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். dv by dr 0 அப்படின்னா இங்கே 0 போடணும். அப்போ என்ன அர்த்தம்? 2πr2 இந்த 2 வேணால் கேன்சல் ஆகிடும். புரியுதா? πr இன்ட்டு h மைனஸ் r ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். dv by dr ஈக்குவல் டு 0னா dv by dr எதுக்கு ஈக்குவல்? πr இன்ட்டு h மைனஸ் r. ஸோ πr அங்கே போனால் 0 ஆகிடும். இப்போ h ஈக்குவல் என்னென்னு கிடச்சிடும்? எனக்கு r அப்படின்னு கிடச்சிரும். சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? ஹைட் h ஈக்குவல் டு r. கிளியர்? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? டபுள் டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ நான் கிரிட்டிக்கல் கிரேட்டஸ்ட்டு இல்லை ஸ்மாலஸ்ட்டு மினிமா மேக்ஸிமம் இதெல்லாம் கேட்டாங்கனாலே ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 0 போடணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேக்ஸிமாவை மினிமாவை என்ன கேட்குறாங்களோ அதை வெரிஃபை பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை எடுத்து போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணி மேக்ஸிமம் பாயிண்ட் இல்லை மினிமம் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதுதான் காமன் ரூல் ஃபார் மேக்ஸிமம் மினிமம் எல்லா கேஸுக்குமே. நம்ம முன்னாடி சொன்னது தான் அது. சொன்னது புரியுதா? அப்போ h = rன்றது தான் இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. அடுத்து என்ன பண்ணணும்? d²v by dr² கண்டுபிடிக்கணும். டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். d²v டிவைடட் பை dr². இதை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதை கிரேட்டஸ்ட்னு ப்ரூஃப் பண்ணுங்கள். அதை கிரேட்டஸ்ட்னா என்ன வரணும்? நெகட்டிவில் வரணும். அதாவது டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் h = rன்னு போட்டால் என்ன கிடைக்கணும்? இல்லை r = hன்னு போட்டால் நெகட்டிவில் கிடைக்கணும் ஆன்சர். கரெக்ட்? இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு? ஈக்குவேஷன் இதுதான் πr இன்ட்டு h மைனஸ் r. அதாவது சிம்பிளிஃபைட் ஆன்சர் என்னது? πr இன்ட்டு h மைனஸ் r. சரியா? இதுதான் இப்போ நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அகெயின் dv by dr நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகும்? πr உள்ளே கொண்டு போயிடுங்க. ஓகே, இதை வந்துட்டு πrh மைனஸ் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக திரும்ப அதை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இல்லையா? இதை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். πr இன்ட்டு dh by drன்னு வந்துடும். -r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக? இங்கேயுமே நம்ம h வேல்யூ வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். h = rன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதனால் அதை சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இப்படியே வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இந்த ஸ்டெப்பு கரெக்டாக தானே வந்திருக்கு?
செக் பண்ணுங்க அதை. ஓகே, இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அது எக்ஸஸ் இங்கே இந்த ஸ்டெப் தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். இதுதான் dv/dr. இது சிம்பிளிஃபைடு வேல்யூ. டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஈக்குவேஷன் இதானே ஆக்சுவலாக வால்யூமு. கரெக்டாக v is equal to 1/2 ar minus pi. ஏன்னாங்க ஹெச் வரதுனால dh/drன்னு வரும். அது நம்மளுக்கு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணும். அதை எடுக்காதீங்க. dh/dr எடுக்க தேவையில்லை. இது வால்யூம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்த வேல்யூ. அதுக்கப்புறம் ஏரியாவை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நியூ ஈக்குவேஷன் கட் பண்ணிடும். வி கேன் கண்டினியூ ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். dv/dr திரும்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு ஏரியாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும்? இங்கே 0 ஆகிடும். அது கான்ஸ்டன்ட். இப்போ ஆர் இல்லை அதில் 3πr minus 3πr² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 6πrன்னு கிடைக்கும். ஆமாம் ரைட். ஸோ அப்போ 1/2 minus 3πrன்னு கிடைக்கும், minus 6πr. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ண 3πrன்னு கிடைக்கும், minus 3πr. ரேடியஸ் எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்க போகிறதில்ல, ரேடியஸ் எப்பவுமே இதில் தான் இருக்கும், பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அப்போ ஃபைனலாக ஆன்சர் எதில் கிடைக்கும்? டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஹெச் ஆரோடைய வேல்யூ வந்துட்டு ஹெச்னு போட்டிங்கன்னா எனி வேல்யூ இஃப் யூ ஆர் சப்ஸ்டியூட் ஹியர் ஃபைனலாக ஆன்சர் நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். பிகாஸ் இந்த வேல்யூ நெகட்டிவ்ல இருக்க போகிறதில்ல. கரெக்டாக நம்ம அந்த ரேடியஸ், டிஸ்டன்ஸ், ஹைட் எல்லாமே இதில் தான் இருக்கும், ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனலாக நம்ம கிடைக்க போகிற ஆன்சர் வந்துட்டு எதில் கிடைக்கும்? கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்பு? ரைட். ஸோ இதை ஒன்ஸ் இது மேக்ஸிமம் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன எழுதணும்? அப்போது தேர்ஃபோர் கொஷினில் கேட்டுக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே கனெக்ட் பண்ணி எழுதுங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் மேக்ஸிமம். இந்த கேஸில் வால்யூம் ஆஃப் cylinder is maximum when height equal to radius. Height equal to radius, otherwise h equal to r. சிம்பிளா இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னு தெரியுதா? அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எடுக்கணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். கொஷினில் இந்த மாதிரி கேஸெல்லாம் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நான் இந்த பேட்டர்னை திரும்பவும் சொல்கிறேன், பேட்டர்னாக புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் அதை அப்ளை பண்ணவே முடியும். கொஷினில் கிவன்னு ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, டேரெக்டாக கொடுக்கலனாலும் ஸ்டேட்மெண்ட்டில் இன்டெரக்டாக இருக்கும். ஒன்று கிவனாக இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா இந்த கேஸில் இந்த ஒரே வேரியபிளுக்கு மாற்றுறதுக்கு தேவையான டேட்டாவை அதுதான் கொடுக்கும். புரியுதா? ஒரு கேஸ் ஒரு மாதிரி இருக்கும், சில கேஸ் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அந்த கிவன் டேட்டாவை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு வால்யூம் கண்டுபிடிக்கும் போது அதில் சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றுறதுக்கு இது தேவைப்படும். இப்போ எல்லாமே சிங்கிள் வேரியபிள் ஹெச் ஆர் 2 வேரியபிள் இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இங்கே மீன்ஸ் யூவி மெத்தட் வேறு, சொல்யூஷன் கெட் பண்ண முடியாது. அதனால் சிங்கிள் வேரியபிளுக்கு நம்ம மாற்றுவோம். அப்போ a × πr² மாற்றிட்டு, அதாவது ஏரியாவிலேருந்து கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு வால்யூம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு சொல்யூஷன் கிடச்சதுக்கப்புறம் டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மினிமம் கேட்டாங்கன்னா அது நெகட்டிவில் வரணும். அந்த கண்டுபிடிச்ச இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ அவங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது சொன்னது புரியுதா? அதாவது இதில் ஆர் ஈக்குவல் டு ஹெச்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? லெஸ் தென் 0ன்னு கிடைக்கும். எப்போ ஆர் ஈக்குவல் டு ஹெச், ஆர் ஈக்குவல் டு ஹெச்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? லெஸ் தென் 0ன்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே ஹெச் கிடையாது இந்த கேஸில், ஒன்லி ஆர் மட்டும் தான் இருக்குது. எனி வேல்யூ ஆரோ ஹெச்சோ எதை சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் ஃபைனலாக நெகட்டிவ் தான் கிடைக்கும் போது. ஏன்னா இந்த வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்றதுனால அதுதான் ரீசன். ஃபைனலாக இப்படி தான் கன்க்ளூஷன் கொண்டு வரணும். இந்த டெரிவேஷன் நாட் டெரிவேஷன் ப்ராப்ளம் கரெக்டாக புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட். கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்துட்டு டெக்ஸ்ட் புக் கொஸ்டின். ஷோ தட் altitude of the right circular cone of maximum volume. கொஸ்டினில் முதல்ல படிக்கும்போது ரீட் பண்ணுங்கள். ஷோ தட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்டிடியூட்னா ஹைட்டு. எதனுடைய ஹைட்டு ஈக்குவேட் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? ஆல்டிடியூட் ஆஃப் த ஹைட் ரைட் சர்க்குலர் கோன் மேக்ஸிமம் வால்யூம் வந்துட்டு, மேக்ஸிமம் வால்யூம்னா அப்போ வால்யூமை மேக்ஸிமைஸ் பண்ணணும். இதை தான் வால்யூமோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ரைட். that can be inscribed. Question என்ன வேர்ட் சொல்லிருக்காங்க? inscribed in a sphere of radius. radius உடைய ஸ்பியர் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்து சொல்லிட்டாங்க.
4r/3 ஆல்சோ ஃபைண்ட் மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் த கோன். ஸோ முதல்ல நீங்கள் எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அது மேக்ஸிமம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அந்த வேல்யூ எடுத்து மேலே வால்யூமில் சப்ஸ்டிட் பண்ணி மேக்ஸிமம் வால்யூமை கண்டுபிடிக்கணும். இதான் லாஜிக் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். இது டெக்ஸ்ட் புக் கொஷின் போர்ட்லேயும் கேட்ட கொஷின். புரியுதா? கிளியர்? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுங்க? மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எனிவே நான் சால்வ் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அந்த மெத்தட்லேயே போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுவேன். கொஞ்சம் அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு அது புரிஞ்சது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் ஃபாலோ திஸ் மெத்தட். மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படி நான் போடுற மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. சரி, ஐடியாவை நான் கொடுத்துட்றேன் என்ன பண்ணணுன்றதை மட்டும். ஸோ இதில் ஷோ தட் ஆல்டிடியூட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் மேக்ஸிமம் வால்யூம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரைட் சர்க்குலர் கோன் கரெக்டா? ஸோ அப்போ இங்கே கோன் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இன்ஸ்கிரைப்டு ரைட். கரெக்டா? ஷேப் கரெக்டாக வந்திருக்கா? This is height of cone. இதனுடைய சென்டர் பாயிண்ட் கோனுக்கு இது. சரியா? இது வந்துட்டு ஸ்பியரு, இது வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு கோன். இப்போது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கோன், அதை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய ஸ்பியருக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை நான் இங்கே எடுத்துக்கிறேன். அப்போ இது சென்டர் பாயிண்ட்டாக இருந்தால் அப்போ இது ரேடியஸ் ஆரா? அப்போ இதுவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இல்லை, இந்த டிஸ்டன்ஸ் ஆருக்கு ஈக்குவலாக இருக்குமா? இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ஆருக்கு ஈக்குவல். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியாது. இதை நான் என்ன எடுக்க போகிறேன்னா கொஞ்சம் டயக்ராம் கரெக்டாக போட தெரியணும் ப்ராக்டிஸ் பண்ணி. இது வந்து ஹைட் ஆஃப் த கோன் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன இருக்கும்? இது ரேடியஸ் கிடையாது, இங்கே டச்சாக இருந்தால் தான் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் ஸ்மாலாக இருக்குது. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஹெச், இது ரேடியஸ். ஏன் சென்டர்லேருந்து ஸ்பியருக்கு எந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணாலும் அது எதுக்கு ஈக்குவல்? ரேடியஸுக்கு ஈக்குவல். அப்போ இது என்ன இருக்கும்? இங்கே என்ன வரும்? ஹெச் மைனஸ் ஆர். டயக்ராம் புரிஞ்சுதான் பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அவங்க சொன்ன கேஸுக்கு அப்படியே கண்டிஷன் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பியர் வரைஞ்சிட்டேன், ஒரு கோனை இன்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், அதனுடைய ஹைட்டு ஹெச், ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் கொஸ்டினில் ஸ்மால் ஆர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் ஆஃப் இதுக்கு வரைஞ்சிங்கன்னா ரேடியஸ் இது ரெண்டு ரேடியஸ். ஏன் ரெண்டு ரேடியஸ்? இது ஏன் ரேடியஸாக இருக்கும்? சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே எந்த ஸ்பியருடைய எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணாலும் அது எதுக்கு ஈக்குவல்? ரேடியஸுக்கு ஈக்குவல். அதனால் இது ஆர், இது டோட்டலாக ஹெச். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது டோட்டலாக ஹைட்டு ஹெச். அப்போ இது ஹெச் மைனஸ் ஆர். சொல்கிறது புரியுதா? இது ஆருக்கு ஈக்குவல் கிடையாது, ஹெச் மைனஸ் ஆர். இந்த ஆர்ன்றது என்னது? ரேடியஸ் ஆஃப் த கோன். ஏன்னா கோனுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குது பாட்டமில், இந்த ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குது. இவ்வளோ தான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராமை மட்டும் நீ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரைஞ்சிட்டா அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த கொஸ்டினை ப்ரூஃப் பண்ணிட முடியும். சரியா? அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ பாருங்கள், ஆல்டிடியூட் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஆக்சுவலாக என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? டு ப்ரூவ் வந்து ஹெச் ஈக்குவல் டு 4r/3ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க கொஸ்டினில். ஆல்டிடியூட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் வந்துட்டு ஸ்பியரோட ரேடியஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தா எத்தனை டைம்ஸ் 4/3 ஆஃப் ரேடியஸுக்கு வரும்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ரஃபாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அந்த வால்யூம் இதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு தென் ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வி ஹேவ் டு கால்குலேட். இதுதான் கொஸ்டின். சொல்கிறது புரியுதா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா எழுதுங்க. இந்த ஸ்டெப்பு முதல்ல எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதை எழுதுனீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் கிடச்சிடும். வால்யூம் ஆஃப் கோன். வாட் இஸ் வால்யூம் ஆஃப் கோன்? V is equal to வால்யூம் ஆஃப் கோனுடைய ஃபார்முலா என்ன? வால்யூம் V is equal to 1/3 pi r. r வந்து எந்த ஆர் போடணும்? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு போடணும். 2 ஆர் எடுத்துருக்குறோம். இதில் ஸ்பியரோடைய ரேடியஸ் ஒன்று இருக்குது, கோனுடைய ரேடியஸ் ஒன்று இருக்குது. வால்யூம் ஆஃப் கோன் எடுக்கும்போது எந்த ரேடியஸை சூஸ் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் கோனுடைய ரேடியஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? அப்போது இதனுடைய ரேடியஸ் வந்துட்டு இங்கே ஆர் அப்படின்னா 1/3 pi r squared h. Got it? 1/3 pi r squared h அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். சொல்கிறது புரியுதா? அப்போது 1/3 pi இந்த ஆரை நம்ம ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணி ஆகணும்? கால்குலேட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ப்ரூஃபில் என்ன கேட்குறாங்க? ப்ரூஃபில் என்ன வருது நமக்கு? இந்த ஸ்பியரோடைய ரேடியஸ் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு.
சரியா? இப்போ இந்த ஆரை வந்துட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணி சிங்கிள் வேரியபிளாக மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். ரைட்? எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இது எந்த ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? see here. இது வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த ஆர் வந்து ஹைபாட்டனஸ் சைடு கரெக்டா? ஆர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படி கூட வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். பைத்தாகரஸ் தேரம் அப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் இது ஹைபாட்டனஸ், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஹைபாட்டனஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். எனக்கு இந்த ஆர் தான் வேணும். இப்போ இந்த டைம் கொண்டு வந்துருங்க. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே ஆரை நான் மாற்றி ஆகணும். ஆரை மாற்றி எந்த ஆறு கொண்டு வரணும்? ரேடியஸ் ஆஃப் ஸ்பியருக்கு கொண்டு வரணும். கொஷினில் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் ஃபிக்ஸ்டு, புரியுதா? கோனுடைய வால்யூம் தான் சேஞ்ச் ஆகுது. இது ஃபிக்ஸ்டு. தட் கேன் பி இன்ஸ்கிரைப்டுனா எது ஸ்பியரோட ரேடியஸ் மாறலன்னு அர்த்தம். உள்ளே வைக்கக்கூடிய அந்த கோனோட ரேடியஸ் நீங்கள் மாற்றலாம். ஃபுல்லாக மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வைக்க முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் உள்ள கம்மியாக கூட சிலிண்டர் கோனை வைக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ஸ்பியரோட ரேடியஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ ஸ்மால் ஆர் சேஞ்ச் ஆகாது, அது கான்ஸ்டன்ட்டு. அப்போது இந்த ஆரும் ஹெச் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது கோன் நீங்கள் சைஸை மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே நம்ம ஸ்மால் கோன் வைக்கலாம், பெரிய கோன் வைக்கலாம். அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த கேஸ் தான் ஹைட் வந்து இதுக்கு ஈக்குவல் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஆரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ஆகணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சுக்கு மாற்றினா தான் சிங்கிள் வேரியபிளாக நமக்கு மாறும். அப்போ எப்படி மாற்றுவீங்க? ஆர் ஸ்கொயர் இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் ஹெச் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படியே இருக்கட்டும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் நான் சேர்த்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் 2HR மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர் வேல்யூ. எனக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2HR. ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2HR அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். புரியுதா? இப்போ எல்லாமே ஹெச்சுக்கு மாறிடுச்சா? இங்கே ஆறு ஹெச் ரெண்டு கேஸ் இருந்தது, ரெண்டு வேரியபிள் இருந்தது. இப்போ ஒரே வேரியபிளாக நான் மாற்றிட்டேன். புரியுதா? ஏன் ஸ்மால் ஆர் வேரியபிள் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஸ்பியர் ஃபிக்ஸ்டு. கோனுடைய ரேடியஸ் ஹைட்டை தான் நீங்கள் மாற்றலாம், இறக்கலாம். உள்ளே வந்து நீங்கள் ஸ்மால் கோன் வச்சாலும் இந்த ஸ்பியருக்குள்ளே வைக்க முடியும். இன்னும் வேறு ஒரு ரேடியஸ் வைக்க முடியும். மேக்ஸிமம் எது வைக்க முடியுறது தான் கேஸு. அப்போ மேக்ஸிமம் வைக்கும்போது ரேடியஸும் மாறும், ஹைட்டும் மாறும். ஹைட்டை தான் இதை ரிலேட் பண்ண சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் equation number 2 in 1. So volume V is equal to 1/3 pi r க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்க? h square minus 2HR. h square minus 2HR into இந்த h. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள இது இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக இந்த ஹெச்சை காமனாக கூட எடுத்துடலாம், இல்லை டிஃப்ரென்ஷியேட் தானே பண்ண போகிறோம், சரி தனியாகவே இருக்கட்டும், ஃபைன். அது இது உள்ள ஹெச்சை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1/3 இல்லை π/3ன்னு போட்டுக்கோங்க. இது π/3 இன்ட்டு h³ மைனஸ் 2h ஸ்கொயர் இன்ட்டு r அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வால்யூம். புரிஞ்சுதா? இப்போ வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணி வால்யூமை என்ன பண்ணியிருக்கிறோம்? சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றிட்டோம். சொல்கிறது புரியுதா? சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றியாச்சு. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அடுத்த ஸ்டெப் என்னது? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு அந்த ஹெச்சோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி டபுள் டிஃப்ரென்ஷியேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நெகட்டிவ்ல கிடைக்கும். லெஸ் தென் 0 கிடைச்சதுன்னா தட் இஸ் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் f(x)ல சப்ஸ்டிட் பண்ண, அதாவது இந்த வால்யூமில் சப்ஸ்டிட் பண்ண ஹெச்சோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? வில் கெட் மேக்ஸிமம் வால்யூம். சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு dv/dh கண்டுபிடிங்க. டோன்ட் ட்ரை டு dv/dt. இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் கிடையாது. இங்கேயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். π/3 இன்ட்டு h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h ஸ்கொயர் மைனஸ் 4h இன்ட்டு ஆர் கான்ஸ்டன்ட்டு. திரும்பவும் சொல்கிறேன், ஸ்மால் ஆர் ஸ்பியருடைய ரேடியஸு ஃபிக்ஸ்டு, அது கிவன், அது சேஞ்ச் ஆகாது. உள்ளே இன்ஸ்கிரைப் ஆகக்கூடிய அதனுடைய ரேடியஸை தான் மாற்றலாம் போகலாம். அதுதான் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகும்னு கேட்குறாங்க. அதுதான் வேரியபிள். புரியுதா? இது ஏன் வேரியபிளாக இல்லையான்னு கன்ஃபியூஷன் வரும். ஏன் ஸ்மால் ஆர் நான் வேரியபிளாக எடுக்கக்கூடாதுன்னு. எடுக்க மாட்டோம், அது கான்ஸ்டன்ட், அது ஃபிக்ஸ்டு. சொன்னதுக்கு ரீசன் ஸ்பியர் ஃபிக்ஸ்டு, அது உள்ளே வைக்க போகிற கோன் தான் மாறும். அதனுடைய அதில் இங்கே ஒரு பெரிய சைஸில் வைக்கலாம், சின்ன சைஸில் வைக்கலாம், எப்படி வேணும் வைக்கலாம். ஸோ அதான் ரீசன் அதுக்கு. சொல்கிறது புரியுதா? ரைட். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 0 போடுங்க. அடுத்தது அப்போது dv/dh ஈக்குவல் டு 0 போட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதை 0ன்னு போட்டுட்டா, இங்கே 0 போட்டுட்டா என்ன ஆகிடும்? π/3
into 3h square minus 4hr equal to 0 னு கிடைக்கும். இப்போ இங்கே பை பை 3 அங்கே போனால் 0 ஆகிடும். ஹெச்சை காமனாக எடுத்துக்கலாம் இங்கே. நீங்களும் அப்படியே கூட போட அடுத்த ஸ்டெப்பில் கூட அங்கே என்ன ஆகிடும் 3h ஸ்கொயர் 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைனலாக 4hrன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ எனக்கு என்ன வேணும் இப்போ h இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கண்டுபிடிச்சாகணும். ஸோ அப்போ h ஈக்குவல் டு 4 இந்த ஸ்கொயரும் ஹெச்சுங்க கேன்சல் ஆகிடும். நான் டேரெக்டாக பண்ணிடுறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் h ஈக்குவல் டு 4/3r கிடைக்கும். இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இதான் என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. h ஈக்குவல் டு 4/3 தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. see the question. ஹைட் வந்துட்டு 4r/3 வரும் வர வைக்க சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? கிளியர்? அப்போ h ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு நம்ம கிடச்சிச்சின்னா நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதை மேக்ஸிமம்னு ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஏன்னா கொஷினில் கேட்டிருக்குது என்னது மேக்ஸிமம் வால்யூம். அதனால் we have to double differentiate. அடுத்து என்ன பண்ணி ஆகணும் d square v by dr டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஆகணும். d square v divided by dr square டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா திரும்ப இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? இதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். டிஃபரன்ஷியேட் அகைன் π/3 3h ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா சாரி π/h ஸ்கொயர் ஆர் கிடையாது dh ஸ்கொயர் 3h ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 6h மைனஸ் 4h டிஃபரன்ஷியேட் பண்ணால் h டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். 4r கான்ஸ்டன்ட். அதனால் அப்படியே ப்ராடக்ட்டில் இருக்கு அப்படியே வந்துடும் மைனஸ் 4r. சொல்கிறது புரியுதா? கிளியர்? ஸோ அப்போ இதை d ஸ்கொயர் v பை இது டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து h வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். h என்னது 4/3r. h ஈக்குவல் டு 4/3r அப்படின்னா இங்கே எடுத்து சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும் π/3 h ஈக்குவல் டு 4/3rனு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4/3r மைனஸ் 4r அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ 4/3 எல்சிஎம் எடுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் 4r மைனஸ் 12r டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அப்போ 12r மைனஸ் 4r என்ன ஆகிடும் மைனஸ் 8ஆ? அப்போ மைனஸ் 8/3 πrனு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? 4 மைனஸ் 12 வந்துட்டு மைனஸ் 8. சொல்கிறது புரியுதா? ஸோ 4 மைனஸ் 3 வந்துட்டு மைனஸ் 8 டிவைடட் பை இங்கே என்ன வரும் 9 வரும். 3 × 3 9 மைனஸ் 8/9 πr அப்படின்னு கிடைக்கும். ஸோ dv ஸ்கொயர் பை dh ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 8/9 πr. அப்போ r எப்பவுமே கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா டிஸ்டன்ஸு ரேடியஸ் இதெல்லாமே என்னவாக தான் இருக்க போகுது, எல்லாமே பாசிட்டிவ். ஹைட் இது எல்லாமே அதெல்லாம் நெகட்டிவ் வர போகிறது இல்லை. அப்போ ஃபைனலாக இது நெகட்டிவில் தான் வந்துருக்குது. அப்போ என்னது therefore volume is maximum. Therefore the volume of cone inscribed in a sphere is maximum when எப்போ h equal to என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 4/3r when h equal to 4/3r. இதான் இது வரைக்கும் முடிஞ்சது. இதை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதில் ஸ்டாப் பண்ணிட்டுருக்கலாம். மேக்ஸிமம் மட்டும் சொல்லுங்கள் இல்லை மினிமம் மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டுருக்கலாம். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று மேக்ஸிமம் வால்யூமே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? ஆல்சோ ஃபைண்ட் த மேக்ஸிமம் வால்யூம். அப்போ மேக்ஸிமம் வால்யூமை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? h equal to 4/3 இது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். வால்யூம் ஃபார்முலாவில் ஹெச்சுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் 4/3. அப்போ v is equal to therefore maximum volume is என்ன வருது பாருங்க. v வந்துட்டு π/3 h³ minus 2h square r. h³ minus 2h square r, sorry, not pi. h³ minus 2h square r.
ஸோ அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் ஹெச் இதில் காமனாக எடுத்துக்கோங்க. சால்வ் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் பெருசாக பண்ணணும். ஹெச் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிறேன் ரெண்டுத்துலையுமே. ஹெச் ஸ்கொயர். அப்போ இங்கே ஹெச் மைனஸ் 2r மட்டும் இருக்கும். கரெக்டாக? இந்த ஹெச் ஸ்கொயர் காமனாக எடுத்து ஹெச் மைனஸ் 2r அது மட்டும் தானே காமனாக இருக்கும். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே பை ஹெச் ஸ்கொயர் பை 3 சாரி ஹெச் வேல்யூ தான் 4/3r. சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடணும்? 4π/3 இப்படி வச்சுக்கோங்க. 4/3 h equal to 4/3r. 4/3r into 4/3r minus 2r. ஸோ அதான் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஓகே, ஹோல் ஸ்கொயர் இல்லையா இது? π/3 h ஸ்கொயர். ஸோ ரெண்டு இது ஸ்கொயர். கரெக்டாக? ஹெச் ஸ்கொயர். அது ஸ்கொயர் போடணும், ஸ்கொயர் போடல அதனால். ஸோ π/3 இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயர் வந்துட்டு 16, 3 ஸ்கொயர் 9, ஆர் வந்து ஆர் ஸ்கொயர் ஆகிடும். இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4/3 minus 2r வருதா? -6r நெகட்டிவ். எங்கேயாவது மிஸ்டேக் எங்கே இருக்கு தெரியுதா? நெகட்டிவ்ல வருது டேர்ம். எது சைன் மாறி போட்டிருக்கேன். Anybody can find? Right. எங்க எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சொல்றது புரியுதா? இங்க ஒரு மைனஸ் மிஸ் ஆயிடுச்சு. ரைட். ஸோ அப்போ இங்கே மைனஸ் மிஸ் ஆனதுனால லைவ் பஃபர் ஆகுதா? ஒன் செகண்ட் செக் பண்ணுறேங்க. இப்போ ஓகேவா? ஓகே. ரைட். சரி வாங்க. இங்கே மைனஸ் ஒரு மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே நெகட்டிவில் ஆன்சர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வரும்போது நமக்கு தப்பாக வந்துச்சு. அப்படி தான். ஆனால் இங்கே ப்ளஸில் கரெக்டாக கிடச்சிச்சு. எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. மைனஸ் இங்கே காமிச்சிருக்கணுமே. மைனஸ் ஹெச் ஸ்கொயர் போட்டிங்கன்னா மைனஸ் ஹெச் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் வரணும். அங்கே தான் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ரைட். இந்த டேர்ம் மைனஸ், இது ப்ளஸ். இங்கே ஒரு மிஸ்டேக்கு. இங்கே பாருங்கள், இங்கே நான் மைனஸை போடாமல் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நமக்கு ஆன்சர் அந்த இடத்துல எரர் வந்திருக்கு. இங்கே மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் வந்துருக்கணும். அந்த ரெண்டு சைனு மாற்றி போட்டதுனால ஃபைனல் ஆன்சரில் எது மிஸ்டேக் வரல. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆனதுனால நமக்கு மிஸ் ஆகாமல் வந்துருச்சு. சரியா? இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது. ஸோ அப்போ மைனஸ் ப்ளஸ். இப்போ இங்கே வரும்போது மைனஸ் ப்ளஸ். ஸோ சைனை செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த -3h ஸ்கொயர் போனால் +3. இது இங்கே எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் ரெண்டு சைனை மட்டும் மாற்றி போட்டதுனால உங்களுக்கு சைனில் பிரச்சனை வந்துருச்சு. ரைட். இப்போ எல்லாமே கரெக்டாக வரும். சரியா? -4/3r. ஸோ இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸுன்னு வந்திருக்கும். மேக்ஸிமம் வால்யூம் தானே கேட்டிருந்தாங்க.
minus 6H plus 4R. ஓகே கரெக்ட். இங்கே தான் ஒரு எரர் இந்த இடத்துல ஒரு மைனஸ் மிஸ் ஆனதுனால ஃபைனல் ஆன்சர் எனக்கு கரெக்டாக வரல. கண்டுபிடிச்சோம். நம்ம அதை கண்டுபிடிக்க தெரியணும். நம்ம ஏதாவது எரர் பண்ணியிருந்தாலும் எங்கே மிஸ் பண்ணிருக்கோம் மைனஸ் மார்க்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். இங்கே கரெக்டாக மறுபடியும் சால்வ் பண்ணுங்கள். மைனஸ் 6 இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக என்ன பார்த்தோம் 4/3R. ஸோ 4/3R ப்ளஸ் 4R எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். அந்த ஒரு இதில் ஒரு சைன் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் இது -2 ரைட். ஸோ அப்போ π/3 -8R ப்ளஸ் 4R. -8 ப்ளஸ் 4 என்ன ஆகும் -4. அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும் -4/3 πR தட் இஸ் லெஸ் தென் 0. புரியுதா? -4/3 πR புரிஞ்சுதா? ரைட். போலாமா? அடுத்தது கண்டினியூ பண்ணலாமா? ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் சைன் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வால்யூம் P is equal to π/3 minus h cube plus 2h square R. Minus h cube plus 2h square R. 2h square R. புரியுதா? ஒரே ஒரு மைனஸ் மிஸ் பண்ணதுனால ஃபைனல் ஆன்சரில் எனக்கு வராமல் போச்சு ஆன்சர். அதனால தான் நாங்கள் வெரிஃபை பண்ணி நான் திரும்ப உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஸ்மால் மைனஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வராது. புரிஞ்சுதா? ரைட். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஹெச்சோட வேல்யூ என்ன? ஓகே. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. h ஈக்குவல் டு π/3ன்னு போட்டிங்கன்னா v இஸ் ஈக்குவல் டு π/3 இன்ட்டு மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக இதில் கூட இதை வெளியில் எடுத்துகிட்டு கூட சால்வ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. h ஸ்கொயர் π/3 உள்ள வச்சுக்கோங்க. -h ப்ளஸ் 2R அப்படின்னு கிடைக்கும். இப்போ h வேல்யூ வேணும்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். வாட் இஸ் h? h என்ன கண்டுபிடிச்சோம்? 4/3R. 4/3R. இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்க. v is equal to π/3 into 4/3 h square into minus h க்கு பதிலாக 4/3 இல்லையா? -4/3R ப்ளஸ் 2R. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியதான். ஒர்க்கு முடிஞ்சது இது. ரைட். ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. π/3 இன்ட்டு அவங்க என்ன வரும் 16R ஸ்கொயர் டிவைடட் பை 9. இங்கே எல்சிஎம் எடுங்க. 3 into 6 2 6 6R minus 4R என்ன ஆகிடும் 2R டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ஆன்சர் ஓவர். ஸோ இப்போ சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. 3 into 3 9 9 into 9 89 ஆகிடும். ஸோ அப்போ 16 into 2 32 32 பை R ஸ்கொயர் into R cube டிவைடட் பை 81. இதுதான் ஆன்சர். சரியா? ஒரு மைனஸ் மிஸ் பண்ணதுனால நம்மக்கிட்ட கொஞ்சம் கடைசி இடத்துல எரர் வந்துச்சு. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இங்கே எரர் இங்கே எனக்கு நெகட்டிவில் வந்தது. வால்யூம்
ஏரியா இதெல்லாம் இதில் கிடைக்காது, நெகட்டிவில் கிடைக்காது. அது எப்பவுமே ஆல்வேஸ் பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ நம்ம நெகட்டிவ் வந்தோம்னா அப்போ நம்ம எங்கேயோ ஒரு சைனை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சிட முடியும். அதில் எங்கேயோ கால்குலேஷன் மற்றெல்லாம் கரெக்டாக வந்து அப்போ எதுவும் மிஸ் ஆயிருக்குன்னா அப்போ நம்ம திரும்ப போய் செக் பண்ணோம்னா எங்கே ஏதோ ஒரு மைனஸ் மிஸ் பண்ணிடுறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வரும், அதனால் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும். சரியா? இருந்தாலும் இன்கேஸ் நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கண்டுபிடிக்கவும் தெரியணும். ஏன்னா சம்டைம்ஸ் இது நடக்கிறதுன்றது நேச்சர் தான், பட் ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு அதை யோசிச்சு எங்கே மிஸ் பண்ணியிருப்போம், நெகட்டிவில் வரக்கூடாது, எங்கே வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். புரியுதா? மேக்ஸிமம் மினிமாவில் வர நெகட்டிவ் வேறு அங்கே நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வரலன்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிடணும். ரைட். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு டூ ஹோம்ஒர்க் டெக்ஸ்ட் புக் கொஷின். ஸோ இதுவுமே எதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், போர்ட் கொஷின். ஸோ இதுவும் இந்த சாப்டரில் கேட்ட கொஷின் தான். ஸோ டூ திஸ் இஸ் ஹோம்ஒர்க். ஆல்ரெடி டெக்ஸ்ட் புக் மிஸ்லினியஸ் கொஷின் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எவ்ரி இம்பார்ட்டன்ட் மிஸ்லினியஸ் கொஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் புக் என்சிஆர்டி கொஷின். தெரியுதா? போர்டில் கேட்ட என்சிஆர்டி கொஷின். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவுமே என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான். ஸோ டூ திஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க். இதுவும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. கரெக்ட்? ஸோ இதெல்லாம் நல்லா ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, இது யாருக்கும் புதுசு இருக்காது இது. ஸோ இதெல்லாம் முக்கியமாக ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம். ஸோ இந்த சாப்டரில் மிஸ்லினியஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதில் கொஷின்ஸ் இப்படி தான் வரும். நான் ஒரு 2 கேஸ் ஸ்டடி நடத்திட்டேன், முக்கியமான ஒரு சில கான்செப்ட் ஃபார்முலா. இதில் இந்த சாப்டரில் மெயினாக என்ன இருக்குமோ, இன்க்ரீசிங்னா என்ன, டிக்ரீசிங் அந்த கேஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் லிமிட் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எப்படி சொல்லணும், அப்புறம் மேக்ஸிமம் மினிமம்னா என்ன, அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் டபுள் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துட்டோம். டெக்ஸ்ட் புக் கொஷின் நிறைய ரிப்பீட் ஆகிருக்குது. பர்டிகுலராக எக்ஸாம்பிள் கொஷின் அண்ட் மிஸ்லினியஸ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். சரியா? எவ்ரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் டெக்ஸ்ட் புக்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்லினியஸில் இருக்கக்கூடிய எவ்ரி எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ், பர்டிகுலராக அந்த எக்ஸசைஸில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 5-6 கொஷின் இருக்குது. அதை நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நம்ம அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வேறு என்ன சாப்டர்ன்றது நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? ப்ராபப்ளி உங்களுக்கு அது வெக்டாராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு அடுத்து எது ரொம்ப டஃப் சாப்டரோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் தட் ஐ வில் பிளான் அண்ட் ப்ரிப்பேர் டுமாரோ. சரியா? உங்களுக்கு அடுத்து என்ன வேணுன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யாராவது செஷனுக்கு காலேருந்து அட்டன் பண்ணாமல் போயிட்டீங்க, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கும், நம்ம வீடியோ இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாக வந்துட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்துட்டு சேனலுக்கு இப்போ தான் யாரும் ஃபஸ்ட் டைம் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. டோன்ட் ஃபர்கெட். இனிமேல் வர ஸ்டூடெண்ட்ஸும் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரோட பார்த்துட்டு சண்டே வில் சி சம் ஆல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஆல் 1 மார்க்ஸ். முக்கியமானது எல்லாமே நம்ம ஒரு ஃபுல் லென்த் செஷன், ஒரு ஃபுல் ரிவிஷன் நம்ம லாஸ்ட் மினிட் கொடுத்துருவோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ படிச்சிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். பை. தேங்க்யூ ஹரி, ஸ்ரீ சாய், தேங்க்யூ தர்ஷு. Bye. See you tomorrow.